மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ராங் வே டு யூசிங் ஹீலிங் மேஜிக்ல சீசன் 1 கம்ப்ளீட் எபிசோடு தான். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்த சீரிஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக அடிச்சு பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இந்த சீரிஸோட மாங்காவை ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டேன். அப்படி ரீட் பண்ணதுல எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, சீசன் 1 சீசன் 2 விட சீசன் 3 தாறுமாறா இருக்க போகுது. அதனால ரொம்ப பேசாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ரொம்ப பாப்புலரான 2 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே எல்லாரும் ஒன்னு டேட்டிங் பண்ணிட்டு இருக்கணும், இல்ல கப்பல்ஸா தான் இருக்கணுங்கிற மாதிரி புரளி பேசுவானுங்க. இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க 2 பேரும் ரொம்ப பாப்புலரானவங்க. ஆனா நான் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு சாதாரண ஸ்கூல் பையன் தான். என்னோட பேரு கின் உசாட்டோ. இந்த கதையோட ஹீரோவை இவன் தான். யாருக்காச்சும் பிரச்சனைனா கண்டிப்பா உதவி செய்வான். இருந்தாலுமே இவனுக்கு இவன் வாழ்ற வாழ்க்கை பிடிக்கல, ஏதாச்சும் நடந்து ஃபேண்டசியா மாறிடாதா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலான்னு பாக்குறப்ப இவனோட அம்பர்லா இருந்த இடத்துல இல்ல. யாரோ ஒரு பையன் அவசரத்துல எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு. அப்படியே பக்கத்துல இன்னொரு அம்பர்லா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு அதை எடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதனால மழை நிக்கிற வரை இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் மழையோ நிக்கிற மாதிரி தெரியல, அது பாட்டுக்கு பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் வந்து, இன்னைக்குன்னு பார்த்து நீ கொடை கொண்டு வரலன்னு தெரியுது, ஆனா அதுக்குன்னு ஸ்கூலுக்குள்ளேயே இருக்க கூடாது, ஸ்கூலோட ரூல்ஸ் படிங்கிறது போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்றா. அப்பனா வேற வழி இல்ல, மழையில நனைஞ்சுதான் ஆகணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா வைஸ் பிரசிடென்ட் வந்து, என்கிட்ட இன்னொரு கொடை இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்க உசாட்டங்கிற மாதிரி சொல்லவோ நம்ம ஹீரோக்கு அவன் மேல மரியாதை கொடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட இவன் பேசினது கூட கிடையாது. ஆனா நம்ம ஹீரோட பேரை கரெக்டா சொல்றான். ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா நான் உன்னை எப்படி கூப்பிடுறது, உசாட்டான்னு சொல்லி கூப்பிடட்டா இல்ல கின் சொல்லி கூப்பிடட்டா? பரவாயில்ல உசாட்டான்னு சொல்லியே கூப்பிடலாம். அப்பனா நானும் உன்னை அப்படியே சொல்லி கூப்பிடுறேன்னு இவளும் சொல்றா. ஹீரோ லைட்டா தயக்கத்தோட ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம எல்லாரும் மீட் பண்ணுங்கிறது ஒரு விதியா இருந்திருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ நான் காண்பது கனவா இல்ல நினைவாங்கிற மாதிரி நினைக்கிறான். ஏன்னா ஸ்கூல்ல ரொம்ப பாப்புலரான 2 பேரு நம்ம ஹீரோ கூட நடந்து வரதை நினைக்கும் போது அவனால அதை நம்ப முடியல. அப்படியே போற போக்குல நீங்க பொண்ணுங்க கூட பேசிதான் நான் பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது வந்து அவங்க வந்து என்கிட்ட பேசுறப்ப நான் அவங்ககிட்ட பேசாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. வேற வார்த்தையில சொல்லணும்னா பசங்க யாருமே உங்ககிட்ட வந்து பேசவே மாட்டானுங்க. சீனியர் இனுங்கமி நீங்க யாரு கூடயும் பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா நான் அப்படி கிடையாது, நான் ஒரு சாதாரண தேர்ட் இயர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அப்படின்னு சொல்றான். ஆனா நீங்க தானே எல்லா சப்ஜெக்ட்லயும் ரொம்ப டாப்பரா இருக்கீங்க, ஏன்னா இன்னைக்குன்னு பார்த்து என்ன ரொம்ப டீஸ் பண்ற. ஆமா நீங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, அதனாலதான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மழுப்பிடுறான். ஆனாலும் இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்த பெருசாவே எடுத்துக்கல. மத்தவங்க யாரும் பரளி பேசினாலும் நீ டேரக்டா எங்கள்கிட்ட கேட்ட பத்தியா, அதுலயே தெரியுது நீ ரொம்ப நல்லவனு. உசாடோ எனக்கு டவுட், நீ ஹைஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க? எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அப்பனா செம்பாய் நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எனக்கும் அதேதான், நானும் எந்த முடிவு பண்ணலங்கிற மாதிரி இவளும் சொல்றா. ஏன்னா ஹைஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ள அவளுக்குன்னு ஒரு கோல் அவ உருவாக்கணும்னு ஆசைப்படுறா. ஏன்னா சில நேரத்துல நான் இருக்கிற இடம் எனக்கு ஏத்தது இல்லன்னு எனக்கு தோணும். நம்ம ஹீரோ இவ என்ன சொல்ல வரான்ங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் இவங்க நடந்து போயிட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு பெல் சவுண்ட் கேக்குது. என்னாச்சு நின்னுட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். உசாட்டோ உனக்கு பெல் சவுண்ட் கேக்குதா? எனக்கு மழை பெய்யறதை தவிர எந்த சத்தமும் கேட்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி இவங்க 2 பேர் பக்கத்துல நம்ம ஹீரோ வரும். டக்குன்னு அந்த இடத்துல மேஜிக் சர்க்கிள் ஓபன் ஆகுது. ஐ திங்க் நம்ம வேற உலகத்துக்கு போக போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா உசாட்டோ நம்ம மேஜிக் இருக்கிற உலகத்துக்கு போய் ஹீரோஸ் ஆக போறோம் அப்படின்னு இவளும் சொல்றா. அட என்ன விட இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறான்னு நினைக்கிறேன். கட் பண்ணா நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஐ திங்க் என்ன விட செம்பாய்க்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். பார்த்தா இவ ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறா, ஏன்னா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இடம் கிடைச்சிருக்கல. நெக்ஸ்ட் இந்த கிங்கும் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன நடக்குது எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதுக்கு அவரும், கிங் ஆஃப் லிங்கரோட ராஜாவே நான் தான், என்னோட பேரு லாய்ட் வேங்கஸ் லிங்கஸ். இப்ப அவர் ராஜா நான் சொன்னாரு அப்படின்னு இவர் ரொம்ப சந்தோஷமாயிரா. நாங்க அவங்களை சம்மனிங் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் நீங்க இந்த நாட்டை காப்பாத்த வந்த ஹீரோஸ். இப்படி இவர் சொல்றதை கேட்டோனே இவர் ரொம்ப சந்தோஷமாயிரா. 2 வருஷத்துக்கு முன்னாடி கிங் ஆஃப் டீமன்ஸ் வந்து எங்களை அட்டாக் பண்ணிச்சிங்க, ஐயா டீமன் லார்டு இருக்காரா அப்படின்னு இவர் ரொம்ப சந்தோஷமாயிரா. நாங்க அந்த நேரத்துல சண்டை போட்டு டீமன் லார்டோட ஆர்மியை திருப்பி அனுப்பிட்டோம். ஆனா இப்ப அவங்களோட ஆர்மியை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வராங்க. நெக்ஸ்ட் அவங்க கூட சண்டை போறதுக்கு எங்க கிட்ட போதுமான பலம் இல்ல, அதனாலதான் திறமையான ஹீரோஸ் நான் உங்களை சமன் பண்ணி இருக்கிறோம். ஐயோ இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஆனா இவனுக்கோ எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, திருப்பி என்னோட உலகத்துக்கு நீங்க அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு கிங்கோ ஹீரோ சமன் பண்றது வந்து ஒன் வே தான், திருப்பி போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா எங்களுக்கு எங்களோட ஃபேமிலி வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்றான். வேற வழியில இது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அடுத்தனுடைய காட்ஸ் எல்லாரும் சுத்து போட்டாரானுங்க, கிங்கே ஏத்து பேசுறியான்னு. கசுக்கி கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா சண்டை போறதுனால எதுவும் மாறிடாது இப்படி நம்ம ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் அமைதியாகிறான். நெக்ஸ்ட் இந்த நாட்டோட ராஜா இருக்கார்ல, அவர் நீல் டவுன் பண்ணி, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களோட உலகத்துக்கு நான் திருப்பி அனுப்புவேன், ஆனா அது வரையும் ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹீரோஸ் இப்படின்னு சொல்றாரு. மேஜிஸ்ட்ரி எனக்கு ஒரு டவுட், நீங்க எதுக்கு எங்களுக்கு ஹீரோஸ் சொல்லி கூப்பிடுறீங்க? அதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களும் சொல்றாங்க, ஹீரோஸ் சம்மனிங்கோட மேஜிக் சர்க்கிள் வந்து ரொம்ப திறமையானவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. நீங்க இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெல் சத்தம் கேட்டிருக்கோம். ஆமா கேட்டுச்சு அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. நம்ம ஹீரோவோ தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் ஒரு மேஜிக்கல் கிறிஸ்டல் பாலை காமிச்சு இதுல கையை வைங்க, ஏன்னா அப்பதான் உங்களோட எபிலிட்டி என்னங்கறத எங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றா. உசாட்டோ நீ நல்லா தானே இருக்க, நான் ஹீரோ இல்லாட்டியும் என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியும்னு மிஸ் வெல்சி சொல்லியிருக்காங்க. இதை கிட்ட இவனும் கொஞ்சம் ஆறுதலா பேசுறா. ஏன்னா இவங்களோட பிரச்சனைகளை வந்து உசாட்டோ மாட்டிக்கிட்டான்ல. பரவாயில்ல விடு, கோவப்பட போறதுனாலலாம் எதுவும் மாறிடாது. உன்னை நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு, நீ எல்லாத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்கிற. ஆனா என்ன விட
எல்லாத்தையும் ஒருத்தங்க ஈஸியாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பனா நம்மளும் அவள மாதிரி தான் இருக்கணும். அப்படி இங்க இவ்வளவு இதுல கையை வைங்க அப்படின்னு சொல்றா. இவ்வளவு அதுல கையை வைக்க இவளுக்கு எல்லோ கலர்ல வெளிச்சம் வருது. உங்கள்ட்ட தண்ணீர் மேஜிக் மட்டும் இல்லாம போதுமான மானமும் இருக்கு. நெக்ஸ்ட் இவனுக்கு பார்த்தா லைட் மேஜிக் கிடைச்சிருக்கு. இவனுக்கு அதை பத்தி தெரியல. இவதான் அது எப்படிப்பட்டதுங்கிறத இவனுக்கு எடுத்து சொல்றா. செம்பாய் நீங்க என்ன பேசுறீங்கன்னு காசுக்கு புரிய போறது இல்ல. இவ்வளவு பேசுறியே உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டாரா. ஆமா அவங்க அளவுக்கு எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவனுக்கு இவனோட பவர் எப்படிப்பட்டதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட கையை இதுல வைக்க சொல்றா. எனக்கு பெருசா எது கிடைக்கணும்னு ஆசை இல்ல, ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் உதவியா இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படின்னு நினைச்சுக்கிட்டே அதுல கையை வைக்க கிரீன் கலர்ல ஜொலிக்குது. மிஸ் வெல்சி இவனுக்கு என்ன மேஜிக் இருக்குன்னு இவ கேக்குறா. ஆனா இவ்வளவு ராஜாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தரன்னு இழுத்துட்டு போயிடுறா. ராஜா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்க ரெண்டு பேருக்கும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பவர் இருக்கு. ஆனா இந்த உசாட்டாவுக்கு என்னாச்சு இவனுக்கு டார்க் மேஜிக் இருக்குன்னு சொல்ல போறியா இப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல கிறிஸ்டல் பால் வந்து கிரீன் கலர்ல ஜொலிச்சுச்சு. இதை கேட்ட இடத்தினுடைய ராஜாவோட கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கிடுது. உசாட்டாவை எப்படியாச்சும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பணும். ஆனா எங்க அனுப்புறது இப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் ரொம்ப குழம்பி போயிருக்கிறப்ப நம்ம ஹீரோவே கேட்டாரா. எனக்கு ஒண்ணும் புரியல இந்த கலருக்கு என்னதான் அர்த்தம். நான் பண்றத பாக்குறப்ப நான் ரொம்ப ஆபத்தானவன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லனா இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் இதே மாதிரி கலர் வந்திருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவரு ஆமா வந்திருக்கு அப்படின்னு பயத்தோடய சொல்றாரு. அப்படியே அடுத்தபடியே அந்த இடத்துக்கு ஒருத்தங்க வருவோம். ராஜால இருந்து அங்க இருக்கிற எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாரானுங்க. மேஜஸ்ட்ரி சம்மனிங் ரிச்சுவல் நல்லபடி நடந்து முடிஞ்சிச்சா? ஹீரோஸ் எல்லாம் ஆல்ரெடி இங்க வந்துட்டாங்க போல இருக்கு. ரோஸ் இன்னைக்கு உனக்கு டே ஆஃப், நீ இங்க வரணும்னு அவசியம் இல்ல. என்ன எனக்கு ஜோக்கா? நான் கிங்குக்கு சர்வீஸ் பண்றதுக்காக தான் இருக்கேன். ஆமா நீ என்ன ஹீரோவா? அதுக்கு ராஜாவும் அவன் ஒன்னும் ஹீரோலாம் கிடையாது, சின்ன தப்பால அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டா, மத்தபடி அவன் சாதாரண பையன் தான்ங்கிற மாதிரி சொல்றாரு. அவனா சரி உன்னோட பேர் என்ன? நான் ஒசாட்டோ. நான் இந்த ராஜ்யத்தோட ரெஸ்கியூ டீம் கேப்டன் ரோஸ். அது அடுத்த வார்த்தை என்ன பேசுறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ பயத்துல இருக்கிறான். மிஸ் ரோஸ் ஹீரோஸ் எல்லாரும் கிறிஸ்டல் பால் இருக்கிற ரூம்ல தான் இருக்காங்க. நீங்க வேணா சொல்லுங்க, நான் அவங்களை காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறவங்கள. இங்க ராஜாவும் உனக்குன்னு நான் ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன், இப்போதைக்கு ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்றாரு. மத்தது எல்லாத்தையும் அப்புறமா பாத்துக்கலான்னு. ஓகே ஆனா கிரீன் கலருக்கு என்ன மாதிரி மேஜிக்னு நீங்க சொல்லவே இல்லையா? அம்போட்டுதான் அடுத்தபடியே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாரானுங்க. இப்ப நீ என்ன சொன்ன கிரீன் கலரா? அப்புறம் மேஜிஸ்ட்ரி இன்னில இருந்து இந்த பையனை நான் கடனா எடுத்துக்கிறேன். ராஜாவும் எப்படியாச்சும் இந்த பையனை காப்பாத்துங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களும் மேஜிக் யூஸ் பண்றாங்க. ஆனா கேப்டன் ரோஸோ நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல. அம்போட்டுதான் இதுக்கப்புறம் கடவுளே வந்தாலும் அந்த பையனை காப்பாத்த முடியாது. மேஜிஸ்ட்ரி இந்த பையனை ஃபுல் ஹீலரா மாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. ராஜாவும் சொல்லி எல்லாம் பாக்குறாரு. ஆனா அவங்க கேக்குற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் இவங்களும் ஒசாட்டோவுக்கு என்னாச்சு, அவன் டேஞ்சர்ல இருக்கானாங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவங்களும் ஆமா அவன் டேஞ்சர்ல தான் இருக்கா, ஆனா சாகுற அளவுக்கு இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க. வேற வார்த்தை சொல்லணும்னா ரெஸ்கியூ டீம்ல தான் உசாட்டா சேர்ந்திருக்கான். ஏன்னா உசாட்டாவுக்கு இருக்கிறது ஹீலிங் மேஜிக். நீங்க சொல்றத பார்த்தாலே தெரியுது எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு. அது வந்து அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா மிஸ் ரோஸோட ட்ரைனிங்கே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். அப்பனா நான் ஹீலிங் மேஜிக் யூசரானு நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா அதனால தான் நான் உன்னை ரெஸ்கியூ டீமுக்கு கூட்டிட்டு வந்தேன். நல்லா கேளு, இன்னில இருந்து இதுதான் உன்னோட வீடு. பாய்ஸ் வெளில வாங்கடா. எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கறான். ஏய் எல்லாம் நல்லா கேளுங்க, இவன் தான் உசாட்டோ, ரொம்ப நல்ல பையன். ஓகே பாஸ் இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். நைஸ் மீட் யூ நியூபி அப்படின்னு ஒவ்வொருத்தனும் நம்ம ஹீரோ போட்டு பயமுறுத்த ஆரம்பிச்சாரானுங்க. ஏய் அவனை பயமுறுத்தாதீங்க பாஸ், நாங்க எப்பயுமே இப்படிதானே பண்ணுவோம். ஹீரோ இதை கேட்டு பயந்துறான். இவனுங்க எல்லாரும் எனக்கு கீழே வேலை பாக்குற சபார்டினேட்டா இருந்தாலும் இவனுக்கு யாருக்குமே ஹீலிங் மேஜிக் கிடையாது. இப்போதைக்கு ரெஸ்கியூ டீம்ல 2 ஹீலர் தான் இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் வேற இடத்துல வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறதுனால உனக்கு ஹீலிங் மேஜிக் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் சொல்லி தரேன். என்னோட உள் மனசு சொல்லுது எப்படியாச்சும் இவள்ட்ட இருந்து எஸ் ஆகணும்னு. நான் வேணா வேற யாராச்சும் கேட்டு கத்துக்கிறேன்னு. நாளையில இருந்து உனக்கு ட்ரைனிங் அம்புட்டு தான் சொல்லி முடிஞ்சு. ஏட்டாங்க உன்னோட ரூம்ல இடம் இருக்குல்ல, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடு. சூப்பர் பாஸே உனக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நீ நரகத்தை தான் பார்க்க போற. வேற உலகத்துல இருந்து வந்த மேஜிக் யூஸரால என்னென்ன மாற போகுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ இதெல்லாம் ஒரு கனவா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவன் கொரட்ட ஒரு சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் இது கனவு இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நியூபி கிளம்பிட்டியா? உன்னை பாக்குறதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு நாங்க பயந்துட்டோம் தெரியுமா? நீங்க 2 பேரும் என்ன பத்தி கவலைப்பட வேணாம். நான் இன்னும் உயிரோட தான் இருப்பேனான்னு தெரியல. ஏன்னா நேத்தே சொல்லிட்டா இன்னில இருந்து எனக்கு ட்ரைனிங்னு. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீ எடுக்கிற ட்ரைனிங் எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கும் இன்னில இருந்து தான் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்சோ இந்த யூனிஃபார்ம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு செம்பை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உசாட்டோ உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னோட மனசையை நீ தான் கடைசியில மாத்தின. வாங்க செம்பை, நம்ம இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுப்போம். இப்படி இவன் பேசுறத கிட்ட நம்ம ஹீரோவும் அந்த இடுப்புன்னு வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோன்னு சொன்னா யாரால தான் ஏத்துக்க முடியும். ஆனா ஒருத்தங்க அதை ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ இனுகாமி செம்பாயை பாக்குறான். எப்படியாச்சும் ஒரு நாள் அவங்க 2 பேருக்கும் நான் சப்போர்ட்டிங்கா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறப்ப கமாண்டர் ரோஸ் அந்த இடத்துக்கு வரும். பயபல பயந்துறான். சாட்டோ இது ஒன்னும் ஜெயில் கிடையாது. நீ ஆசைப்பட்டவங்க கூட நீ பேசலாம். ஆனா அதுவும் ட்ரைனிங்ல அதை நேரம் பார்த்துதான். அப்படியே ஒரு நோட்டை கொடுத்து உனக்கு நடந்தது எல்லாத்தையும் ஒரு ஜர்னலா எழுது அப்படின்னு சொல்றாங்க. அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் உனக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்குது சொல்லவும் நம்ம ஹீரோ பதார ஆரம்பிச்சிடறான். ட்ரைனிங் என்ன மாதிரி இருக்க போதோன்னு. அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஆரம்பிக்குது. கமாண்டர் ரோஸ் கேட்கறாங்க ஒரு நாளை ஏதாச்சும் ஃபீல் பண்ண முடியுதான்னு. ஆமா எனக்கு ஏதோ லைட்டா வார்மா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுதான் மாடா, அது எல்லாத்தையும் உன்னோட பாடியில இருந்து வெளில வர வைக்கணும். இது என்னோட பாடியில இருந்து அது வெளில வர வைக்கணுமா? அதுக்கு அவங்களும் ஆமா போக போக அதை புரிஞ்சு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோக்கு படிக்கிறதுக்காக ஒரு புக்கு கொடுக்குறாங்க. எனக்கு இந்த உலகத்தோட லாங்குவேஜ் தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜஸ்ட் ஓபன் பண்ணி பாரு. பார்த்தா நம்ம ஹீரோக்கு இந்த லாங்குவேஜ் நல்லாவே
புரியுது இது நம்ம இருக்கிற ரெங்கர் கிங்டம், ரிவருக்கு அந்த பக்கம் இருக்கிறது டீமன் டெரிட்டரி இப்படின்னு நம்ம ஹீரோக்கு எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. இதனாலதான் நம்ம அவங்களுக்கு முதல் டார்கெட்டாவே இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ அந்த புக்ல இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோ உச்சி வெயில ஓட சொல்றாங்க. ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு ஓடுறான். ஆனா அடுத்த நாளே நம்ம ஹீரோவால ஓட முடியல. இதை பார்த்த கேப்டன் ரோஸும் நம்ம ஹீரோவை ஹீல் பண்றாங்க. அடிக்காதீங்க, எனக்கு ஏற்கனவே வலிக்குது. இல்ல வலிக்கல, நான் உன்னோட மசில ஹீல் பண்ணிட்டேன், அதனால மறுபடியும் ஓட ஆரம்பிடா அப்படின்னு மரியாதை இல்லாம நம்ம ஹீரோ பேசிடுறாங்க. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா கண்டிப்பா இவன் என்ன கொண்டுடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். கேப்டன் ரோஸோ நீ சாகுற வரையும் ஓடணும், அப்பதான் அவனை ஹீல் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ கூட இருக்கிறவங்க எல்லாரும் கலாய்க்கிறானுங்க, நீ என்னடா ரொம்ப ஸ்லோவா வரன்னு. அதே மாதிரி கேப்டன் ரோஸோ என்ன மத்தவங்களோட நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க அப்படின்னு திட்டுறாங்க. இப்படி நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அவனோட ஜானல்ல எழுதிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் 5வது நாள் நம்ம ஹீரோட பவர் கொஞ்சமா வெளில வர ஆரம்பிக்குது. 6வது நாள் நல்ல மழை பெய்யுது. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோவுக்கு ட்ரைனிங் இல்லாம இல்ல. நீ எனக்கு பண்றது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா ஜானல்ல எழுதுவேன். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ லைட் ஆஃப் ஹீலிங் மேஜிக் வந்து இதுதானா அப்படின்னு பாக்குறான். அதுக்கப்புறம் 7வது நாள் கேப்டன் ரோஸ் நம்ம ஹீரோவை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. ஒருவேளை நான் அவளை பத்தி எழுதுனது எல்லாத்தையும் அவன் படிச்சுட்டான்னு நினைக்கிறேன். பட் அவளுக்கு ஜாப்பனீஸ் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையா. என்னடா எரும மாடு மாதிரி படுத்து கிடக்குற, உன்னை நான் ஓட தானே சொன்னேன். இதுக்கப்புறம் இவ பேரை கொரில்லான்னு சொல்லி தான் எழுத போறா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீலிங் மேஜிக்கை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறான். கேப்டன் ரோஸும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோவால ஹீலிங் மேஜிக்கை தேவையான இடத்துல தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியுது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவை இத்தனை நாள் இவங்க ஓட தான் வர்றாங்க. இப்படி இருக்கிறப்ப அவங்க 2 பேருக்கும் நான் எப்படி சப்போர்ட்டிங்கா இருக்கிறதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இதை பத்தி மிஸ் ரோசிட்ட கேட்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஏ சாட்டோ இன்னும் 3 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா ஓட்டுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் மனசுல கூட நான் அவனை ரோஸ் சொல்லி கூப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி புஷ் அப் எடுத்துட்டு இருக்க கேப்டன் ரோஸோ நான் எதுக்கு உனக்கு இவ்வளவு சிவியரா ட்ரைனிங் கொடுக்கறேன் தெரியுமா, ஏன்னா அப்பதான் பேட்டில் இருக்கும்போது எனிமிஸ்ட் வந்து தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அடிபட்டு இருக்க நம்மளோட ஆளுங்களையும் காப்பாத்தலாம். நீ எவ்வளவு வேகமா இருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆளுங்களையும் சீக்கிரமா காப்பாற்ற முடியும். நான் ஃபாஸ்டா ஓடணும்னா நான் ஃபாஸ்டா நிறைய பேரை காப்பாத்தலாமா இப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறப்பதான் அவனுக்கே புரியுது நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிறோமோ அவ்வளவு பேரை நம்மளால காப்பாற்ற முடியும்னு. அதுக்கப்புறம் என்ன காலையில வருது, சாயங்காலம் புஷ் அப் எடுக்கிறது இப்படின்னு நம்ம ஹீரோ டெய்லி ரொட்டீன் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட ட்ரைனிங் கொஞ்சமா ஹெவியாக ஆரம்பிக்குது. என்னோட லஞ்ச் பாக்ஸ்ங்க ஓ ஒன்னோடதா இப்பதான் சாப்பிட்டேன் கேட்ட நம்ம ஹீரோ கடுப்பாயிரா, என்ன தைரியம்டா உனக்கு, கொஞ்சம் அமைதியா ரெஸ்கியூ டீம்ல சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ கேட்கிற மாதிரி இல்ல. என்னோட சாப்பாட்டுல கைய வச்ச உன்னோட மூஞ்ச பஞ்சராக்காம நான் விட மாட்டேன். ரோஸோ நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 21 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ உசாட்டோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத பாக்குறதுக்காக இவங்க 2 பேரும் வராங்க. அப்படி வந்து பார்த்தவங்களாலே அதை நம்ப முடியல, இதுதான் நம்ம உசாட்டோவான்னு. ஏன்னா கேப்டன் ரோஸோட ட்ரைனிங் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு. டேய் என்னடா கம்பளி பூச்சி மாதிரி ரொம்ப மெதுவா பண்ணிட்டு இருக்க, வேகமா பண்றா, ஒருவேளை இது உனக்கு வெயிட்டா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அது நம்ம ஹீரோ எனக்கு எந்த வெயிட்டுமே தெரியல சொல்லுவான். அப்புறம் இதையும் வச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி புஷ் அப் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபைனலி நீயும் இந்த மாதிரி மாற போற அப்படின்னு கேப்டன் ரோஸ் சொல்றாங்க. அது சோ நான் நினைச்சதை விட உன்னை சீக்கிரமா வெளில கூட்டிட்டு போயிடலாம் போல இருக்கு. ஆகா மசில்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு இவ பாக்குறா. ஆனா இவருக்கும் இந்த பையனை போட்டு இவ டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியுதா. அதனால டைரக்டா போய் கேட்டாரு அந்த சின்ன பையனுக்கு இந்த சின்ன வயசுல ஏன் இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குற. அதுக்கு கேப்டன் ரோஸும் அவன் என்னோட ரைட் ஹேண்ட் ஆக போறவன், அதனாலதான் அவனுக்கு இவ்வளவு ட்ரைனிங் நான் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. என்னது ரைட் ஹேண்டா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறா. இதுக்கே இவ்வளவு டார்ச்சர், இதுக்கப்புறம் என்ன கொடுக்க போறாளோ. அது மட்டும் இல்லாம கேப்டன் ரோஸ் நிறையவே சொல்றாங்க. அதை கேட்டு அவரும் அமைதியாடுறாரு. ஏ சாட்டோ லஞ்ச் சாப்பிட்ற வாக்குல ஹீரோஸ் கூட போய் பேசுறேன்னா பேசிக்க, ஆல்சோ கமாட்ரோ நீங்க போக, நான் இவ கூட பேச வேண்டியது இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கிற மருத்தடியில உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ கேக்குறா யாரு இந்த குட்டி பொண்ணுன்னு. அதுக்கு அந்த பொண்ணு அவளோட பேரை சொல்றப்பதான் தெரியுது இந்த நாட்டோட ராஜாவோட பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு. அடுத்தபடியே நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடறான். பிரின்சஸும் பரவாயில்ல எப்பயும் போல நார்மலாவே நீங்க பேசலாம் சொல்றாங்க. அதுக்கு இடுங்காமி செம்பையும் ஆரம்பத்துல இவங்க கூட இப்படிதான் பண்ணாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்காக கொண்டு வந்த பைய எல்லாரும் பிரிச்சு சாப்பிட்டு இருக்க உனக்கு எல்லா நாளுமே ட்ரைனிங் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட ஹீரோவோ அப்பனா நீங்க எப்படி ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னு கேக்குறான். அதுக்கு இவங்க 2 பேரும் அவங்க ட்ரைனிங் எடுக்கிற மெத்தடா நம்ம ஹீரோக்கு சொல்றாங்க. பரவாயில்ல உங்களுக்கு அச்சு நல்லபடியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. அதே மாதிரி இடுங்காமி செம்பைய நம்ம ஹீரோட அம்ச பார்த்துட்டு என்ன சிக்ஸ் பேக் வச்சிருக்கியா காமி, ஆமா வச்சிருக்கேன் நான் வேணா தொட்டு பாக்கட்டா அப்படின்னு கேக்குறாங்க. அது கசுகி இருக்கால உனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு நம்ம ஹீரோ பார்த்து கேக்குறான். அது வந்து ஆரம்பத்துல நான் இங்க இருந்து ஓடி போயிடலாம் தான் நினைச்சேன், அப்பனா நீ இப்ப ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்றியா. எனக்கு வந்து மிஸ் ரோஸை பார்த்தா தான் பயமா இருக்கு, மத்தபடி இங்க இருந்து ஓடணும்னு எனக்கு விருப்பமே இல்ல. ஏன்னா இப்ப எனக்கு ட்ரைனிங் கூட பண்ணா தான் தெரியுது. இதை கிட்ட எனக்கு மிசம் பையன் அப்பனா உசாட்டோ உன்னோட இடத்த நீ கண்டுபிடிச்ச போல இருக்கு. அதெல்லாம் இல்லையே நான் தான் பிடிவாதமா இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதனாலனா ஒரு நாள் நீங்க 2 பேரும் ஹீரோஸா போராட வேண்டியது இருக்கும், அப்ப நான் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு ஏதாச்சும் ஆபத்துனா நீ என்ன காப்பாத்த வருவியா. என்ன இணுகமி செம்பை நார்மலான பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒரு சாதாரண பொண்ணு தான் சொன்னாலும் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. சாட்டோ உன்னோட மத்தியான சாப்பாடை எடுத்துட்டு வர அளவுக்கு நான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா. நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல, என் சாப்பாட்டுல மட்டும் கைய வச்சிருந்த உன் மூஞ்ச பேக்காம நான் விட மாட்டேன் இப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஓவராவே பேச ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிடுறா. முன்னாடி அப்படி பண்ணதுக்காக இப்ப சண்டை போறது ஒண்ணு நல்லதுக்கு இல்ல பாத்துக்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. இவங்க 3 பேரும் இங்க நடக்கிறத பார்த்துட்டு சரி ரைட்டு இது வந்து நம்ம உசாவோட லைஃப்ல ஒரு பார்ட்டாவே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி கசுகி இருக்கால, நானும் போய் ட்ரைனிங் எடுக்க போறேங்கிற மாதிரி சொல்றான். அது இனுகாமி செம்பை இருக்காங்களே, நாங்க 3 பேரும் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் கண்டிப்பா ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருக்கிறப்ப இனுகாமி செம்பை இருக்காங்களா, அவங்க பண்ணது கொஞ்சம் நினைச்சு பாக்குறான். ஏன்னா நம்ம ஹீரோ ட்ரைனிங் மேல ட்ரைனிங் பண்ணதுனாலதான் நம்ம ஹீரோட மசில்ஸ் எல்லாம் தாறுமாறா வந்திருக்கு. ஆனாலும் நம்ம ஹீரோ மிஸ் ரோஸ் சொன்ன வார்த்தைகளை மறக்கல. கண்டிப்பா இப்ப இருக்கிறத விட பேட்டில் ஃபீல்ட் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமா வெளில போகணும்னு சொல்றாங்க. இவ்வளவு சீக்கிரம் வரும் நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்றானுங்க. கேப்டன் ரோஸ் என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? தாமஸ் பெருசா ஒண்ணு இல்ல, நாங்க வெளில போறோம், சோ டோரை மட்டும் ஓபன் பண்றியா? யாரையாச்சும் பயமுறுத்தணும்னா பேச கூட வேணாம், நின்னா மட்டும் போதும். மிஸ் ரோஸ் நம்ம இப்ப எங்க போறோம்? வாயை மூடிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா. இந்த லிங்கர்லயே டார்கஸ்டான ஃபாரஸ்ட் இதுதான். இந்த இடத்துல ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அதுல ஒண்ணுதான் கிறிஸ்லி. அதை கொல்ற வரையும் நீ திரும்பி வரவே கூடாது. ப்ளூ கிறிஸ்லி வந்து 100 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ளூ கிறிஸ்லா மாறும். அதுக்குள்ள சொல்றீங்க? இதுல வேற எனக்கு எப்படி சண்டை போடணும்னு கூட தெரியாது. ஆனா கேப்டன் ரோஸ் அதை கேட்காம நம்ம ஹீரோ அந்த ஆபத்தான காட்டுக்குள்ள தூக்கி எரிஞ்சிடறாங்க. ஐயோ இவன் கொல்றதுக்கு முடிவே பண்ணிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படியே கீழே விழும்போது நம்ம ஹீரோ அவனோட ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி பெரிய காயம் இல்லாம தப்பிச்சாரான். ரோஸ் ஆர்டர் கொடுத்ததை செய்யலனா திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. இப்ப எனக்கு வேற வழியில கிரேன் கிறிஸ்லி தான் தேடி பிடிக்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்பயே அந்த இடத்துக்கு கிறிஸ்லி வந்துருது. அதுக்கப்புறம் என்ன எடுத்தே பாரு ஓட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிச்சாரா. அப்படி ஓடிட்டு இருக்கிறப்ப எனக்கு கமெண்ட் ரோஸ் வந்து கொடூரமான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதனால இதெல்லாம் எனக்கு சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி தான் நினைக்கிறான். அதனால வா நீயா நானான்னு பார்த்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல 1க்கு 3 வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடுறான். கண்டிப்பா ஒத்தால இதுங்களை சமாளிக்க முடியாதுன்னு. அப்படியே பக்கத்துல ஒரு ஆறு இருக்குது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோ அந்த ஆத்துல விழுந்து தப்பிச்சாரா. இதுங்களும் அடுத்த வாட்டி வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போயிடுதுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல நம்ம ஹீரோ அவங்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். 2 நாளைக்கு தேவையான சாப்பாடு இருக்கு, ஆனா தீ மூட்டுறதுக்கான பொருள் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ரோஸ் அந்த பேக்ல வைக்கவே இல்லை. அவ மனுஷியே கிடையாது, ஒரு டீமன். இல்ல அவ ஒரு ஓகரா தான் இருக்கணும் இப்படின்னு நம்ம ஹீரோ என்ன சொல்றது தெரியாம புலம்பிட்டு இருக்கான். ஏன்னா முடியாத காரியத்தை ஒத்தால முடிக்க சொல்லி இருக்கிறா. இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2வது நாள் நம்ம ஹீரோ அவனோட எனிமையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக காடு ஃபுல்லாவும் சுத்துறான். அதை தொலைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அங்கங்க மரத்துல மார்க் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் ஒரு இடத்துல நின்னு பாத்துட்டு இருக்கிறப்ப புதருக்குள்ள இருந்து சத்தம் வருது. ஆக மறுபடியும் வந்துருச்சுன்னு நினைக்கிறா அப்படின்னு சண்டைக்கு ரெடி ஆகுறான். ஆனா உள்ள இருந்து வந்ததோ ஒரு அடிபட்ட ஒரு பிளாக் கலர் ரேபிட். பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா தெரியறதுனால நம்ம ஹீரோ அதுக்கு ஹீலும் பண்ணி விடுறான். மறுபடியும் அடிபடாம பாத்துக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து போனாலும் அந்த ரேபிட் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வருது. என் பின்னாடியே வராத, நான் ரொம்ப ஆபத்தான மாஸ்டர் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். நான் தான் சொல்றேன், உனக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்றது எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிற, ஆனா கேட்க மாட்டிய. கொஞ்சம் உனக்கு கிராண்ட் கேஸ்லியோட இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு அந்த ரேபிட்டோ என்ன ஃபாலோ பண்ணிட்டே வான்னு சொல்லாம சொல்லுது. அப்படியே பின்னாடியே போன நம்ம ஹீரோ அதுங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாராம். பார்த்தா அதுங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியா இருக்குதுங்க. நல்ல வேலை பாத்துருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். அதுக்கப்புறம் 3வது நாள் நம்ம ஹீரோ குடிக்கிறதுக்காக வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இருக்க. என்ன நீ மறுபடியும் வந்துட்ட அப்படின்னு அந்த பிளாக் ரேபிட்டை பார்த்து நம்ம ஹீரோ கேக்குறான். அதே மாதிரி அந்த கரடிங் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே மனதுக்குள்ள இப்பதான் என்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் வயிற்று வழியில கதறிட்டு இருக்கிறான். ஏன்னா குடிச்ச தண்ணி வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி இல்ல போல இருக்கு. பரவாயில்ல என்னோட அரவணைப்பு காட்சி நீ இருக்கே அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு இடத்த காமிக்குது. இது ரிவர் வாட்டரை விட பாக்குறதுக்கு நல்லாவும் கிளியராவும் இருக்கு, அதனால குடிக்கலாம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல நல்லாதான் இருக்கு. அவா உனக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த பிளாக் ரேபிட்டை பார்த்து கேக்குறான். அந்த ரேபிட்டும் மரத்து மேல ஏற சொல்லுது. அவா என்னாச்சு ஏதாச்சும் பக்கத்துல மாஸ்டர் இருக்கான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஏன்னா கிராண்ட் கிறிஸ்லி பார்த்து பயப்படாத ரேபிட் வந்து வேற எதையோ பார்த்து பயப்படுது. இது என்ன, இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு படிக்கிறதா கொடுத்த புக்ல எந்த இடத்துல இந்த மாஸ்டர் பத்தி மென்ஷன் பண்ணவே இல்ல. ஆனாலும் அந்த மாஸ்டருக்கு ரத்த வரி இருக்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் 4 நாள் ஆகியும் நம்ம ஹீரோ அந்த பாம்பை பார்க்கல. அது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சங்கடமாவும் இருக்கு. ஏன்னா கிராண்ட் கிறிஸ்லி கூட சண்டை போடணுமான்னு. இருந்தாலும் என்ன பண்றது, கிராண்ட் கிறிஸ்லி இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அவ சொல்லிட்டான். சரி அப்பனா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். ஆனா அடுத்த நாள் இந்த ரேபிட் நீ போக கூடாதுன்னு சொல்லுது. நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் மழை நின்றதுக்கு அப்புறம் போக தான் போறேன். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழையும் நிக்குது. நம்ம ஹீரோவும் கிராண்ட் கிறிஸ்லி கூட சண்டை போறதுக்காக போறான். அப்படி போறப்பையும் பிளாக் ரேபிட் சொல்லுது நீ போக வேணான்னு. நீ தடுத்தாலும் சரி நான் இந்த வாட்டி போக தான் போறேன், ஏன்னா நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அங்க போய் பார்த்தா அந்த கிராண்ட் கிறிஸ்லி 2 செத்து கிடக்குதுங்க. ஆகா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ரோஸ் பார்த்தா என்ன கண்டிப்பா கொன்னுடுவா. ஆனா இதுங்க மேல இருக்கிற மார்க்க பாக்குறப்ப கண்டிப்பா அந்த ஸ்னேக் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிடறதுக்காக அந்த ஸ்னேக் இதுங்களை கொல்லல, அதுக்கு பதிலா அதோட ஃபன்னுக்காக தான் இதுங்களை கொண்டு இருக்கு. அந்த 2 கரடியும் சாகிறதுக்கு முன்னாடி அதோட குட்டியை வந்து அதை சேவ் பண்ணிருக்குங்க. இங்க நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றது, இந்த நிலைமை இதை பாக்குறதுக்கு என்னால முடியல அப்படின்னு நினைக்கிறான். எதனாலனா இந்த குட்டி கரடியோட கஷ்டம் நம்ம ஹீரோக்கு புரியுது. உனக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்னேக்கை தேடி போறான். அதே மாதிரி இந்த குட்டியோ நம்ம ஹீரோ மாதிரியே ரிவெஞ்ச் எடுக்க நினைக்குது. அப்படி இங்க இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ எங்கன்னு கேக்குறாங்க. ஓ அவனா ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வெளில போனா போய் 10 நாளா ஆயும் திரும்பி வரல. என்ன 10 நாளாவா? ஆல்சோ கூட பாசும் போயிருக்கிறதுனால எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறானுங்க. அதுக்கப்புறம் என்ன கசுகி நம்ம ஹீரோ பத்தி கவலைப்படுறான். அவனுக்கு என்னாச்சு ஏதோ வச்சானு. அதுக்கு இனுகாமி செம்பை அவனை பத்தி கவலைப்படாத, ஏன்னா ரோஸ் தானே அந்த வேலையை கொடுத்திருக்காங்க, அதனால உசாட்டோக்கு தான் ஆகாது, இதை நினைச்சு நீ கவலைப்படாத. நான் ஒன்னும் அவனை பத்தி கவலைப்படலையே. அப்படியே இங்க காட்டுக்குள்ள இருக்க நம்ம
ஹீரோ நல்லா சாப்பிட்டு அந்த ஸ்னேக் கூட சண்டை போடுறதுக்கு தயாராகிறான். பிளாக் ராபிட் எனக்கு அந்த பாம்பு எங்க இருக்குங்கிறத காமிக்கிறியா? அதுக்கு அந்த ராபிட் லைட்டா யோசிக்குது. ஆனா அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிடுது. நம்ம ஹீரோ அந்த ராபிட் எங்க போதோ அங்க இங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே போறான். அப்படி ஃபாலோ பண்ணதுல நம்ம ஹீரோ அந்த பாம்பையும் கண்டுபிடிச்சாரான். ஆனா பார்த்தா இந்த பாம்பு கூட இந்த குட்டி கரடி சண்டை போட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கும் இதை பார்த்தாலே தெரியுது ரொம்ப டேஞ்சரானதுன்னு. ஆனாலும் நீ ரோஸ் அளவுக்குலாம் ரொம்ப ஆபத்தான ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாம்பு கூட சண்டை போட போறான். இந்த வாங்கிக்க அப்படின்னு அந்த ஸ்டிக் அதோட கண்ணில சொருவிடுறான். இதனால இதுக்கு இப்ப ரைட் சைடு கண்ண தெரியாதனால நம்ம ஹீரோ ரைட் சைடு தான் அட்டாக் பண்ண முடிவு பண்றான். இருந்தாலும் அந்த ஸ்னேக் நம்ம ஹீரோட கையை கடிச்சிருது. நீ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நைஃப் அதோட வாயிலையும் சொருவிடுறான். அப்படி இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பண்ணாலுமே அந்த பாம்போட விஷயம் நம்ம ஹீரோ உடம்பு பூரா பரவ ஆரம்பிக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படி பாய்சனை ஹீல் பண்ணுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கான். அது எப்படின்னா ரிவர் வாட்டர் குடிச்சு ஒரு நாள் வயிற்று வெளியில இருந்தால அதை வச்சுதான் அப்படியே அட்டாக் பிளான் போறப்ப அந்த குட்டி கரடி இருக்குல்ல அது நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த பாம்பை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். கடைசியில நம்ம ஹீரோ அந்த பாம்பை கொண்டாடுறான். ஒரு வழியா எல்லாம் முடிச்சுங்கிற மாதிரி பாக்குறப்ப குட்டி கரடி எட்டி பாக்குது. உனக்காக நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். அதே மாதிரி உனக்கு அடிப்பட்ட காயத்தை ஹீல் பண்றதுக்கு இப்போதைக்கு என்னால முடியாது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஹீரோ பாய்சன் வந்து நியூட்ரல் தான் பண்ணி வச்சிருக்கான். அப்படி அந்த பாம்பு 2வது ரவுண்டுக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி பாக்குது. அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ட மேனிக்கு திட்ட ஆரம்பிச்சிடறான். இன்னும் இந்த பாம்பு பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு கேப்டன் ரோஸ் சொல்றாங்க. கேப்டன் ரோஸ் நீங்களா எப்படி இங்க வந்தீங்க? அது காரணம் இந்த பையன் சொல்ல பார்த்த நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இவன் என்னோட பெட்டு. அப்ப அடிப்பட்ட மாதிரி வந்ததுலாம் உன்னோட நம்பிக்கை பெறறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்துலேயே தான் இருந்தா ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா உன்னை காப்பாத்துறதுக்காக. அப்படின்னா இது என்ன மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு கேப்டன் ரோஸும் இது டீமன் ஆர்மி கிரியேட் பண்ணது. கடைசி சண்டையில சிக்லிஸ் வந்து இதை பார்க்காம விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஒரு எலக்ட்ரிக் வந்தா கூட சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை கிட்ட நம்ம ஹீரோ கண்டிப்பா நீ ஒரு மனுஷியே கிடையாதுடி. இவ்வளவு ஆபத்தான உன்னை தலையில கட்டி இருக்கு. ஆனாலும் இதுல நீ ஜெயிப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மிஸ் ரோஸ் சொல்றாங்க. ஆக்சுவலி உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காக தான் உன்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கிறது கூட சண்டை போட சொன்னேன். இருந்தாலும் நீ என்னதான் இன்ட்ரெஸ்டிங்கா பண்றங்கிறத நான் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? இது நான் கிட்டத்தட்ட செத்துருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. என்ன இந்த பையனுக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு கேப்டன் ரோஸ் சொல்றாங்க. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அதை அடாப்ட் பண்ணிக்கிறான். உங்களை பாக்குறதுக்கு அப்படி என்ன பாக்குற மாதிரி இருக்கு. ப்ளூ கிறிஸ்லி உனக்கு நடந்தது எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு வந்துரு. கேட்டதும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ தூக்கிக்குது. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேப்டன் ரோஸ் சொல்ல நம்ம ஹீரோ பயப்பட ஆரம்பிச்சிடறான். இவ பேசினாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. கொஞ்சம் கடைசி நேரத்துல என்ன பத்தி எதை சொன்னீங்களா அது மட்டும் என் காதுல கரெக்டா விழுந்துருச்சுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பதார ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் உனக்கு தேவையான தகுதி வந்துருச்சுன்னு கேப்டன் ரோஸ் சொல்றாங்க. அது ஏன்னு கேட்டா பேட்டில் ஃபீல்ட்ல எனக்கு பக்கத்துல இருக்க போறது நீ தான் சொல்றாங்க. ஆக்சுவலி நீ இன்னும் பேசிக்க கத்துக்கவே இல்லை. ஆனா உனக்கு என்ன தேவையோ அது உனக்கு கிடைச்சிருச்சு. அதாவது பிசிக்கலாவோ மென்டலாவோ நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கூட இருக்கிற 2 ஹீரோஸும் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க கிடையாது. கேப்டன் ரோஸும் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம கூட சீக்கிரத்தை டீமன் ஆர்மி கூட சண்டை போட போறோம். அதனால நீ எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்க. எதனாலனா நீ என் கூட இருந்துகிட்டு முன்வரிசையில இருக்கிறவங்க எல்லாரையும் ஹீல் பண்ண போற. அதே மாதிரி மத்த 2 ஹீலர்ஸ் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் நீங்க பண்ண முடிஞ்ச அளவுக்கு என்னால பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு ரோஸும் நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே அதே நேரத்துல 3வது ஆர்மியோட கமாண்டரான அமிலா கிட்ட லிங்க ராஜ்யத்து மேல படையெடுக்கிறதுக்கான ஏற்பாடு எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்னு அவளுக்கு மேல இருக்கிற ஒரு டீமன் கேக்குது. அதுக்கு அவளும் எங்களோட ஆர்மில இருக்கிற எல்லாருமே தயாரா தான் இருக்காங்க. அதனால நாங்க சீக்கிரமா எங்களோட வேலையை முடிச்சிருவோம் சொல்றா. நல்ல விஷயம் தான். ஏன்னா போன வாட்டி ஜெயிச்சிருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து அவனுக்கு எல்லாரும் எஸ்கேப் போயிட்டானுங்க. ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்க கூடாது. அது மட்டும் இல்லாம சாகர அளவுக்கு சண்டை போடணும்னு அவசியம் இல்ல. உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னோட பெஸ்ட்டை கொடு. அது அமேலியா நீ எப்பயுமே ரொம்ப சீரியஸா இருக்க. ஆனா எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. நீ இங்க இருந்து போலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டீமன் வந்து இவ கிட்ட வந்து பேசுது. 3வது ஆர்மியோட கமாண்டர் நீங்க நர்வஸா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது நீங்க டீமனோட பாத்து இருந்திருக்கீங்கன்னு. மத்தவங்களை கலாய்க்கிறத விட்டுட்டு முதல்ல உன்னோட வேலையை போய் நீ பாரு. அதுக்கு இவனோ என்னோட வேலை இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. நீ வேணா வந்து பாக்குறியா? ஏன்னா நான் ஒரு மான்ஸ்டரோட புரோட்டோடைப்பை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தா இவன் ஒரு பெரிய சைஸ் பாம்பா தான் உருவாக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம 71ஓட பேரை தான் 72க்கும் வச்சிருக்கான். எதனாலனா இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில சிக்லிஸ் அட்டாக் பண்ண உடனே அந்த பாம்பு அங்க இருந்து ஓடி போயிட்டான். 71 ஓடி போனதுனால தான் 72 ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்கி இருக்கேன். எனக்கு லிங்கர்ல சிக்லிஸ் கூட பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா அதை விட கடுப்பேத்துற நிறைய பேர் இருக்கிறானுங்க. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அவனுங்க பேட்டில் ஃபீல்ட்ல இருப்பானுங்க. ஆனா சண்டை போட மாட்டானுங்க. இவனுங்களை பத்தி யோசிக்கிறதுக்குள்ளேயே அவனுங்க அடிப்பட்டவனுங்களை அறிய தூக்கிட்டு போயிடுவானுங்க. அது அவங்களோட பாஸ் கண்டிப்பா ஒரு ஹீலரா தான் இருக்கணும். ஓவரால் முன்வரிசையில் இருக்கிற எல்லாரையும் ஒருத்தி ஹீல் பண்ணுவா. அவளுக்கு ஃபைட் பண்ண கூட நல்லாவே தெரியும். இதுல வேற அவ மாஸ்டர் மேல சரி கடுப்புல இருக்கிறா. ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். மேடம் இப்ப நீங்க ஒரு கமாண்டர், அதனால கீழே இறங்கி சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனாலதான் நான் ஒரு டீமன் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறேன். அதோட பேரு பிளாக் நைட். அப்படிங்க நம்ம ஹீரோ நான் எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். டாங்கோட கொரட்ட சத்தியத்தையும் சேர்த்துதான். அதுக்கப்புறம் அந்த குட்டி கரடிக்கு நம்ம ஹீரோ சாப்பாடு கொடுக்குறான். பாக்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் நல்லாதான் இருக்கு. அப்படியே ஒரு பாவமான முகத்தை வச்சுக்கிட்டு பிளாக் ராபிட் வரும். இந்த வாட்டி நான் வாங்கிட்டு ஏமாற மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அது நம்ம ஹீரோ கிட்ட மறுபடியும் ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிருது. சரி சரி இந்தா ஒண்ணு வச்சுக்க. என்ன உனக்கும் ஒண்ணு வேணும்
வேணுமா ப்ளூரின். இதை கேட்ட கேப்டன் ரோஸும் இது என்ன பேரு, இது எப்படி வச்சேன்னு கேக்குறாங்க. அதுவா ப்ளூயும் கிறிஸ்லியும் சேர்த்து தான் ப்ளூரின் வச்சிருக்கேன், எப்படி இந்த பேர் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இதுக்கு பதில் சொல்லாத கேப்டன் ரோஸும் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. இந்த கரடியை வச்சுக்கிறத பத்தி மேஜிஸ்ட்ரேட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிட்டேன், அவரும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுத்துட்டாரு. அதனால இதுக்கப்புறம் இந்த கரடி ரெஸ்கியூ டீமோட ஒரு ப்ராப்பர்ட்டில வரும். அப்படின்னா என்னதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பெருசா ஒண்ணும் இல்ல, நீ இங்கே தங்கிக்கலாம், ஆனா உனக்கு ஏதாச்சும் வேணும்னா நீ தான் சம்பாதிக்கணும். ஆகா வேலை கொடுக்க போறாங்களோன்னு சொல்லிட்டு இவன் பயந்துடுறான். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவை மூட்டை தூக்க விட்டாரானுங்க. நான் எதிர்பார்த்தேன், ஆனா இந்த மாதிரி எதிர்பார்க்கலையே. கேப்டன் ரோஸும் இது ஒரு கரடியை பார்க்காத ஒரு அடிபட்டிருக்க ஒரு ஆளா நினைச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நினைச்சுக்கிறேன், இங்கேயே நிக்கிறத விட்டுட்டு முதல்ல ஓட ஆரம்பிடா. ஓகே மேடம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். என்ன ரொம்ப ஸ்லோவா வர்ற, உன் மேல இருக்கிறது ஒரு அடிபட்ட ஆளு, அவங்கள காப்பாத்துறது சீக்கிரமா ஓடு. அப்படியே பார்த்தா இவனுங்க எல்லாரும் நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றானுங்க. பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கும் போது இந்த மாதிரி நடக்கும், அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும்னு எங்க பாஸ் சொல்லியிருக்காங்க. இதை கிட்ட நம்ம ஹீரோ இவனுங்கள்ட்ட மாட்டிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடனாலும் இவனுங்க வர்ற மாதிரி தெரியல. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னால முடியாது அப்படின்னு படுத்தாடுறான். என்னால ஹாஃப் டே வரையும் ஓட முடியும் நடிச்சு, ஆனா என்னால முடியல, ஏன்னா அதுதான் பேட்டில் ஃபீல்டுல உன்னோட லிமிட் அப்படின்னு கேப்டன் ரோஸ் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோட ட்ரைனிங்ல ஒரு பாட்டு தான், ஏன்னா அப்பதான் நம்ம ஹீரோ எல்லாத்துக்கும் தயாரா இருக்க முடியும். அப்படியே அவங்க நம்ம ஹீரோ ஹீல் பண்ணி விட்டுட்டு இப்போ வரையும் நீ எங்க சுத்தினது போதும், இதுக்கப்புறம் நீ கேசல் டவுன்ல போய் சுத்துறான்னு சொல்லிடுறாங்க. அப்பனா பிரில்லனா என்ன பண்றது, அவனையும் தூக்கிட்டுப்பா, இது ப்ளூ கிறிஸ்லி தானே அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே பாக்குறானுங்க. நான் ஒரு மாஸ்டரே தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கேன், இங்க இருக்கிற எவனுமே அதை பார்த்து பயப்பட மாட்டானுங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படி ப்ளூரினும் அந்த பக்கம் போக சொல்லி கையை காமிக்குது. கடையில இருக்கிற பாட்டியும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் வேணுமான்னு கேக்குறாங்க. இல்ல என்ன மன்னிச்சிருங்க, நான் காசை கொண்டு வரலன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இருந்தாலும் இந்த ஃப்ரூட்டோட பேரை கொஞ்சம் சொல்றீங்களா? ஓ இதுவா தம்பி, இது பெப்பர்ஸ், இது ராஜ்யத்திலேயே ரொம்ப ஸ்பெஷலா கிடைக்கிறதுல இது ஒண்ணு. அக்லி நான் ஒண்ணு கேட்கலாமா? நான் ஒரு மாஸ்டரே சொல்ற தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறேன், இங்க இருக்கிற யாருமே அதை பார்த்து பயப்படாம நார்மலா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நீ ரெஸ்கியூ டீம்ல ஒரு பாட்டா இருக்கிறதுனாலதான் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. எதனாலனா பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கிறவனுங்களா ரெஸ்கியூ டீம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்பப்போ இந்த சிட்டிக்குள்ள ஓடிட்டே இருப்பானுங்களா. அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி ஓகே பாட்டி, அடுத்த வாட்டி வரப்ப நான் வாங்கிக்கிறேன், அப்பனா என்னோட அன்பளிப்பா இதை வச்சுக்க தம்பின்னு கொடுக்குறாங்க. சரி அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க இருந்து போறான். அந்த பையன் ரெஸ்கியூ டீம்ல இருக்கிறவனா? ஆமா, பார்த்தா அவனுக்கு அப்படி தெரியலையாமாக்கோ. நம்ம கேசல் கிரவுண்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இடகமிசம் பையன் கசுகியும் பார்க்க போலாமா? போகலாமே அப்படின்னு அதுவும் சொல்லுது. அப்படி இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறப்ப நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஒருத்த வரான். நம்ம ஹீரோவோ அவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அவரும் சொல்றாரு. சரி எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அப்படி கேக்குறப்ப தெரியுது ரெஸ்கியூ டீம்ல 2 ஹீரோஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அந்த 2 பேர்ல இவரும் ஒருத்தரா. அதுக்கப்புறம் அவரே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசுறப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ பத்தி இவருக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஹீரோஸ் சம்மனிங் பண்ணும்போது நீயும் தெரியாம இந்த உலகத்துக்கு வந்திருக்க சரியா? ஆமா, நீங்க சொல்லிதான் எனக்கு ஞாபகமே வருதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடூரமா இருந்திருக்கு. ஆனா உசாட்டோட நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு, கேப்டனோட ட்ரைனிங் நீ இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிருக்க. அதுவே என்னையும் என்னோட தங்கச்சி எடுத்துக்கிட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்பனா இன்னொரு ஹீலர் வந்து ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு சிஸ்டர் வேற, அவளுக்கு என்ன விட ஒரு 5 வயசு கம்மி. நான் வேணா அவளை உனக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்கிட்டா? பரவாயில்ல, டைம் கிடைக்கிறப்ப பாத்துக்கிறேன். ஆல்சோ நாங்க சிட்டிக்குள்ள ஒரு சின்னதா கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அப்படா செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு அவரோ என்னால செல்ஃப் ஹீலிங் பண்ண முடியாது, ஆனா மத்தவங்களை என்னால ஹீல் பண்ண முடியும். நீங்க சொல்றத பார்த்தா ஒவ்வொரு ஹீரோஸும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்களா? ஆமா, பட் எனக்கே எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு ரெஸ்கியூ டீம்ல ஒரு பாட்டா இருக்கிறத கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். சரி பேட்டில் ஃபீல்ட்ல நீங்க எப்படி மத்தவங்களை ஹீல் பண்ணுவீங்க? டேங்கோ மத்தவங்களை சேர்ந்து அடிபட்டவனுங்க எல்லாரையும் தூக்கிட்டு வருவானுங்க, நானும் என்னோட தங்கச்சி அவங்க எல்லாரையும் ஹீல் பண்ணுவோம். இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கேப்டன் ரோஸ் சொன்ன விஷயத்த சொல்லிடுறான். நீ உண்மையாவா சொல்ற? ஆமா உண்மையதான் சொல்றேன், ஆனா என்னால அதை கையாள முடியுமான்னு தெரியல. இதுக்கு இவரு என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற ஹீரோஸ்ல இருந்து நைட்ஸ் வரையும் எல்லாரும் ஆபத்துல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் சிவியரா அடிபட்டுச்சுன்னா சாகுறது தவிர வேற வழியே இருக்காது. ஆனா அவங்களுக்கு உதவியா ஒரு ஹீலர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு 4 வார்த்தை அவர் கொஞ்சம் மோட்டிவா பேசுறாரு. சரி எனக்கு கிளினிக்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இந்நேரம் என்னோட தங்கச்சி நான் தேட ஆரம்பிச்சிருப்பா. அதோட நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. கேப்டன் ரோஸ் உனக்கு எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்க மேல வெறுப்பு மட்டும் காட்டிடாதுன்னு. எனக்கு அவ மேல எந்த வெறுப்பும் இல்ல, ஆனா அவ கொடுக்கற ட்ரைனிங் எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு எனக்கு இன்னும் 2 எலும்பு எக்ஸ்ட்ரா வேணும். கேப்டன் ரோஸ் உனக்காகவே ஒருத்த வந்திருக்கான் அப்படின்னு இவர் நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் சொல்றாரு. டேய் அண்ணா, மறுபடியும் கீழே விழுந்து வாடிக்கிட்டியான்னு அவளோட தங்கச்சி அந்த இடத்துக்கு வரா. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு வீக் இல்ல அப்படின்னு சொன்னாலும் இவன் நம்புற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடுறாரு. நான் ரொம்ப முக்கியமான ஒரு பையனை மீட் பண்ணனே. அப்பனா அவன் யாரு? கூடிய சீக்கிரத்துல நீயே மீட் பண்ணுவ. ஒரு நீ அவனை பார்த்தவனே கண்டிப்பா உனக்கு அவனை பிடிச்சிரும். அப்படி இங்க நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கு உள்ள போகலாமான்னு அங்க இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட கேக்குறான். அதுக்கு வரும் கண்டிப்பா நீங்க இந்த கரடியை கூட கூட்டிட்டு போலாம்னு சொல்றாரு. ஏன்னா கேப்டன் ரோஸ் எல்லாரும் அந்த அளவுக்கு நம்புறாங்க. உள்ள வந்து நம்ம ஹீரோ நைட்ஸ் எல்லாரும் ட்ரைனிங் எடுக்கிறத பாக்குறான். இங்க இனகமிசம் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோவை பார்த்தாடுறாங்க. இன்னும் பாக்குறதுக்கு ஃபிளஃபியா ப்ளூ கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்க போன இடத்துல இதை அடாப்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்றான். ஆனா இனகமிசம் போய் அதெல்லாம் கேட்காம உசாட்டோ நான் அதை தொட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க. அவ யாரு கூடயும் அவ்வளவு செட் ஆக மாட்டான். நான் ஒரு ஹீரோ, கண்டிப்பா அவனுக்கு எனக்கு பிடிக்கும். செம்பா இவன் இப்படி பண்ணதுக்கு பெருசா எடுத்துக்காதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவங்கள அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம இது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்றாங்க. நான் இதோட பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட பேரை சொல்றான். அவளோ
ப்ரோ இந்த பேரு இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றா. மேபி செம்பை உங்களோட ஆன்மா வந்து கரப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்பனா நீயும் அதே தான் போல இருக்கு உசாட்டோ. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப இவளோட கை கொஞ்சம் காய்ச்சி போயிருக்கத பாக்குறான். அடுத்தபடியே நம்ம ஹீரோ அதை ஹீலும் பண்ணிடுறான். ஆமா உசாட்டோ இன்னைக்கு என்ன பாக்குறதுக்காக தான் நீ இங்க வந்தியா? ஆமா உங்களையும் கசுகையும் பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். நீ வெளிப்படையே பேசுறது தான் உனக்கு இருக்கிற ஒரு பெரிய குறையே. அது கசுகி வந்து நம்ம ஹீரோ மாதிரியே ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிருக்காங்கிற விஷயத்த சொல்றா. ரெண்டு ஹீரோஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் நம்பிக்கையோட ட்ரூப்ஸ்ல சேர்ந்துட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்த இவர் சொல்றாரு. கசுகியும் என்னால முடிஞ்ச பெஸ்ட்டா நான் கொடுக்குறேன்னு சொல்றான். கசுகி நல்லா தான் இருப்பான்னு நான் நம்புறேன். இன்னும் கொஞ்சம் தான் கசுகி திரும்பி வந்துருவான். அதுக்கப்புறம் அவன் கத்துக்கிட்டது எல்லாத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். இந்த நேரத்துல உங்களோட லைஃப் எப்படி இருக்குங்கிறத என்னால பார்க்க முடியுது செம்பை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் நீ என்ன பத்தி கவலைப்படணும் தெரியுமா? சரி சரி இதுக்கப்புறம் நான் உங்களை பத்தியே கவலைப்படுறேன். வாய் வார்த்தையே சொன்னா மட்டும் பத்தாது. இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ட்ரைனிங் நான் கண்டினியூ பண்ண போறேன்னு சொல்றான். உசாட்டோ நீ ஒரு விஷயத்தை கவனிக்கல. நீ என்ன விட ரொம்ப வளர்ந்துட்டேன்னு. இருந்தாலும் பரவாயில்ல இது ஒன்னும் அவ்வளவு மோசமான ஃபீலிங் கிடையாது தான். அவங்க ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுக்கிறதெல்லாம் வாருக்கு சீக்கிரமா அவங்க போக போறாங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரெடி ஆகி அவங்களுக்கு உதவியா இருக்கணும். அதுக்கப்புறம் ராத்திரி போல நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக கேப்டன் ரோஸ் வீட்டு வாசலே நிக்கிறாங்க. உசாட்டோ உனக்கு இந்த ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு? பழகிடுச்சா? பழகிடுச்சு. இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம ஹீரோ நேத்தி நடந்தது எல்லாத்தையும் கேப்டன் ரோஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். டீமன் ஆர்மி கூட சண்டை போட போறேன்னு சொன்னோனே நான் பயந்துட்டேன் பேட்டில் ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு. ஆனா இன்னைக்கு எனக்குள்ள இருந்த பயம் இப்ப இல்ல. என்னால சண்டை போட முடியாது எனக்கு தெரியும். என்னால யாரையும் கொல்லவும் முடியாது எனக்கு தெரியும். ஆனா கசுகிக்கும் இனகாமி செம்பாய்க்கும் என்னால மட்டும் தான் உதவி செய்ய முடியும். ஏன்னா நான் ரெஸ்கியூ டீம்ல ஒரு பார்ட்டா இருக்கேன். அதுக்கு கேப்டன் ரோஸும் காயப்பட்ட நம்ம ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம இருக்கோம் சொல்றாங்க. சாகுற நிலைமையில இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்துறது தான் உன்னோட வேலையை. இப்ப நான் சொன்ன விஷயத்த சாகுற வரையும் நீ மறக்கவே கூடாது. ஏன்னா ரெஸ்கியூ டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் இப்படிதான் இருக்கணும். கண்டிப்பா கேப்டன். மத்தவங்க யாரும் வேற ஏதாச்சும் நடக்குமான்னு பாத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு தருணத்துல தான் ரெஸ்கியூ டீம்ல ஒரு மெம்பரா சேர்ந்ததா நான் உணர்றேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோ சுசினியோட ட்ரைனிங்காக நீயும் வெளில போகணும்னு சொல்றாங்க. யாரு? இனகாமி செம்பாயா? நம்ம ஹீரோ இப்ப இனகாமி செம்பாயோட ட்ரைனிங்காக போயிட்டு இருக்கான். சிக்லிஸும் மத்த நைட்ஸும் கசிகியோட ட்ரைனிங்காக போயிருக்காங்க. அவங்க திரும்பி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மேஜிஸ்ட்ரி வந்து நேத்தி ராத்திரி என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். அதுவும் இது ரெண்டாவது வாட்டி அவர் கேட்டதுனால என்னால அதை மறுக்க முடியல. 3 பகல் 2 இரவு நீ அவங்க கூட இருக்க போற. அதனால பார்த்து நடந்துக்க அப்படின்னு இவங்க அட்வைஸ் பண்றாங்க. ப்ளூர் இன்னும் நம்ம கூட வரான் தானே? அதே மாதிரி நானும் ப்ளூர் இன்னும் க்ளோஸ் ஆகிறதுக்கு நீ ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிருக்கியா? அதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ப்ளூரினுக்கு இன்னும் மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே இவங்க தான் நம்ம கூட ட்ரைனிங் வர போறவங்கன்னு இனிகாமி செம்பாய் சொல்றாங்க. உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்சம் நீங்க கேட் கீப்பரா? ஆமா நான் அந்த வேலை தான் பாக்குறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. ரிசோர்ட்டோட ஹீலிங் மேட்சுக்கால எப்படிப்பட்ட காயத்தை வேணாலும் ஹீல் பண்ண முடியும். ஆனா செத்து போனவங்களை உயிரோடு கொண்டு வர முடியாது. அதனால எப்பயும் கேர்லெஸ்ஸா மட்டும் இருந்துடாதீங்க. சிக்லிஸ் கீழே நீ ட்ரைனிங் எடுத்திருக்கிறதுனால பெரும்பாலான நேரத்துல என்ன பண்ணலாம்னு உனக்கு ஐடியா இருக்கும். என்ன பாக்குற? உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நீ பாக்குற பாரு பார்த்தா நான் ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற போல இருக்கு. அவரோட மென்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியறாங்க. இப்போ ஏதாச்சும் சொன்னீங்களா? நான் எதுவும் சொல்லலையே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கசுகி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த பிரின்சஸும் ஏன் இப்படி பண்றீங்க? போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் நேத்து ராத்திரி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்ப பாருங்க நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றான். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கன்னு சொல்றா. இவனும் அதை கேட்டு லைட்டா ஸ்மைல் பண்றான். அப்படி இங்க இவங்க எல்லாரும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிற இடம் அந்த லிங்கராஜுக்கு பக்கத்துல இருந்துச்சுல ஃபாரஸ்ட் அந்த இடத்துக்கு தான். அந்த இடமா அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டா வருத்தப்படுறான். ஏன்னா ப்ளூரின் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ப்ளூரின் தூங்கிட்டு இருக்கான். இப்பயாச்சும் நான் அவனை தொட்டு பார்க்கட்டா அப்படின்னு இவ கேட்கிறா. என்ன பண்ணாலும் சரி அவனை தொடறதுக்கு நான் விட மாட்டேன்னு நம்ம ஹீரோ விடாப்படியா இருக்கிறான். உசாட்டோ என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? இப்படி தொடறதுனால உனக்கு என்னதான் கிடைக்க போகுது? உசாட்டோ இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு இவ சொல்றா. ப்ளூரினுக்கு தூக்கம் கலைஞ்சிருது. சரி என் கூட நடந்துவான்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். ஆகா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ப்ளூரின் என் மேல ஏறிக்க நான் அவனை தூக்கிட்டு போறேன். அது மட்டும் வேணாம் உங்களால தாங்க முடியாது. இவ்வளவு அதை கேட்காம தூக்கலான்னு பாக்குறா. ஆனா அவளால முடியல. என்ன இது இவ்வளவு வீட்டா இருக்கு? ஹீல் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இவ பழையபடி நார்மல் ஆயிடுறா. கூட்டமா நம்மள நோக்கி ஏதோ ஒண்ணு வருதுன்னு இவ சொல்றா. அப்ப அது மாஸ்டர்ஸா தான் இருக்குன்னு இவன் சொல்றான். ஆனா வந்தது என்னமோ கொள்ள அடிக்கிறவனுங்க. ஏய் மரியாதையா உங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எங்கள்ட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றா. யாரு இவனுங்க கொள்ள அடிக்கிறவனுங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். செம்பை இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்களுக்குலாம் நீங்க பயப்பட தேவையில்ல. ஆனா இனகாமி செம்பையோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறா. இது ப்ளூ ரெஸ்லி அப்படின்னு கொள்ள அடிக்க வந்தவனுங்க பயந்துறானுங்க. பட் அது குட்டியா இருக்கிறதுனால புளிச்சு நல்ல ரேட்டுக்கு வித்தலாம் நினைக்கிறானுங்க. நான் அதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்தபடி இனகாமி செம்பை ஒரு தண்டர் அட்டாக் பண்றாங்க. செம்பை நீங்க வேற லெவல்ல அசைத்துறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி இவனுங்க எல்லாரும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறானுங்க. ஆனா இவனோட பவரை வச்சு எல்லாருமே நாக் அவுட் பண்றான். நீங்க நல்ல வேலை பார்த்திருக்கீங்க செம்பை அப்படின்னு சைடு கேப்ல நம்ம ஹீரோ கலாச்சி விட்டுறான். அப்படி இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப நம்மள நோக்கி வேற ஏதோ வருதுன்னு இவ சொல்றா. பார்த்தா காட்டுல இருக்க போர்லாம் ஒரு கூட்டமா வருதுங்க. ஹீரோவை காப்பாத்துறதுக்கு ப்ளூரின் முன்ன வர செம்பை பார்த்து அப்படி நம்ம ஹீரோ சொல்றான். அடிபடாம இருக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அவனோட ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்றான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிவர்ல விழுந்துறாங்க. செம்பை இப்ப நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அம்மா இது என்ன இடம் அப்படின்னு பாக்குறப்ப தான் நம்ம ஹீரோக்கு இப்ப எங்க இருக்குங்கிறது தெரிய வருது. நீ எதாவது கவலைப்படாத நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீங்க சொல்றத கேட்கறப்ப கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு. அம்மா உனக்கு எப்போ மயக்கம் தெளிஞ்சிச்சு? நான் எங்க மயக்க மாட்டேன் நான் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் இனகாமி செம்பை நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. நம்ம ஹீரோ நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லைங்கிற
மாதிரி சொல்லிடுறான். ஆனா இப்போதைக்கு வந்த பாதையாலே திரும்பி போறதுக்கு வாய்ப்பு இல்ல, சுத்தி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இந்த இடத்துல தான் ட்ரைனிங் எடுத்தேன், ஃபால் போர்ஸை விட ரொம்ப ஆபத்தான பேருங்களா இந்த இடத்துல இருக்குங்க. அப்பனா இப்பயும் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலான்னு இவளும் சொல்றான். வெதர் சரியில்லை, ராத்திரி ஆக போகுது, அதனால ஒரு சேஃபான இடத்துல தங்கிட்டு காலைல போகலாம்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொல்றது உண்மைதான், ஆனா சேஃபான இடத்துக்கு எங்க போறது? நான் இதுக்கு முன்னாடி மரத்து மேலதான் தங்கியிருந்தேன், உங்களால மரம் ஏற முடியுமா? நான் இதுக்கு முன்னாடி மரம் ஏறினதும் இல்ல, மரம் ஏற விட்டதும் இல்ல. அப்பனா செம்பாய் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாதான் இருக்கணும், ஏன்னா எல்லாமே கரெக்டா இருக்கு. ஏய் இந்த இடம் எப்படி இருக்கு, மழை பெஞ்சாலும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நல்ல இடமா தான் எனக்கும் தெரியுது, அதோட செம்பாய் நீங்க உங்களோட ட்ரெஸ் மாத்திருக்க, அதுக்கு செம்பாயும் எட்டி பார்க்க கூடாது ஓகேவா? அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம ஹீரோ அவளோட உதவியை கேட்கிறான். இவ்வளவு கொஞ்சம் கூட கூச்சப்படாம அதை எல்லாத்தையும் பண்றா. செம்பாய் இவங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, இப்பதான் கொஞ்சம் எதமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இணுங்காம கொஞ்சம் வாரமா உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்கிறா. உனக்கு எல்லாமே அதிகமாயிடுச்சு, ஏதாச்சும் சொன்னீங்களா? ஒண்ணு இல்லையே, இது வந்து வேணாம் பேங்கிஸ், இதை தொடவே கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் இதுங்க இப்பதான் மனுஷங்களை பாக்குறதுனால இந்த மாதிரி பண்ணுதுங்க. வாவ் இது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வேணாம் செம்பாய் இதை தொடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேட்காம கை வைக்க கடிச்சிருது. என்ன அவங்க மிஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னு இவன் கேக்குறான். சிக்லிஸும் ஆமா அவங்க ரெண்டு பேரும் தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொல்ல வேணாம் நினைச்சேன், ஆனா என்னோட பொண்ணு இதையும் மறைக்க கூடாதுன்னு சொன்னதுனாலதான் இப்ப சொல்றேன். அப்பனா இப்பயே வாங்க போய் அவங்களை தேடலான்னு கசக்கி சொல்றான். அப்படியே போறப்ப கேப்டன் ரோஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா உசாடோ கூட இருக்கிற வரையும் அவளுக்கு எதுவும் ஆகாது, அதனால யாரும் இதை பத்தி கவலைப்பட வேணாம், ஏன்னா உசாட்டோ என்னோட சாப்பாடு இந்த இடத்துல எப்படி காப்பாத்தணும் அவனுக்கு நல்லாவே தெரியும். உசாட்டோ கடைசியிலே நீ என்ன ஒரு கேம்பிங் டூலாவே மாத்திட்டீல, அதெல்லாம் இல்லையே நீங்க பணத்துக்கு எல்லாத்துக்கும் கடைசி வரையும் நான் ஒரு நன்றி உள்ளவனா இருப்பேன். செம்பாய் ஃபர்ஸ்ட் நீங்க தூங்குங்க, நான் காவல் காக்குறேன். இல்ல வேணா நீ ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணதுனால ரொம்ப சோர்வா இருப்ப, அதனால நான் காவல் கேக்குறேன். அப்போ ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் உசாட்டோ நீ தூங்கிட்டியா? இல்ல சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ற? அதை தான் நானும் கேக்குறேன், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க செம்பாய்? நீ வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு ஆசைப்படுறியா? அது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான், ஏன்னா என்னால சரியா முடிவு எடுக்க முடியல. ஆனா என்ன எடுத்துக்கிட்டா எனக்கு திரும்பி போகிறதுக்கு ஆசை இல்லைன்னு சொல்றா. நீங்க என்ன சொல்ல வரீங்கிறத என்னால ஓரளவு யூகிக்க முடியுது செம்பாய், ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வரப்ப எங்களை விட நீங்க தான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தீங்க. ஆமா எனக்கு என்னோட பழைய உலகம் பிடிக்காது, என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஒரு தடையா தான் இருந்தாங்க. ஆனா எங்க எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்ல, ஆசைப்பட்டது எல்லாத்தையும் பண்றதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தாலே தெரியுது செம்பாய் நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு. நான் இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரண ஆள் தான், இங்க வந்ததுக்கு அப்புறமும் நான் அப்படிதான் இருக்கேன். ஆனாலும் உங்களை மாதிரி ஒரு ஹீரோஸா இருக்க முடியலங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் நான் எப்ப ரெஸ்கியூ டீம்ல சேர்ந்தனோ அப்பயே நான் எல்லாரையும் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன் இப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதை கேட்ட அவளும் ஆமா நான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்றா. அப்பனா சரி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த லிங்கராஜ்யத்தோட மக்களை காப்பாத்துவோம், இதுக்கும் பழைய உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, நமக்கு இருக்கிறது இப்போ இந்த உலகம் மட்டும்தான். உசாட்டோ நீ ரொம்ப நல்லவனா இருக்க, ஆனா இப்பதான் நீங்க ஒரு நல்ல மனிதரா மாதிரி இருக்கீங்க செம்பாய், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களை எப்படி தெரியுமா நினைச்சேன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இது எல்லாத்தையும் நான் எதுக்காக தெரியுமா பண்றேன், எனக்கு ஒரு நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்கறதுக்காக தான். இதை கேட்டு வெக்கப்பட்ட நம்ம ஹீரோ எனக்கு தூக்கமா வருது நான் தூங்க போறேன்னு சொல்றான். என்ன வெக்கப்படுற மாதிரி தெரியுது, இன்னைக்கு உங்க கூட பேசுறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உசாட்டோ, எனக்கு தெரிஞ்ச வரையும் இதான் சரியான பாதையா இருக்கணும், நடுவுல ஏதாச்சும் ஒரு மாஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா பாத்துக்கலாம், சண்டை போறதுன்னு வந்துட்டா எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு இவ சொல்றா. புதருக்குள்ள இருந்து சத்த வரதை கெட்டவனே மாஸ்டரா தான் இருக்கும்னு ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. ஏ ப்ளூரின் நீயா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஒரு வழியா நாங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல மயங்கிடுறான். அவங்க ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கிறப்ப இவன் திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். நானும் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் புரிஞ்சு உங்களை ஸ்மெல் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு. ஆமா உசாட்டோ ப்ளூரின் வந்து உன்னோட ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிருக்கான். ஆமா இது என்னடா உசாட்டோ, இதுக்கு முன்னாடி ப்ளூரின் இங்க தான் வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு அதுக்கு நடந்தது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான். ஆனாலும் உசாட்டோ ப்ளூரின் வந்து உன் கூட தான் இருக்கணும்னு முடிவு பட்டான், அதனால வா நம்ம திரும்பி போகலாம் உசாட்டோ, ஒரு வழியா நீங்க ரெண்டு பேரும் சேஃபா திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு ராஜா சந்தோஷப்படுறாரு. உசாட்டோ தேவையில்லாம நான் தான் உன்னை இதுக்குள்ள இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு, பரவாயில்ல விடுங்க, நான் எப்பயுமே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறேன், அதுக்குன்னு நான் சொல்ல வரது தப்பு புரிஞ்சுக்க கூடாது, நான் என்னோட பழைய உலகத்துல நான் இந்த மாதிரி கேம்பிங் எல்லாம் போயிருக்கேன்னு சொல்ல வரேன். சரி உசாட்டோ உன்னோட ரெஸ்கியூ ஸ்குவாடோட ட்ரைனிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது வந்து நான் இதை எப்படி வெளிப்படையா சொல்லுவேன், சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்னும் இல்ல, எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. ஓகே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல, நல்லது. ரோஸ் சிரிக்கிறத பார்த்த நம்ம ஹீரோவும் பயப்பட ஆரம்பிச்சாரு. ஏன்னா சைக்கலாஜிக்கலாவும் ரோஸ் நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. சுசுமை நீங்க இன்னைக்கு ட்ரைனிங் எடுக்க தேவையில்ல, போய் ரெஸ்ட் எடுங்க. ரோஸ் சிக்லிஸ் உங்க ரெண்டு பேர்ட்ட மட்டும் தனியா பேச வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன ஆச்சு சட்டோ? ஒண்ணு இல்ல, அந்த மந்திரியோட முகத்தை நான் பார்த்தேன், அவர் கொஞ்சம் பயத்தோட இருந்தாரு, இப்போதைக்கு எந்த வேலையும் கொடுக்கல, அதை நினைச்ச சந்தோஷப்படு. உசாடோ செம்பை உங்க ரெண்டு பேரையும் மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்போ நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கசுகி கேக்குறான். கசுகி நீங்க பேசுறத பார்த்தாலே தெரியுது நீ எங்களை பத்தி கவலைப்பட்டிருக்கேன்னு, உங்களை காப்பாத்துறதுக்காக இவர் போயே திருவனு பிரச்சனை பண்ணாரு. கசுகி உனக்கு பொறுப்பே இல்ல, அப்ப நீங்க மட்டும் என்னமா குரங்கு வாயில கைய வச்சீங்களா? அடுத்த நடுவே இணுகாம செம்பை நீ எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லி வாயை புத்திடுறாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் ரோஸ் சொன்ன எல்லா விஷயத்தையுமே கசுகி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். ஆமா அவ கரெக்டா தான் சொல்லியிருக்கிறா, ஏன்னா அவ கொடுத்த ட்ரைனிங்க்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உசாட்டோ பார்த்தாலே தெரியுது கேப்டன் ரோஸ் வந்து உன்னை முழுசா நம்புறாங்க. அடே நீ முகத்தை பார்த்து மட்டுமே நீ அவளை எடை போட்டுட்டு நினைக்கிற, அவ ஒன்னும் அப்படிப்பட்டவ கிடையாது, உன்னை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு கசுகி, அவளோட இன்னொரு முகத்தை பார்க்கும் போது அவ எப்படிப்பட்டவனு உனக்கு அப்ப தெரியும். உசாட்டோ நீ இப்ப என்னதான் சொல்ல வர எனக்கு சரியா புரியல. இவங்க
எல்லாரும் ரொம்ப ஜாலியா பேசுறத பிரின்சஸும் பாக்குறாங்க. சரி நாளைக்கு ட்ரைனிங்ல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அட அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்கன்னு பிரின்சஸ் சொல்லவும், ஆமா நீங்க சரியா சொல்றீங்க, அவங்க 2 பேரும் முன்னேறதை விட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட தான் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்க அவங்க கூட பேசும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக்குறீங்க. அதுவா நாங்க இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அப்பனா நானும் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன சீலியன் சொல்லி கூப்பிடுங்க. சரி ஓகே, இப்ப இருந்து நான் உன்னை அப்படியே சொல்லி கூப்பிடுறேன் சீலியா. அப்படி இங்க இவங்க எல்லாரும் காட்டுக்குள்ள நடந்த பிரச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கொல்லகார கூட்டத்தில் இருக்கிறவனுங்களை பிடிச்சி விசாரிச்சதுல காட்டுக்குள்ள பெருசா இந்த மாஸ்டர்ஸ் இல்லைன்னு அவனுக்கு சொல்றானுங்க. அதே மாதிரி ஃபால் போர்ஸ் எல்லாம் புல்வெளியில மேய்ஞ்சிட்டு இருக்கிறதுங்க. அதுங்க எல்லாம் காட்டுக்குள்ள எதுக்காக ஓடணும்? இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப டீமன் ஆர்மி சீக்கிரமே இவங்களை அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. போன வாட்டி நடந்த மாதிரி கண்டிப்பா இந்த வாட்டி நடக்க போறது கிடையாது. அப்பனா போருக்கான எல்லா ஏற்பாடையும் தயார்படுத்த சொல்லி மத்த கமாண்டர் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு கிங் சொல்லவும், கண்டிப்பா நான் அதை பண்றேன்னு சிக்லி சொல்றாரு. ரோஸ் நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா பொதுவா இந்த வேலையை ரெஸ்கியூ டீமோட கேப்டனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். பரவாயில்ல சொல்லுங்க, ஏன்னா டீமன் ஆர்மி நம்மள நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கானுங்க. அப்படியே ரோஸும் அங்க இருந்து போலான்னு பாக்குறப்ப கிங் அவர் இருக்கிற இடத்தை விட்டு கீழே இறங்கி வந்து பேசுறாரு. நீ மறுபடியும் பெட்டாலியன் கமாண்டரா வந்தா நல்லா இருக்குன்னு. இல்ல என்ன முடிச்சிருங்க, என்னால திருப்பி அந்த இடத்துக்கு வர முடியாது. ஒரு ஹீலர் பெட்டாலியன் கமாண்டரா இருக்கிறது அதான் முதல் முறை. அதனால தான் நானும் கேட்கிறேன். ஏன்னா அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் நீ மொத்தமா மாறிட்ட. அதுக்கு கேப்டன் ரோஸும் அது உண்மைதான். ஏன்னா எனக்கு கீழே வேலை பார்த்தவங்க எல்லாரும் இறந்து போனதா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களோட ஹீலிங் மேட்சுக்கு வச்சு எல்லாருமே காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணி இருக்காங்க. ஆனா யாருமே இவங்களால காப்பாற்ற முடியல. அதுலயும் இவங்க அவங்களோட வலது கண்ணையும் அந்த சண்டையில இழந்துட்டாங்க. இது இல்லாம இவங்களோட வாழ்க்கையில ஒரு ஆறாத ஒரு வடுவாயிடுச்சு. இதெல்லாத்தையும் மறக்கணும்னு நினைச்சா இவங்களால அதை மறக்க முடியல. ஆனாலும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்க கூடாதுங்கிறதுக்காக ரெஸ்கியூ ஸ்குவாட்ங்கிற ஒரு டீமையும் உருவாக்கி இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையில ஏகப்பட்ட பேரை ரெஸ்கியூ டீம் இருந்ததுனால தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆனாலும் நீ இன்னொன்னோட கோலை அச்சீவ் பண்ணல தானே? இல்லையே, ரெஸ்கியூ ஸ்குவாட் இருக்கிறதுக்கான இன்னொரு காரணமும் இருக்கு. நான் தேடிட்டு இருந்தேன் சாகவே முடியாத ஒரு சபார்டினேட்டுக்காக. ஆனா ஒரு மனுஷனால அப்படி ஆகவே முடியாது. அதுக்கு தான் ஓவரா ட்ரைனிங் கொடுத்து ஹீலிங் மேஜிக்கால அந்த பாடியோட லிமிட்டை தாண்ட வச்சா. நீ சொல்ல வர்றது உசாட்டோவையா? ஆமா நான் அவனை தான் சொல்றேன். ஏன்னா அவனால எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லயும் அவனால சர்வே பண்ண முடியும். அவன் யாரையுமே இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டான். ஆனா அவனை சுத்தி இருக்கிறவங்க அவனை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அவன் நினைச்சா கண்டிப்பா எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அவன் பண்றது எல்லாத்தையும் பாக்குறப்ப என்னோட சபார்டினேட்ஸை நான் பாக்குற மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் அவனை ஒரு சிறந்த ஹீலரா மாத்துறதுக்காக என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் நான் பண்றேன். அப்படியே ஒரு சின்ன வேலையா நான் பார்டருக்கு போக வேண்டியது இருக்கு. என்னது இது எனக்காகவா? ஆமா, புளோரியனுக்கு சாப்பாடு கொடுக்க போன நேரத்துல பாஸ் தான் உனக்காக இதை வச்சுட்டு போனாங்க. உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பிரிச்சு படிச்சு பாக்குறான். நாளைக்கு உனக்கு ட்ரைனிங் கிடையாது. ஆனா இந்த இடத்துல லெட்டரை டெலிவரி பண்ணிடு. ஆமா கேப்டன் எங்க போயிருக்காங்கன்னு இவன் கேக்குறான். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவன் சொல்றான். எல்லாரும் சீக்கிரமா வேலையை பாருங்க அப்படின்னு ஆர்டர் மேல ஆர்டர் பண்றா. பிளாக் நைட் என்கிட்ட நீ ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் பண்றப்ப மட்டும் நீ ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? இதை பாக்குறப்ப எனக்கு எரிச்சலா இருக்கு. உன்னோட சுப்பீரியர் ஆபீசர்ட்ட இப்படி பேசவே கூடாது. இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண நடக்கிறதே வேற பாத்துக்க. 2வது ஆர்மி அப்ப நம்ம 2 பேரும் சமமா தானே இருந்தோம். அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஏன்னா இப்ப நான் உன்னோட கமெண்ட், அதனால நான் சொல்றதை மட்டும் தான் நீ செய்யணும். சரி பாலம் கட்டினதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடு. பாலம் கட்டுற வேலை ஆல்மோஸ்ட் முடிய போது, நீ வேணா வந்து பாக்குறியா அப்படின்னு இவன் கேக்குறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாலத்தை கட்டிடுவோம். அதுக்கப்புறம் லிங்கர் ராஜ்யத்தை மேல படையெடுக்க வேண்டியதுதான். கமாண்டர் அந்த பக்கத்துல யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. பரவாயில்ல, அவனுக்கு போய் ரிப்போர்ட் பண்றதுக்குள்ள நம்மளோட வேலையை முடிச்சிருவோம். இப்படி இவ பேசிட்டு இருக்கிறப்ப இவங்க எல்லாரும் கட்டிட்டு இருந்த பாலம் சுற்று தூரம் உடஞ்சிருக்கு. அந்த மரத்தை தூக்கி எறிஞ்சது யாருன்னு இவ பாக்குறா. அது கேப்டன் ரோஸ்னு தெரிஞ்சவனே இவ சரி கடுப்பாயிடுறா. அதே மாதிரி நம்ம கேப்டன் ரோஸும் இன்னும் நமக்கு 2 நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க. இந்த மேப் ரொம்ப துல்லியமா இருக்கு. இத ரோஸா வரைஞ்சா என்னால நம்ப முடியல. என்னாச்சு இன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் என்னையே பாக்குறானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஏன்னா என்னைக்கும் இல்லாத மாதிரி இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். அதுதான் ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வியடா இருக்கு. தம்பி மறுபடியும் வந்துட்டியா? உனக்கு ஏதாச்சும் ஃப்ரூட்டி வேணுமா? இல்ல பாட்டி, நான் போயிட்டு திரும்பி வரப்ப நான் வாங்கிக்கிறேன். பிரச்சனை இல்ல, நானும் வெயிட் பண்றேன்னு அவங்களும் சொல்றாங்க. ஒரு குட்டி பண்ணி இது எல்லாத்தையும் ஓரமா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வரா. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? ஓ நீ ரெஸ்கியூ ஸ்குவாட்ல இருக்கிற மெம்பரா? அப்பனா நீ தான் அந்த பூஸ்டர் தந்தவனா? உன்னை பத்தி என்னோட அண்ணா சொல்லி இருக்கிறான். உன்னோட பேரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடறா. என்னோட பேரு உசாட்டோ. நான் ஒரு எனக்கு 18. உனக்கு எத்தனை? 17. அப்பனா நான் தான் உன்னோட வயசுல கூட. சரி நீயும் உன்னோட அண்ணா மாதிரி ஹீலரா? ஆமா பார்த்த தெரியல. நாங்க 2 பேரும் தான் இந்த கிளினிக்கை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். நீ என்னோட அண்ணா தானே பார்க்க வந்திருக்க. நானே உன்னை கூட்டிட்டு போறேன் பின்னாடியே வா. முக்கியமான விஷயம், எங்க அண்ணன் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அமைதியா இருக்கணும். இல்லன்னா எங்க அண்ணால சரியா ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்க்க முடியாது. வா, அவர் ரொம்ப பர்ஃபெக்டா பண்றதுனால எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா நான் அப்படி கிடையாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த சின்ன பையனோ இப்ப முன்னேறத விட இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அம்மா அவர் யாரு? உசாட்டோ நீயா? கேப்டன் ரோஸ் சொன்னதுக்காக இந்த லெட்டரை எனக்காக இவ்வளவு தூரம் எடுத்து வந்திருக்கேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட கிளினிக்கை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சா, அதனாலதான் நானே வந்தேன். ரெஸ்கியூ ஸ்குவாட்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவ கேக்குறா. ஓ அவனுங்களா? அவனுங்க அப்படியேதான் இருக்காங்க, கொஞ்சம் கூட மாறல. நான் கூட அலிக்கோட சாப்பாட மிஸ் பண்றேன். அவ்வளவு நல்லா சமைப்பான் தெரியுமா? இப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப இவன் அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கிறான். நாங்க 2 பேரும் ரெஸ்கியூ ஸ்குவாட்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் ரோஸ் எங்களுக்கு நிறையவே சொல்லி கொடுத்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்களாலே அந்த ட்ரைனிங்கை தொடர்ந்து பண்ண முடியல. அப்ப அவங்க ரொம்ப சோகத்துல இருந்தாங்க. அதை எங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. இது நம்புற
மாதிரி இல்ல. பட் இப்ப அவங்கள பாக்குறப்ப அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்கன்னு தெரியுது. ஆமா, அவளுக்கு புதுசா ஒரு பஞ்சிங் பேக் கிடைச்சிருக்கு, அதனால அவ சந்தோஷமா தான் இருப்பா. டாக்டர் ரூஃப் உடைஞ்சதுனால என்னோட ஃப்ரெண்டோட சேர்த்து 2 பேருக்கு அடிபட்டுடுச்சு, ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றான். உசாட்டோ எங்க கூட வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றியா? கண்டிப்பா பண்றேன்னு நம்ம ஹீரோ சொல்றா. கொஞ்சம் வேகமா ஓடி வந்ததுனால இவனுக்கு மூச்சு இறக்க ஆரம்பிச்சிருது. பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன், வேலையை பார்க்கலாமா? நான் இதுக்கு முன்னாடி ஹீல் பண்ணதெல்லாம் ரொம்ப ஆபத்தான இன்ஜுரி எல்லாம் கிடையாது, ஆனா இப்ப இது கொஞ்சம் கஷ்டமா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நீ யாருக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற, எங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறலாம் முக்கியம் கிடையாது, அவங்களை ஹீல் பண்றதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்கு, அதனால நீ செய்ய வேண்டியது எல்லாமே நீ நம்ப வேண்டியது மட்டும்தான். கேப்டன் ரோஸ் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறான். ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சதுக்காக. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க, நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்கேன்னு. அப்பனா அந்த அளவுக்கு நான் ரொம்ப நல்லா பண்ணேன். ஆமா, நீ ரொம்ப நல்லா தான் பண்ணேன்னு இவ்வளவு சொல்றா. ஏ உசாட்டோ, உனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து நீ உதவி செய்றியா? எதனாலனா எங்க 2 பேராலையும் எல்லாத்தையும் சமாளிக்க முடியல. சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. டேய் அண்ணா, எப்பையில இருந்து நீ உசாட்டோக்குலாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்ச? அதுக்கு இவளோட அண்ணனோ கேப்டன் ரோஸ் கொடுத்த லெட்டர்ல என்ன தெரியுமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம 2 பேரும் வரப்போற வாரில் கலந்துக்க சொல்லி அழைப்புதல் வந்திருக்கு. நம்மளாச்சும் பரவாயில்ல, ஆனா உசாட்டோ இதுக்கு முன்னாடி வார பார்த்தது கூட கிடையாது. இருந்தாலும் கேப்டன் ரோஸ் அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம். இங்க நம்ம ஹீரோ அவனுக்கு தேவையான ஃப்ரூட் எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி போயிட்டு இருக்கிறப்ப, என்னப்பா பார்த்து தொலைஞ்சு போயிட்டியா? அது வந்து இந்த எதிர்காலத்தை நீங்க பார்த்தா மட்டும் தான் உங்களால இதை சேஞ்ச் பண்ண முடியும். நான் இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பா நீ ரீபே பண்ணணும். இப்ப நான் என்ன பண்றது? எதிர்காலத்தை அவனோட கண்ணுக்கு முன்னாடி காமிச்ச அந்த பொண்ணை நம்ம ஹீரோ தேடி பாக்குறேன் எங்க போனான்னு. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், உங்களாலதான் இந்த ஃபியூச்சரே சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்தி பக்கத்துல இருக்கிறவட்ட கேக்குறான், ஆனா அவருக்கு எதுவும் சரியா தெரியல. ஆமா, இங்க என்ன பேச்சு ஓடிட்டு இருக்க அப்படின்னு கேப்டன் ரோஸ் கேட்கவும், கேப்டன் ரோஸ் வந்துட்டு யாரை இப்ப ரிப்போர்ட் பண்றேன், இவன் எந்த அளவுக்கு ஒன்ன பார்த்து பயப்படுறான்ங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா நானும் அனுபவப்பட்டிருக்கேன்ல. இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? நான் வந்து இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டேன், என்ன விட்டுருங்க போதும். ஆமா, இவ்வளவு நேரம் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். பார்டர் லைன்ல இப்ப என்ன நிலவரங்கிறத செக் பண்றதுக்காக போயிருந்தேன். டீமன் ஆர்மில இருக்கிறவங்க எல்லாரும் ரிவர்ல பாலம் கட்டிட்டு இருந்தாங்க. அப்பனா இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இப்போதைக்கு அவனுங்களை பத்தி கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா நான் அவங்களோட பிரிட்ஜை உடைச்சிட்டேன். திருப்பி அவனுங்க கட்டுறதுக்கு 2 நாள் ஆகும், அது வரையும் நமக்கு டைம் இருக்கு. உன்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட இது எதிர்பார்த்ததுதான். இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு மூஞ்ச பிடிச்சு நசுக்க ஆரம்பிச்சாரா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பத்தி கேக்குறான். அந்த பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கு வந்தா. அப்போ அவளுக்கு 12 வயசு இருக்கும். டெமி கேமன்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, அதுலயும் சில பேருக்கு ரொம்ப ரேரான மேஜிக்லாம் இருக்கும். அப்பனா ஸ்ட்ரேஞ்சான விஷயம் காமிக்கிற மாதிரி ஏதாச்சும் எபிலிட்டி இருக்கான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். உதாரணத்துக்கு நைட்மேர் மாதிரி எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்த காமிக்க முடிஞ்சுச்சுன்னா ஃபியூச்சர்ல இதான் நடக்க போகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ற பவர் இருக்கிறவங்களா ரொம்ப ரேரானவங்க. அதுலயும் நீ சொன்ன பத்தியா, அதெல்லாம் ரொம்ப ரேரு. அதெல்லாம் இருந்துச்சுன்னா பீஸ் கிளானை விட்டு வெளில விடவே மாட்டானுங்க. இது எல்லாத்தையும் எதுக்காக என்று கேக்குற? ஒண்ணு இல்ல, சும்மா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி சமாளிச்சாரான். அப்பனா அந்த பொண்ணு எதிர்காலத்தை தான் காமிச்சிருக்கா. இப்ப நான் என்ன பண்ணேன்? நான் லாயிட பார்த்து பேச போறேன், அதனால நீ திரும்பி போயிடு. அங்க இதுதான் நடந்துச்சு, நான் இதுதான் பண்ணேன் அப்படின்னு ரோஸ் அங்க நடந்தது எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டா கொடுக்குறாங்க. இப்போதைக்கு அவனுங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் பாலம் கட்டுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அதுவரை நமக்கு டைம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா சரி, நாளை காலையில இந்த விஷயத்த மத்த சோல்ஜர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு ராஜா சொல்றாரு. கமாண்டர் சிக்லிஸ், நான் அந்த 2 ஹீரோஸ் கூட பேச வேண்டியது இருக்கு, கொஞ்சம் ஏற்பாடு பண்றீங்களா? அதே மாதிரி கேப்டன் ரோஸும் மனசுக்குள்ள எதையோ நினைச்சிட்டு இருக்கா. ராஜா வேற ரொம்ப அவசரமான விஷயம் சொல்லி கூப்பிட்டு இருக்காரு, என்னவா இருக்கும்னு தெரியலையே. சிலியா செம்பாய் கூட சிரிச்சு பேசுறா, ஆனா கசுகி கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. எங்க அப்பா உங்களுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, அப்புறமா பாக்கலான்னு செம்பாய் சொல்றாங்க. ஏய் என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? அவங்க கூட பேசிக்க மாட்டீங்க, உங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றான். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா மனசு விட்டு பேசிடுன்னு இவ அட்வைஸ் பண்றா. ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராத்திரி தூக்கம் கூட அவனுக்கு சரியா வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து உங்களால மட்டும் தான் எதிர்காலத்தை மாத்த முடியுங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனா நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல, எப்படி என்னால எதிர்காலத்தை மாத்த முடியும்னு. கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படியே ஜன்னல் வாரத்துல இருந்துகிட்டு நம்ம ஹீரோவை யாரோ கூப்பிடுறாங்க. ஏ கசுகி, நீயா? இந்த ராத்திரில நீ என்ன பாக்குறதுக்காக வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ராஜா சொன்ன விஷயத்த கசுகி சொல்றான். நம்ம சீக்கிரமா டீமன் லார்ட் ஆர்மி கூட சண்டை போட போறோங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் செம்பாய் மாதிரி என்னால இருக்க முடியல. அவங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கிறாங்க, ஆனா நான் அப்படி இல்ல. ஏன்னா நான் ட்ரைனிங் எடுத்தது எல்லாத்தையும் காட்டுக்குள்ள ட்ரை பண்ணி பாக்குறப்பதான் தெரிஞ்சுச்சு என்னால சரியா சண்டை போட கூட முடியாதுன்னு. இப்படி இருக்கிறப்ப இந்த டீமன் லார்ட் ஆர்மியை நான் எப்படி சமாளிக்கிறது? இந்த நாட்டு மக்களையும் நான் எப்படி காப்பாத்துவேன்? இது எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்கிறான். எனக்கு சண்டை போறதுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. ஏ கசுகி, நீ ரொம்ப நல்ல பையன், நீ எதை நினைச்சு கவலைப்படாது, கண்டிப்பா உன்னால முடியும். என்ன சொல்ற? என்னால முடியுமா? கண்டிப்பா உன்னால முடியும், ஆனா அதுக்குன்னு மத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி நீ இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதனால உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன் கூட பேசினதுக்கு அப்புறம் தான் இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன்னு கசுகி சொல்றான். ஏ கசுகி, கவலைப்படாத, நானும் வருவேன். டீமன் ஆர்மி கூட சண்டை போறதுக்காக கிடையாது, அடிப்பட்டவங்களை காப்பாத்துறதுக்காக. ஏன்னா நான் அதை அப்பயே முடிவு பண்ணிட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டேன்னு கசுகி சொல்றான். நான் இந்த இடத்துக்கு தேவை இல்லாம வந்திருந்தாலும் நிறைய விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கிறேன், அது
ஆல்சோ நான் நிறைய மக்களை மீட் பண்ணிருக்கிறேன், அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல நீயும் தான் இருக்கிற, ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்ட கசியும் கண்டிப்பா உங்க 2 பேரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்றான். ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணதுனால என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போகுதுன்னு கசுகி முடிவு பண்ணிடுறான். நீங்க 2 பேரும் பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நாட்டு மக்களையும் காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வரும், கண்டிப்பா இந்த ராஜ்யத்தை பாதுகாப்போன்னு 2 பேரும் வாக்குறுதி கொடுத்துக்கிறானுங்க. ஆனா கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சொந்த நலனுக்காக எப்படி வேணா பேசலாம்ங்கிறத உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அதனால நீ சொன்ன வார்த்தை எல்லாமே கொஞ்சம் மனசு ஆறுதலா தான் இருந்துச்சு. சரி உசாட்டோ, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் இந்த மாதிரி பேசின எல்லாத்தையும் இந்த இடத்துல மறந்துடுறது நல்லதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படியே அந்த இடத்துக்கு இனகாமி சம்பாய் வந்து நம்ம ஹீரோவை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, எனக்கு தூக்கமா வருது, எதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னும் நீ என்ன பார்த்து பதறன்னு பார்த்தா பதறாம நிக்கிற, ஒருவேளை நான் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேனா? கசகி மனசுல கஷ்டத்தை வச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, உண்மைதான். ஆனா இப்ப அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பிரச்சனையுமே பேசி நீ சரி பண்ணிட்டிய. உண்மையை சொல்ல போனா இன்னொரு பக்கத்துல இருந்து பாக்குறப்ப அவன் சண்டை போடக்கூடாதுன்னு நானும் எதிர்பார்க்கிறேன். அப்பனா உசாட்டோ, நான் சண்டை போடக்கூடாதுன்னு நீ எதிர்பார்க்கறியா? சொல்ல போனா அதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா நீங்க இந்த உலகத்துல வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி ஓகே, நாளைக்கு பாக்கலாம், ஏன்னா நாளையில இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே எல்லாரும் நல்லா கேளுங்க, நம்ம கூடிய சீக்கிரம் டீமன் லார்ட் ஆர்மி கூட சண்டை போட போறோம். நம்ம இப்ப முன்ன மாதிரி கிடையாது, இப்ப நம்ம கிட்ட ஏகப்பட்ட பிளான் இருக்கு. நம்ம கூட சேர்ந்து சண்டை போறதுக்காக வேற ஒரு உலகத்துல இருந்து ஹீரோஸ் வந்திருக்காங்க. அது நம்ம கிட்ட ரெஸ்கியூ ஸ்குவாட் இருக்கிறதுனால பேட்டில் ஃபீல்டில் அடிபட்டவங்க எல்லாரையும் ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி காப்பாற்ற முடியும். அதே மாதிரி இந்த நாட்டு மக்களும் உங்களை நம்பிதான் இருக்கிறாங்க, கண்டிப்பா நீங்க தான் ஜெயிச்சாகணும் அப்படின்னு ராஜா சொல்லவும் எல்லாருமே நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம்னு சொல்றானுங்க. பிரின்சஸ் உங்களை பாக்குறதுக்காக ஹீரோ கசக்கி வந்திருக்காரு, இந்த மன்னிச்சிருங்க சொல்லாம இந்த இடத்துக்கு வந்ததுக்கு. பரவாயில்ல, பெருமையா தான் இருக்கு. அதே மாதிரி சண்டை போடுறதுக்காக போறீங்க? ஆமா, நாளைக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அதை வெள்ள கட்டிக்காம நீங்க போர்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன்னு சொல்றா. கவலைப்படாத, கண்டிப்பா நான் திரும்பி வருவேன் சிலியா, குட் லக் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. உங்களுக்கா நான் வெயிட் பண்றேன்னு. எல்லாருமே சொல்ற ப்ளூரி இவன் தானா, பாக்குறதுக்கு செம அழகா இருக்கான், நான் வேணா இவனை பெட்டா எடுத்துக்கிட்டான்னு இவ கேக்குறா. எனக்கு ஓகே, ஆனா அவன் எப்படி எடுத்துப்பானுங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்றான். அப்பனா இப்ப இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு தொடலான்னு பாக்குறப்ப தொட விட மாட்டேங்குது. புது ஆளுங்கள்ட்ட அவளை சீக்கிரத்துல இவன் பழக மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறா, ஆனா முடியல. அதே மாதிரி இந்த பிளாக் ராபிட்டும் கூட சேர்ந்துக்குது. பாத்து கொஞ்சம் இருங்க, நானும் ஹெல்ப் பண்றேன்னு நம்ம ஹீரோ சொல்றா. அவ எந்த கவலையுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. ஆக்சுவலி அவ ரொம்ப நர்வஸா இருக்கா, ஏன்னா ஒன்ன மாதிரி தான் அவளுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி சொல்றாரு. உசாட்டோ, பிக் சிஸ்டர் வந்து அவங்களோட ரூமுக்கு ஒண்ணு வர சொல்றாங்க. நான் இதுக்கு முன்னாடி கேப்டனோட ரூமுக்கு போனது கிடையாது, அவங்க ரூம் எங்க இருக்கு? ஒருவேளை அவ என்ன சித்திரவதை பண்றதுக்கு தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். அது நரகமா இருந்தாலும் சரி, நீ போய் தான் ஆகணும். அப்படியே நம்ம ஹீரோ கேப்டன் ரோஸோட ரூமுக்கு வரா. எதுக்காக நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேசணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கும்போது என்னென்ன பண்ணுங்கிறது உனக்கு நல்லா தெரியுமில்ல. முன் வரிசையில உங்க கூட நின்று அடிபட்டு இருக்கவங்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அங்க அப்படி நடக்க போறது கிடையாது. டேங்கோ மத்தவங்களும் சேர்ந்து அடிபட்டவங்க எல்லாரும் பின் வரிசையில தூக்கிட்டு போயிடுவாங்க. அங்க இருக்கிற ஒருவரும் அவனோட அண்ணனும் அவங்க எல்லாரையும் ஹீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற நீ வந்து தேவையில்லாத ஆளுங்களை ஹீல் பண்ணவே கூடாது. எனிமிஸை ஹீல் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் உனக்கு சொல்ல வரது புரியல நினைக்கிறேன். தேவையில்லாம யாரையும் ஹீல் பண்ண கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் பயங்கரமான காயத்தோட சண்டை போட்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்க, அவர் உன்னால ஹீல் பண்ண முடியுமா? ஆமா, கண்டிப்பா நான் அவருக்கு ஒரு இடைஞ்சல் உருவாக்கிடுவேன். முடிவெடுத்து யாரை ஹீல் பண்ணுங்கிறது எல்லாமே உன்னோட கையில தான் இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவுக்கு ரெஸ்கியூ ஸ்குவாடோட யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. என்ன பாத்துக்கிட்டே இருக்க, சீக்கிரம் எடுத்து மாட்டிக்க. யூனிஃபார்ம் எடுத்து மாட்டதுக்கு அப்புறம் அது அவனுக்கு கரெக்டா இருக்கு. நான் சொல்றதுனால கேளு, ஹீலர்ஸ் யாரும் இம்மார்டல் கிடையாது. ஒரு வாட்டி செத்துட்டாங்கன்னா கேம் ஓவர். அதனால பேட்டில் ஃபீல்ட்ல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வெக்காரத்தை கொண்டு மறந்துடாத. ஆல்ரெடி இது எல்லாமே எனக்கு தெரியும், அதனால நான் கண்டிப்பா சாக மாட்டேன். வாய் வார்த்தையை மட்டும் சொல்லாத, ஏன்னா இந்த மாதிரி சொல்லி இறந்து போனவங்களை எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச முட்டாலும் இதே மாதிரி சொல்லி தான் இறந்து போனுச்சு. சோ லைஃபோட வெளியே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோவும், என்னையும் சேர்த்து எல்லாரையும் நான் காப்பாத்துவேன், உன்னால முடியுமான்னு இவ கேக்குறா. நீ தானே சொன்ன முடிவெடுக்க வேண்டியதெல்லாம் என்னோட கையில தான் இருக்குன்னு. அப்ப சரி, நான் சொன்னது எதையும் மறந்துடாத. கண்டிப்பா நான் அதை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளில வரான். கண்டிப்பா என்னன்னாலும் சரி அவங்க 2 பேரும் சாக விடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப இவங்க எல்லாரும் கேம்பிங் பண்றதுக்காக ராஜ்யத்தை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா டீமன்ஸ் கூட சண்டை போடும் போது ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருந்தோம்னா கண்டிப்பா அது ராஜ்யத்துக்கு தான் பெரிய பிரச்சனையில போய் முடியும். கேப்டன், டீமன்ஸை பத்தி சொல்றீங்களான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். டீமன்ஸோட தலையில 2 கொம்பு இருக்கும், அவங்க பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரியே இருப்பாங்க. ஆனா அவங்க பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, மான லெவலும் நம்மளை விட அதிகமா இருக்கும். அதனாலேயே ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பானுங்க. இப்ப நான் சொல்றதை கேட்டுட்டு நீ பயந்துட்டீல, நான்லாம் பயப்படல, ஏன்னா அதை விட பயங்கரமான ஒருத்தங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு ரோஸா தான் இன்டைரக்டா மென்ஷன் பண்றான். ஹீரோ செம்ம, நீங்க அப்ப தெரியாம அந்த ஒரு குழந்தை இப்போ ஒரு மாஸ்டராவே மாறிடுச்சு. அதுக்குன்னு ட்ரைனிங்கிற பேர்ல எனக்கு நிறைய காமிச்சதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறது? நீ பண்ணத்துக்கு எல்லாத்துக்கு சேர்த்து ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு ஒன்று கொடுப்பேன். இதை கேட்ட ரோஸும் திரும்பி பக்க நம்ம ஹீரோ பயந்தாடுறான். ஆனா அவ அதுக்கு எதுவுமே சொல்லாம அவளோட லைஃப்ல நடந்ததை நினைச்சு பாக்குறா. அப்படி இப்பதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. ரோஸ் பெட்டாலியன் கமாண்டரா இருந்த நேரத்துல நாங்க டீமன்ஸை பார்த்தோன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போதைக்கு அவங்க எந்த தாக்குதலும் பண்ண மாதிரி தெரியல, ஆனாலும் நம்ம கவனக்குறைவா இருக்க கூடாதுன்னு ராஜா சொல்றாரு. அதே மாதிரி மத்தது எல்லாத்தையும் பாத்துக்கிற பொறுப்பு எல்லாத்தையும்
எல்லாத்தையும் மத்த கமெண்ட்ரி ஆபீசருக்குலாம் பிரிச்சு கொடுத்துறாரு. டீமஸ் வந்து நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க, அதனால முடிஞ்ச அளவுக்கு அவனுங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் சிக்லிஸ் வந்து இதை பத்தி ரோஸு கிட்ட கேட்கவும் ரோஸுக்கு எதுவும் விரதத்தை இல்ல. ஒருவேளை அவனுக்கு படையை திரட்டிட்டு வந்து அட்டாக் பண்றதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்றானுங்களா, அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்மளோட போர்ஸ் எப்பயுமே தயாரா தான் இருக்கிறாங்க எதிர்த்தாக்குறது கொடுக்கறதுக்காக. அப்படி கொடுத்தாலும் அது எல்லாமே வேஸ்டா தான் போகும். மோசமான சிச்சுவேஷன்ல மாட்டிக்காத வரையும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சிக்லிஸ் சொல்லுவோம். எதுக்கு எடுத்தாலும் நீ ரொம்ப சீரியஸா தான் பேசுற, நீ சொல்றது எனக்கு நல்லாவே கேக்குது, கேட்கணுங்கிறதுக்காக தான் சத்தமா சொன்னேன். ஹலோ கமாண்டர், என்னாச்சு? பேசினா கூட திரும்பி பார்க்காம போறீங்க, ஒருவேளை காது கீது போயிடுச்சோ? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா குறைஞ்சா போயிடுவேன். கமாண்டர், நீங்க அடிச்சடியில என்னோட மண்டை உடஞ்ச மாதிரி சத்தம் கேக்குது, விட்டா என்ன கொள்றது கூட தயங்க மாட்டீங்க போல இருக்கு. என்கிட்ட வந்து தோணு பேசிட்டு இருந்தா நான் இப்படிதான் பண்ணுவேன். என் பாஸ் ரொம்ப மோசம் இதுல இருந்து தெரியுது. சரி சொல்லுங்க கமாண்டர், கொஞ்ச நாளாவே டீமஸோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு வருதாமே, எத்தனை வாட்டி சொல்லிருக்க டாப் சீக்கிரட்டான விஷயத்தை ஒட்டு கேட்க கூடாதுன்னு. யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துக்கு இவன் என்ன கொல்றதுக்கு முடிவுபட்டா உனக்கு எவ்வளவு சொன்னாலும் ரூல்ஸ்ங்கிற ஒரு விஷயம் மட்டும் மண்டையில ஏறவே ஏறாதா? கமாண்டர் பரவாயில்ல விடுங்க, அதை பாத்துக்கலாம். அதே மாதிரி டீமன்ஸ் யாராச்சும் நம்மள ஏதாச்சும் பண்ண நினைத்தானுங்கன்னா அவனை பேக் பண்ணி அவனோட சொந்த ஊருக்கு அனுப்பி விட்டுறலாம். நம்மளோட எனிமிஸை பத்தி நம்ம குறைச்சு இட போடக்கூடாது. எனக்கு அதை பத்தி ஆல்ரெடி தெரியும் கமாண்டர், நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க எனக்கு கொடுத்த ட்ரைனிங்ல நான் ஓரளவு தேறிட்டேன். ஓ அப்படியா? நீ மத்தியானத்துல இருந்து நீ என்ன ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்கறத நான் பாக்குறேன். இல்ல நீங்க பெட்டாலியன் கமாண்டரா இருக்கறதால தலைக்கு மேல உங்களுக்கு வேலை இருக்கும், அதனால நீங்க முதல்ல போய் அந்த வேலையை பாருங்கன்னு சொல்றா. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல, நீங்க என்ன பண்றீங்கறத நான் பாக்குறேன். செகண்ட் கமாண்டர், என்னாச்சு? உங்க முகத்துல ஒரு பயம் தெரியுது. அதுக்கான காரணத்தை சொல்லவும் அடுத்த செகண்ட் ஏன் இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ணன்னு எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருதுங்க. நான் என்ன தப்பா பண்ணிட்டு கொஞ்சம் நாளாவே லூசா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, அதனால டைட் வைக்க நினைச்சேன். அதுக்குன்னு எங்கேயுமா கூட சேர்ப்ப அப்படின்னு போட்டு மிதி மிதிக்குதுங்க. கமாண்டர் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. இது ஒன்றும் என்னோட ப்ராப்ளம் கிடையாது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்மளோட டெரிட்டோரியில இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவனுங்க அட்டாக் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். இது எனக்கு கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதனால நீ என்ன பண்ற, இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு போற. எனக்கு ஓகே, ஆனா என்னோட ஃபோர்ஸையும் கூட்டிட்டு போறதுக்கான பர்மிஷன் எனக்கு வேணும். நீ எந்த விஷயத்துக்குமே தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எனக்கு இதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்காக நான் எப்பயுமே உங்களுக்கு லாயல்ட்டியா இருப்பேன்னு ரோஸ் சொல்றா. எல்லாரும் நல்லா கேளுங்க, நாளை காலைல பொழுது விடிந்தோடனே லிங்கராஜத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த டார்க் ஃபாரஸ்ட்க்கு எல்லாரும் போறோம். யாருக்காச்சும் வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? நம்ம எத்தனை பேர் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும்? 10ல இருந்து 30 வரையும் இருக்கலாம். அதுக்குன்னு காய்ஸ் யாரும் நம்மளோட எதிரியை குறைச்சு இட போட்டுறாதீங்க. இதை கேட்ட அடுத்த நொடியே எல்லாரும் கண்ட மேடைக்கு திட்ட ஆரம்பிச்சானுங்க. ஒன்னால ஒரு வாரம் நாங்க கஷ்டப்பட்டது போதாதானே, ஆனாலும் நீங்க தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? நான் தானே. அவ்வளவுதான், அடுத்த நொடி எல்லாம் ரவுண்டு கட்டி மிதிக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஏ கொக்குரு, நீ எங்க கூட வர வேணாம், வீட்லயே இரு. ஏன்னா உனக்கு மாஸ்டர்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்ச அளவுக்கு டீமன்ஸ் பத்தி அவ்வளவு தெரியாது, அதனால உன பிரச்சனை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. கமாண்டர், அவங்க எல்லாரும் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. எல்லாரும் நல்லா கேளுங்க, நாளைக்கு நீங்க போக போற மிஷினுக்கு நானும் உங்க கூட சேர்ந்து வருவேன். அப்ப சரி, இதுக்கப்புறம் யாராலையும் நம்மள தோக்கடிக்க முடியாது, எப்படிப்பட்ட காயத்தை வேணாலும் உங்களால ஹீல் பண்ண முடியும். அதனால தைரியமா இறங்கி சண்டை போட்டு டீமன்ஸ் எல்லாரையும் அவனோட சொந்த ஊருக்கு பேக் பண்ணி அனுப்புறோம். நல்ல வேலை, இதுங்களுக்குலாம் நம்பிக்கைன்னு ஒண்ணு இல்ல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே இவங்க எல்லாரும் அந்த ஃபாரஸ்ட்ல டிராவல் பண்றாங்க. அப்படி டிராவல் பண்ணாலும் இவங்க யாரும் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கிற எந்த மாஸ்டர்ஸுமே பார்க்கல. அதனால நாளைக்கு நம்ம எல்லாரும் வேர்க்கு பக்கம் போய் பார்க்கலாம்னு சொல்றா. அது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா, குதிரையில டிராவல் பண்ணியெல்லாம் போக முடியாது. இப்படின்னு இவங்க எல்லாரும் சொன்னாலுமே வைஸ் கமாண்டர் சொன்ன ஒரே காரணத்துக்காக நாளைக்கு நம்ம போகலாம்னு சொல்லிடுறானுங்க. ஐயோ, பேசுறதுலே ஒரு வில்லங்க இருக்கு, என்ன பண்ண போறானுங்களோ அப்படின்னு பார்த்தா, யோ என்னையா எல்லாரும் ஏன் தலையில கட்டிட்டீங்க? ஏய் நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னாச்சு, உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. நான் தூங்காம இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு இவ கேக்குறா. அதே மாதிரி எனக்கு மட்டும் எதுக்காக செகண்ட் கமாண்டரோட போஸ்ட் கொடுத்தீங்க, அது கொஞ்சம் சொல்ல முடியுமாங்கிற மாதிரி கேக்குறா. ஏன்னா யூனிட்ல இருக்கிற மத்த ஆளுங்க மாதிரி இவ்வளவு சாதாரண ஆள் தான். என்ன இந்த வேலைக்கு நீ தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா? அது வந்து நான் எப்படி சொல்றது, இந்த யூனிட்டுக்கு மட்டும் நீங்க நிறையவே வேலை கொடுக்குறீங்க, அதுவே செகண்டரி கமாண்டரா இருக்கிற என்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றா. நான் வேலையை கரெக்டா தான் கொடுத்துருக்கேன், அதனால நான் அதை பத்தி கவலைப்படல. ஆனாலும் என்னால முடிஞ்ச ஏதாச்சும் நான் பண்ணணும்னு பாக்குறேன். அதுக்கு கமாண்டர் வசூ, இது வரை நீ எல்லா வேலையும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்க, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அந்த கமாண்டர் போஸ்ட்டை உனக்கே நான் ஒப்படைத்துருவேன். பெட்டாலியன் கமாண்டரா இருக்கிறதுனால எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதனால என்னோட யூனிட்டி என்னால பார்க்க முடியல. அதனாலதான் ஃபியூச்சர்ல உன்னை கமாண்டரா மாத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கிறேன். ஐயோ, அது மட்டும் நடந்துச்சுன்னா ஒரு சிவில் வாரையில நடக்கும். என்ன நீ ஒரு கமாண்டர் ஆகிறதுக்கு ஆசைப்படலையா? நான் ஒரு கமாண்டரா இருக்கிறத விட நீங்க எங்களோட கமாண்டரா இருக்கிறதுக்கு தான் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். உங்களுக்கே தெரியும், எனக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய சொன்னா நான் செய்ய மாட்டேன்னு. மத்தவங்க அதாவது ஏதாச்சும் பேசினா கூட எனக்கு எது சரின்னு படுதோ நான் அதை மட்டும் தான் இதுவரை செஞ்சிருக்கேன். ஏன்னா என்ன யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாராச்சும் என்னை எதிர்த்து ரிப்போர்ட் பண்ண நினைச்சாங்கன்னா அவங்க கூட நான் சண்டைக்கு போவேன். அந்த நேரத்துல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைட்டு தான், பட் உன்னோட சூப்பரியர் சொல்ற எந்த வேலையும் நீ செய்ய மாட்டேன். ஆமா, உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்களோட பேச்சை நான் கேட்காம தான் இருந்தேன். அதுக்காக நீங்க என்ன போட்டு மிதிச்ச எல்லாத்தையும் இன்ன வரையும் நான் மறக்காம தான் இருக்கேன். ஏய் என்ன சொல்ற, உன்னை டார்ச்சர் பண்ண மாதிரி எனக்கு எது ஞாபகம் இல்ல. நீங்க அப்படி சொன்னாலும் என்னால அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா நீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமான ட்ரைனிங் கொடுத்தாலும் அதை முடிக்கிறதுக்கு தான் நான் பார்ப்பேன். இதை பத்தி பேசுறப்ப உனக்குள்ள ஒரு உந்துதல் வந்திருக்குங்கிறத என்னால பார்க்க முடியுதுன்னு ரோஸ் சொல்றாங்க. ஆனா உங்களை மாதிரி என்னால இருக்க முடியலையே அப்படின்னு இவ சொல்றா. அதே மாதிரி எல்லாரும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறப்ப நீங்க எனக்கே சவால் விட்டீங்க. அந்த நேரத்துல எனக்கு வருத்தமாவும் இருந்துச்சு, ஹாப்பியாவும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த யூனிட்ல இருக்கிற எல்லார பத்தியும் நீங்க நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனாலதான் நீங்க எங்களோட கமாண்டராவும் இருக்கீங்க. என்ன கணத்து தவளை மாதிரி புலம்பிட்டு இருக்க? உனக்கு ஒன்னும் தேவையில்லாமல நான் கமாண்டர் போஸ்ட் நான் கொடுக்கல, தெரிஞ்சேதான் கொடுத்த. அது ஏன் தெரியுமா? ஒரு வாட்டி கூட நீ எதையுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. அதே
மாதிரி எல்லா சிச்சுவேஷனையும் நீ நல்லாவே ஹேண்டில் பண்ற. அதை பார்த்த மத்தவங்களும் நீ பண்றதே பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நீ பண்றதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேர் உன்னையே ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன சொல்றீங்க, எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுவானுங்களா அப்படின்னு இவ ஹாப்பி ஆயிடுறா. என்ன நான் இதே மாதிரி நிறைய சொல்லணும்னு நீ ஆசைப்படுறியா? எனக்கு எந்த ஆசையும் இல்லை, இது வர சொன்னது வரையும் போதுங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. நான் சொல்றதுனால கேளு, எதுவும் எப்பயும் ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறும். இப்ப நான் சொன்னதை உன்னால ஏத்துக்க முடியலனா ஒரு பொழுது உன்னால முன்னேறி போக முடியாது. அதே மாதிரி எதுவா இருந்தாலும் உன்னோட லீடரா இருக்கிற நான் மாற போறது கிடையாது. சரி நான் போய் தூங்க போறேன், ஏன்னா ஷிட்டு மாத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படியே சைடா பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேசினது எல்லாத்தையும் இங்க இருக்கிற எல்லாருமே கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. கமாண்டர் நீங்க வருத்தப்படலாம் தேவையில்ல, ஏன்னா உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எந்த அளவுக்குன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அப்படின்னு காமெடி பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. ஐயோ இதான் சாக்குன்னு என்ன போட்டு எல்லாரும் கலாய்க்கிறீங்களே, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு துரத்த ஆரம்பிச்சாரா. கேப்டன் ரோஸும் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே இவங்க அந்த மேற்கு பக்கம் இருக்கிற இடத்துக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல உல்ஃப் அட்டாக் பண்ணதுக்கான ஏகப்பட்ட தடை இருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப டீமன்ஸ் வந்து மான்ஸ்டர்ஸ் வேட்டையாடுற மாதிரில தெரியுது. ஆனாலும் இது எல்லாத்தையும் அவனுங்க எதுக்காக பண்றானுங்க? சத்தங்கிட்ட இடத்துக்கு இவங்க எல்லாரும் என்னதான் நடக்குது போய் பாக்குறாங்க. அதுல இருக்கிற ஒரு டீம் நீங்க இருக்கிறத நான் பாத்துட்டேன், வெளில வாங்க. நான் சொல்ற வரையும் யாரும் வரக்கூடாது. மனுஷங்களோட இடத்துக்குள்ள வந்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீமன்ஸ் எல்லாரும் சேர்ந்து மாஸ்டர்ஸை பெட்டாக்கி பாக்குறீங்களா? இதை கேட்டோனே சில பேர் கடுப்பாயிடுறானுங்க. எனக்கு கொடுத்த மிஷின்ல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது, இருந்தாலும் வேற வழி இல்ல, பிற்காலத்துல எங்களுக்கு யூஸ் ஆகும் தெரிஞ்சா நான் இதை பண்றேன். அப்பனா ஏதோ ஒரு மிஷினுக்காக தான் இது எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இருக்கல. ஆனாலும் உங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தர, மரியாதையை இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா எங்க கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ரோஸ் சொல்றா. தைரியமான பேச்சு தான், ஆனா யார்கிட்ட பேசணுங்கிறத கொஞ்சம் பார்த்து பேசணும். நீங்க நாங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத பார்த்ததுனால உங்க யாரையுமே எங்களால உயிரோட விட முடியாது. எல்லாரும் சாக போறீங்க. நான் இப்ப என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நீ என்ன பண்ணணுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அதனால இப்ப நீ என்ன பண்ணணுங்கிறத நீயே முடிவெடு. சரி இதுல யாருதான் சாகுறாங்கிறத பார்த்தலாம் அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும் ரெண்டு பேருக்கு நடுவுலயும் சண்டை ஆரம்பிக்குது. மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா ரோஸ் அதை தாண்டி வந்து இவனை அடிக்கிறா. இவ கண்டிப்பா ஒரு ஹியூமனே கிடையாதுன்னு இவன் நினைக்கிறான். ரோஸும் இவனை டைமே கொடுக்காம அட்டாக் பண்றா. ஆனாலும் இவளுக்கு லைட்டா இன்ஜுரி ஆகுது. அதே மாதிரி எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதையும் பாக்குறா. மத்தவனுங்களை நீங்க பாத்துக்குங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு இவனை தேடி போறா. அப்படியே அங்க இருக்கிற மரத்தை எல்லாத்தையும் இவனை பார்க்க தூக்கி வீச ஆரம்பிச்சாரா. இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒருத்தரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாதுன்னு இவன் சொல்றான். நீ என்ன வேணா சொல்லிக்க, முகத்தை நான் பஞ்சர் ஆக்காம விட மாட்டேன். இவன அவனோட பவர் யூஸ் பண்றான். விண்ட் பிளேடா, இதை வச்செல்லாம் நான் தடுக்கவே முடியாது. இதனால நம்ப முடியல. அப்படா நீ ஒரு ஹீலரானு இவன் ஷாக் ஆகுறான். எனக்கு இப்பதான் புரியுது நீ இந்த அளவுக்கு எப்படி சண்டை போடுறான்னு. என்னோட பேரு நீரோ ஒரிஜின்ஸ், உன்னோட பேர் என்ன? ஐ எம் ரோஸ் அப்படின்னு சொல்லவும், ரோஸ் உன்னை நான் இந்த இடத்துல கொல்றேன், அதுக்கு முன்னாடி நீ இருப்பியான்னு பாரு. அப்படி இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. அதே மாதிரி இவங்க எல்லாரும் டிமன்ஸ் கூட சண்டை போட்டாலும் டிமன்ஸை சமாளிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. இவனோட சார்ல ஒரு கருத்து இருக்குங்கிறத இவன் கூட சண்டை போடும் போது ரோஸ் தெரிஞ்சுக்கிறா. இவன் அட்டாக் பண்ண நினைச்சாலும் ரோஸ் தான் இந்த இடத்துல ரொம்ப டாமினண்டா இருக்கிறா. என்ன அதுக்குள்ள தெரிஞ்சுட்ட, உன்னால இவ்வளவு தான் முடியுமா, மறுபடியும் என் கூட வந்து சண்டை போடுன்னு ரோஸ் சொல்றா. நான் வெறும் மாஸ்டர் பிடிக்கிற வேலையா தான் இங்க வந்தேன், ஆனா வந்த இடத்துல எனக்கு இவ்வளவு சிரமத்தை கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்றான். அதே மாதிரி உன்னோட ஆளுங்களாரும் ரொம்ப திறமையானவனுங்களா இருக்கிறானுங்க, அதுக்காக அவங்க எல்லாரையும் நான் பாராட்டுறேன். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நான் இதுவரை பார்த்தா அப்படின்னு நீ மட்டும் தான் ரொம்ப நேரம் என் கூட சண்டை போட்டிருக்க. ஆனாலும் ஹியூமன்ஸ் தான் இருக்கிற நீங்க ஹீரோஸா மாறவே முடியாது. ஏன்னா ஹியூமன்ஸ் கிட்ட எதிர்பார்த்த அளவுக்கு பவர் இருக்காது. அப்படின்னா எங்கள்கிட்ட ஹீரோஸ் இல்லாதனால எங்களை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்றியா? அதுக்கு அவனும் எங்களோட அல்டிமேட் கோல் அடையறதுக்கு நீங்க எங்களுக்கு தடையா தான் இருக்கீங்கன்னு சொல்றான். அதுக்கு அவளும் அது என்னன்னு கேக்குறா. டீமன்ஸ் எல்லாரும் ஹியூமன்ஸுக்கு பயந்துகிட்டு இருந்த காலம் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா எங்களோட கிங் திரும்பி வர போறாரு, அவர் மட்டும் வந்துட்டாருன்னா நாங்க தான் டாமினேட்டா இருப்போம். அதுக்காக இப்பயே உங்க எல்லாரையும் நாங்க கொல்ல போறோம் சொன்ன அடுத்த நொடியே இவ்வளவு நேரம் வீக்கா இருந்துகிட்டு இருந்த எல்லா டீமன்ஸும் டக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுறானுங்க. என்ன விடு அப்படின்னு இவ சொல்றா. நாங்க எல்லாரும் டீமலாடோட சாருங்க, நாங்க சாகும் போது கூட எங்களோட எதிரியும் கூட கூட்டிகிட்டே போவோம். ரோஸும் அவளை காப்பாத்துறதுக்காக அங்க போக பாக்குறா. ஆனா அதுக்குள்ளே அந்த டீமன் வந்து எங்களோட டீமன் லாடுக்காக சொல்லி அந்த பொண்ணு அந்த இடத்துல கொண்டுறான். ரோஸும் சரி கடுப்பாயிடுறா. அப்படியே ஒண்ணு பின்னாடி ஒன்னா எல்லா டீமன்ஸும் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. காய்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பார்த்து சண்டை போடுங்கன்னு இவ்வளவு சொல்றா. இது ரொம்ப மோசம், என்னால சரியான இடத்துல இதுவும் பண்ண முடியாதுன்னு ரோஸ் நினைக்கிறா. உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறாரு ஈல் டீமன்ஸ்னா எப்படிப்பட்டவனுங்க. நான் ஆர்டர் கொடுத்தாலே போதும், சாகிறதுக்கு கூட தயங்க மாட்டானுங்க. இது எல்லாத்தையும் நான் எதுக்காக பண்ண நினைக்கிறேன், உன்னை டைவர்ட் பண்றதுக்காக தான். ஏன்னா அப்பதானே உன்னோட ஆளுங்களை காப்பாத்துறதா இல்ல என் கூட சண்டை போறதான்னு யோசிக்க தோணும். ஒன்னால இப்ப சரியா சண்டை போட முடியலங்கிறத என்னால பார்க்க முடியுது. மேஜிக் யூஸ் பண்றான், ஆனா அடிப்படை காயத்து மேல அது ஒர்க் ஆகல. இது என்னோட கிரிம்சன் சைடு, இது எல்லா வகையான மேஜிக்கையும் டிசேபிள் பண்ணும். இதை வச்சு நான் இது மேலேயாச்சும் ஸ்லாஷஸ் போட்டேன்னா அது மேல டெம்பரவரியான ஒரு கர்ஸ் வந்துடும். அந்த கர்ஸ் அதுல இருந்து போற வரையும் அந்த காயத்தை உன்னால ஹீல் பண்ணவே முடியாது. கமாண்டர் எங்களை ஹீல் பண்ணுங்கன்னு சொல்றான். உன்னோட ஒரு கண் போனதுக்கு அப்புறம் கூட நீ சண்டை போட நினைக்கிற பத்தியா, நீ அங்க இருக்க. ஆனாலும் இந்த ஒரு நிலைமையில உன்னால சண்டை போட முடியாது. அதனால இப்பயே இந்த இடத்துல நான் உன்னை முடிச்சு கட்டுறேன்னு அட்டாக் பண்ணவும் அந்த ஒரு அட்டாக்க இவ வாங்கிக்கிறா.
நீங்க இருக்கிறதுனால எங்களால தைரியமா சண்டை போட முடியும் சொன்னது எல்லாத்தையுமே ரோஸ் நினைச்சு பாக்குறா. எல்லாரும் என்ன நம்பினாங்க, என்னால எல்லாரையும் காப்பாத்த முடியும்னு. நானும் அவங்க எல்லாரையும் காப்பாத்த முடியும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியலையே அப்படின்னு அவ ரொம்ப வருத்தப்படுறா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனாலதான். என்னோட எபிலிட்டி மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். நான் என்னோட ஆளுங்களை எப்பயும் மறக்க மாட்டேன். நானும் என்னோட ஆளுங்களை மறக்க மாட்டேன். அப்படியே நீ அவங்க கூட போய் சேர்ந்துரு. இப்ப நீ என்ன சொன்ன, என்னோட ஆளுங்களை நீ மறக்க மாட்டியா? அவங்கள பத்தி உனக்கு என்னடா தெரியும்? சண்டைன்னு வந்துட்டு உன்னோட ஆளுங்களை கூட நீ சேக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயங்க மாட்டேன். ஆனா நான் அப்படி கிடையாது. உன்ன மாதிரி ஒருத்த இந்த மாதிரி பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு போட்டு புரட்டி எடுக்கிறா. இன்னும் கொஞ்சம் தான் நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு ரோஸ் சரி கான்ல இருக்கிறா. மாஸ்டர் வாங்க போயிடலாம் அப்படின்னு சின்ன வயசு அமிலியா சொல்றா. அமிலியா, நான் தான் சொன்னேன் இங்க வராதுன்னு. நீங்க இல்லாம நான் போக மாட்டேன் மாஸ்டர். என்ன நடக்குது இங்க, என்னால இதை புரிஞ்சுக்க முடியலன்னு ரோஸ் நினைக்கிறா. அப்படியே அமிலியாவை பாக்குறதுக்கு இவளுக்கு வைஸ் கமாண்டர் மாதிரி தெரியுது. அதனால புடைச்சு போட்டுன்னு விட்டாரா. கமாண்டர் அப்படின்னு சொல்லி இவ கூப்பிடவும் கொஞ்சம் நான் வந்துட்டேன்னு இவ தவழ்ந்து அவ கிட்ட போறா. இல்ல அது வேலை செய்யாது, ஏன்னா அவன் கொஞ்சம் ஆழமாவே கட் பண்ணிட்டான். பரவாயில்ல, நான் இதை ட்ரை பண்ணி பாக்குறேன்னு இவ சொல்ல, நான் பண்ணதா ஒரு ஆனரா எடுத்துக்கங்க, ஏன்னா உங்களுக்காக நான் போராடி இருக்கேன். அதே மாதிரிதான் எல்லாரும் இதை நினைச்சிருப்பாங்க. இல்ல நான் உன்னை சாகிறதுக்கு விட மாட்டேன். அப்படியே அவளோட கடைசி வார்த்தைகளை சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்துடுறா. ஃபியூச்சர்ல டீமன் கிங் வந்து இந்த மொத்த ராஜ்யத்தையும் கைப்பற்ற போறாங்கிற விஷயத்த என் கூட சண்டை போட்ட நீரோங்கிற ஒரு டீமன் தான் சொன்னிச்சுங்கிறது எல்லாத்தையும் ரோஸ் இந்த இடத்துல ராஜாட்டா சொல்றா. அதோட லாய்டு, நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன். இதுக்கப்புறம் நான் பெட்டாலியன் கமாண்டராவும் இருக்க போறது கிடையாது, ஒரு நைட்டாவும் இருக்க போறது கிடையாது. ரோஸ், உனக்கு இதுதான் வேணுமா? ஆமா, எனக்கு இதா வேணும், ஏன்னா நான் ஒரு நைட்டா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். அப்படியே ஒரு 2 பேர் வந்து இவள்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஒன்னுத்துக்கும் உதவாத எங்களோட பையன் இப்ப உங்களோட கவனிப்புல தான் இருக்கான். அவன் இப்ப எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? இவள சொன்னா அவனோட பேர் சொல்ல வந்துட்டேன். அவனோட பேர் வந்து ஜோஸ். இதை கேட்டு அவளும் ரொம்ப வருத்தப்படுறா. என்ன மன்னிச்சிருங்க, அவன் இறந்துட்டான், அதுக்கு நான் தான் காரணம். ரொம்ப நன்றி என்னோட பையனை கடைசியா பாக்குறதுக்காக கொண்டு வந்ததுக்கு. அவனோட முகத்துல ஒரு திருப்தி இருந்ததை என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. அவன் ஆரம்பத்துல ரொம்ப மோசமானவனா தான் இருந்தான், ஆனா எப்போ அவன் உங்களோட ஸ்காலர் சேர்ந்தானோ அப்பயும் அவன் ரொம்ப நல்லவனா மாறிட்டான். இதுக்காக நாங்க உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் கேட்டவளும் என்ன சொல்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க சொன்னதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் சிக்லிஸே வந்து கேக்குறாரு, என்ன ஆச்சு, நீ திருப்பி உன்னோட பொசிஷனுக்கு வர போறது இல்லையான்னு. நீ பேசுற மாதிரி தான் லாய்டு வந்து என்னோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாரு, ஆனா நான் ஒரு இதே சொல்லிட்டேன், திருப்பி வர மாட்டேன்னு. நான் ஒரு உண்மையை சொல்றேன், சாகுறது ஒன்னும் அவ்வளவு மோசமாலாம் இருக்காது. இப்ப நீ சொன்ன வார்த்தையை மறந்துடுற. என்னோட மனசுல என்ன தோணுச்சோ அதுதான் நான் சொன்னேன். சரி, அடிப்பட்ட காயெல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னு இவர் கேக்குறாரு. டெம்பரவரியான கர்ஸ் தான், அதனால நான் ஹீல் பண்ணிட்டேன். ஆனா அவனோட வலது கண்ணை மட்டும் ஏன் நீ ஹீல் பண்ணாம இருக்குங்கிறது இவர் கேக்குறாரு. அதுக்கான காரணம் நடந்தது எல்லாத்தையும் ரோஸ் மறக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் நான் எதுக்காக இருக்கேன், அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவா? அவ மட்டும் அந்த இடத்துல இல்லனா நான் கண்டிப்பா செத்துருப்பேங்கிற மாதிரி ரோஸ் நினைக்கிறா. அப்படியே அவளோட ஸ்கான்ல இருக்கிற எல்லாரும் அவகிட்ட பேசுற மாதிரி அவளுக்கு தோணுது. என்ன நினைச்சாலே எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. எனக்கு இத்தனை நாள் நான் ரொம்ப வீக்கா இருந்திருக்கேன். அட, நீங்க பண்றத பாக்குறப்ப எனக்கு சிரிப்பா வருது. ஏன்னா நீங்களாவே இல்லையே. நான் சொல்றத நல்லா கேளுங்க கேப்டன், எப்பயுமே இதுமே நிரந்தரமா இருக்க போறது கிடையாது இப்படின்னு ரோஸ் அவள்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் இவன் நம்ம ரோஸ் கிட்ட சொல்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிறா. நான் உங்கள்ட்ட கடைசியா சொன்னல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தயவு செஞ்சு நாங்க விரும்புற மாதிரி இருக்கிற கேப்டனா நீங்க எப்பயும் இருக்கணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ரொம்ப கான்பிடென்டே இல்லாம இருக்கீங்கன்னு. பேசுறதை விட்டுட்டு வாங்க எல்லாரும் போய் வெளில ட்ரைனிங் எடுக்கலாம். ரோஸும் ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா இவங்க எல்லாரும் இறந்து போனதுக்கு இவதான் காரணம்னு நினைக்கிறா. ஏன்னா இவ இருந்ததுனாலதான் எல்லாரும் இறங்கி சண்டை போட்டுருக்கானுங்க. இது எல்லாத்தையும் நினைச்சு அவ அழுவே ஆரம்பிச்சிடறா. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்புல இதுக்கப்புறம் நான் வீக்காவே இருக்க மாட்டேன்னு முடிவு பண்றா. அப்படியே அவளும் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல நடக்கிற விஷயத்த நினைச்சு பாக்குறா. பேட்டில் ஃபீல்ட்ல சண்டைக்கு போறவனுங்க மேக்சிமம் செத்துருவானுங்க. அதை தடுக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்றதுக்கு நினைக்கிறா. எல்லாரையும் காப்பாத்தணும்னா கண்டிப்பா மேன் பவர் வேணும். மினிமம் 5 பேரு, ஆல்சோ 2 ஹீலரு, கடைசியா என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வேணும். இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி பேட்டில் ஃபீல்ட்ல சமாளிக்க தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கணும். ஒரு சாதாரண பையனால அப்படி இருக்க முடியாது. ஆனா அப்படி இருக்கிறவனை என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சுன்னா உயிரோட என் பக்கத்துல அவனால இருக்க முடியும். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் உன்னை கண்டுபிடிச்சதுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எவ்வளவு வேலைபிள் ஆனவனு உனக்கே தெரியாது. நீ இருக்கிற இடத்துல ஒரு பழைய ஹீலரை வச்சா கூட அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. ஏன்னா நான் அதிகமா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பனா அதுதான் உலகத்தோட முடிவாகவும் இருக்கும். ஹீலிங் மேஜிக் வச்சு உன்னோட பாடியோட லிமிட்டையே நான் பிரேக் பண்ண வச்சிருக்கேன். இதை நம்ம 2 பேரால மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா நான் எதிர்பார்த்த எல்லா குவாலிட்டியும் இருக்கிற ஹீலர்னா அது நீ மட்டும்தான். ஏன்னா என்னால செய்ய முடியற வேலையை நீயும் செஞ்ச. என்ன பத்தி ஏன் சிரிக்கிற? ஃபைனலி நம்ம பாலத்தை கட்டி முடிச்சாச்சுன்னு கூட இருக்கிறவன் சொல்றான். இதுல கொஞ்சம் டிலேவா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா இதுல சக்சஸ் ஆகுறோம். ஒரு வழியா நீங்க பாலத்தை கட்டிட்டீங்க. இதுக்கப்புறம் சண்டை போடணுங்கிற பட்சத்துல நான் தானே ஃபர்ஸ்டா போய் நிக்கணும். அப்கோர்ஸ் நீ தயக்கமே இல்லாம முன்வரிசையில போய் சண்டை போடலாம். எனக்கு முன்னாடி அந்த சாதாரண மனுஷங்க எல்லாரும் ஒண்ணுமே கிடையாது. நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஹியூமன்ஸ் இல்ல தொல்லை கொடுக்கறவனுங்களும் சில பேர் இருக்கிறானுங்க அப்படின்னு அவனுங்களை பத்தி இவ சொல்றா. ஓடுறவனுங்களை பத்தி நான் இதுக்கு கவலைப்படணும்? அவனுங்களாரையும் பாக்குறது
பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரி தெரிய மாட்டானுங்க, மாஸ்டர்ஸ் மாதிரி தெரியவானுங்க. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, ஏன்னா என்ன யார் இந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட் பண்ண போறாங்கிறத நான் பார்க்கணும். இப்போ இவங்க எல்லாரும் பேட்டில் ஃபீல்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சேஃபான இடத்துல டென்ட் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கும் தூக்கம் கலைஞ்சிருது, அதனால டென்ட்டை விட்டு வெளில வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். என்னது இது, ரோஸுக்கு மேட்சிங்கா நீயும் ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன செம்பாய் இன்னைக்குன்னு பார்த்து காலையில ரொம்ப சீக்கிரமா கிளம்பிட்டீங்க? அதுக்கு அவளும் ஒரு காரணத்தை சொல்லி இந்த ஆர்மர் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா. இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, எனக்கு புரியல செம்பாய், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பாக்குறதுக்கு இது எவ்வளவு அழகா இருக்கு, அதே மாதிரி இதுல என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்றேன் பாரு. இந்த ஆர்மர் வந்து என்னோட லைட்னிங் மேஜிக்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே பூஸ்ட் பண்ணும். அப்பனா உங்களுக்கு கியூட்டான விஷயத்தை தவிர மத்தது எல்லாம் பிடிக்குமான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு அவளும் எங்க வீட்டுல நான் கேரக்டர்ஸ் எல்லாம் வளர்த்திருக்கேன்னு சொல்ல, ஆமாமா அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி சமாளிக்கிறா. யோசாட்டோ நீ எனக்கு ஆறுதலா பேசுற மாதிரி தெரியல, என்ன விடைக்கிற மாதிரி தெரியுது. உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸை மறைச்சுக்கிட்டு பொய்யான விஷயத்த வெளில சொல்ற, இதுதான் என்னால ஏத்துக்க முடியாது. செம்பாய் வேணா கொஞ்சம் அமைதியா இருங்க. யோசாட்டோ உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸை என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு இவ வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாத. செம்பாய் வேணா இப்ப நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க, வார்த்தைகளா சொல்றதை விட செயல்ல காமிச்சாதான் அது நல்லா இருக்கும். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் கசுகி ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்துன்னு கதற ஆரம்பிச்சாரான். செம்பாய் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சிக்லிஸ் கூப்பிடாரு வாங்க போகலாம். எனக்கு உசாட்டை வேணும், அவன் இல்லாம நான் வரமாட்டேன். கசுகி கரெக்டான நேரத்துல வந்து எப்படியாச்சும் இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. கசுகியும் நம்ம அப்புறமா பாக்கலாம் உசாட்டோன்னு சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி பேட்டில் ஃபீல்ட பாக்குறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க எல்லாரும் டீமன் லார்ட் ஆர்மி கூட சண்டை போட போறதுனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சிக்லிஸ் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்றாரு. முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுங்க, வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த எதிரியோட ஜெனரலை நாக் அவுட் பண்ணிடுங்க, எங்களுக்கு புரிஞ்சுச்சு, நாங்க கண்டிப்பா இதை பண்றோங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. கசுகி முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நீயே பிரஷர் கொடுத்துக்காதுன்னு இவ சொல்றா. நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேணாம் செம்பாய், ஏன்னா நான் நல்லா தான் இருக்கேன். அதே மாதிரி நீங்க உசாட்டா பத்தி ஓரி பண்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றான். அப்பனா நீ அங்க நடந்தது எல்லாத்தையும் நீ பாத்துட்ட செம்பாய், இது நம்ம பழைய வேல்ட் மாதிரி கிடையாது, புரிஞ்சுக்கீங்க. எனக்கு தெரியும், ஏன்னா நான் முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல. உசாட்டா சொன்ன ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லவும் எனக்கு இதை பத்தி தெரியாது, அதனால இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேக்குறான். சேஃபா நம்ம எல்லாரும் திரும்பி போறப்ப கண்டிப்பா நான் அதை பத்தி சொல்றேன். அப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் டீமன் லார்ட் ஆர்மில இருக்கிறவங்க இவங்களை நோக்கி வரதை ஃபீல் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவனுங்க எல்லாரும் வரதை பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் மேஜிக் அட்டாக் பண்றாங்க. அப்படி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே ஒரு இலூஷன். அப்பனா உண்மையான ஆர்மி எங்க இருந்து வரானுங்கன்னு பார்த்தா சவுத் வெஸ்ட்ல இருந்து வரானுங்க. கசுகி வா போகலான்னு இவ சொல்றா. அப்படியே இப்ப ரெஸ்கியூ ஸ்குவாட்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் காமிக்கிறானுங்க. பேட்டில் ஃபீல்டுக்கு போய் அடிபட்டவங்க எல்லாரையும் தூக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு ரோஸ் சொல்றா. எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேட்டில் ஃபீல்ட நோக்கி ஓட ஆரம்பிச்சாரானுங்க. நீங்க ரெண்டு பேரும் கூட இடத்துல தான் இருக்க போறீங்க, உங்களுக்கு பாதுகாப்பா அருக்கு இருப்பான். சப்போஸ் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஓரத்து கூட தயங்காதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீயும் நானும் சேர்ந்து பேட்டில் ஃபீல்டுக்கு போறோம், அது வரையும் இங்க அடிபட்டு வரவங்க எல்லாரையும் ஹீல் பண்ணு. அதே மாதிரி நம்ம ஹீரோனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஆயிருக்காதுங்கிற மாதிரி நினைக்கிறான். உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி கவலைப்படாத, அவங்களுக்கு எது ஆகாது. அதே மாதிரி நீ இன்னும் கொஞ்சத்துல வெளில தான் போக போற, சோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. டேங்கும் அடிபட்டவனுங்க எல்லாருமே சீக்கிரமா தூக்கிட்டு வந்துடுறான். வாரனா இப்படிதான் இருக்கும், நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, அதனால எல்லாரும் ஹீல் பண்ணுங்க. ஐயோ இது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பதறான். அப்படியே அவங்களும் இதையே சொல்ல வர கொஞ்சம் இருங்க நான் உங்களை ஹீல் பண்றேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு பிளாக் கலர் ஸ்னேக் தான் என்ன தூக்கி வீசினுச்சு, ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கலாம்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னோட கவனத்தை நான் சதற விடக்கூடாது, ஃபர்ஸ்ட் நான் உங்களை ஹீல் பண்ணணும். ஐயோ டீமன்ஸ் கிட்ட இவ்வளவு பெரிய பாம்பு இருக்கா அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் பயப்படுறானுங்க. அட பாவத்தை, மனுஷங்களால எல்லாம் முடியும்னு நினைச்சுதானா நான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது ஒண்ணுத்துக்கு லாய்க்கலன்னு. நான் இங்க வந்திருக்கவே தேவையில்லை. அப்படியே ஒரு நைட்டை வந்து இவனோட நெஞ்சில சோட இறக்கிடுறான். ஆனா அதுக்கு அடுத்த நொடியே இவனோட பாடியில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஹியூமன்ஸ் எல்லாரும் உண்மையிலேயே ரொம்ப வீக்கானவனுங்க. சோடை எடுக்கவும் அவனுக்கு அடிப்பட்டு இருந்த தடையுமே இல்லாம போயிடுது. அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமா தவிழ்ந்து போக ஆரம்பிக்கிறான். எப்படியாச்சும் இந்த விஷயத்தை மத்தவங்கள்ட்ட சொல்லி ஆகணும்னு. உனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, ஆனா உன்னால இங்க இருந்து உயிரோட போக முடியாது. இப்ப எங்க போனானுங்கிற மாதிரி பாக்குறப்ப ஆழத்துக்கிட்டு சிட்ட பறந்துடுறானுங்க. ஓ அப்பனா அவ சொன்னது இதுதானா அப்படின்னு இவன் நினைச்சு பாக்குறான். எனக்கு இதை நினைச்சாலே சிரிப்பாவும் இருக்கு வேடிக்கையாவும் இருக்குன்னு சொல்றான். லைட்னிங்க பார்த்தோன்னே அங்க போலான்னு முடிவு எடுக்கிறான். இந்த ஒண்ணு ரொம்ப சீரியஸா இருக்கு, சீக்கிரம் வந்து ஹீல் பண்ணுங்க. இது சோட்டோ நீ ரெடியா தானே இருக்க, உன்னோட ரைட் ஹேண்டா இருக்கிறதுக்காக நான் நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பனா நான் உன்னை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஆச்சரியமா இருக்கு, இவன் நேரம் நீ என்ன பத்தி கவலைப்பட்டு இருந்தியா? அடிபட்டு வரவங்க எல்லாருமே நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து ஹீல் பண்ணுங்கன்னு சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன்னு இவன் சொல்றான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அந்த பேட்டில் ஃபீல்ட நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அலிகே வந்து எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, பிளாக் ஆர்மர் போட்ட வரத்தா வந்து எனிமி சைடுல இருக்கிறானா. அதே மாதிரி அவன் ரொம்ப வித்தியாசமான மேஜிக் யூஸ் பண்றாங்கிறது அவன் கூட சண்டை போட்ட ஒரு நைட்டு சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பிளாக் ஆர்மரா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை நினைச்சு பாக்குறான். உனக்காக நான் ஒரு ஃபைனல் அட்வைஸ் பண்றேன், உன்னால யாரையும் கொல்ல முடியுமா? என்னோட ரூல்ஸ் வந்து எல்லாரையும் காப்பாத்துறது தானே. அதுக்கு ரோசோ உனக்காக நான் ஒரு ஸ்பெஷலான டெக்னிக் வச்சிருக்கேன். நீயும் நானும் இந்த இடத்துல இருக்கனால ஒரே ஒரு வாட்டி தான் நான் இதை சொல்லுவேன். ஒரு எதிரியை நீ வேஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கூட சண்டை போடுறதை விட்டுட்டு அங்க இருந்து வர்றதுக்கு பாரு. அப்பனா இவன் எனக்காக தான் இதை யோசிச்சிருக்காளான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியே பிரிஞ்சு போறாங்க. சண்டையில இறந்து போனவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியாதுங்கிறது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ஒருத்தர் ஆபத்துல இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோ சட்டுன்னு அவரை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாரான். இன்னொருத்தனும் நம்ம ஹீரோ கொள்ளலான்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். யாரும் என்னோட வழியில வரக்கூடாதுன்னு ரோஸ்
சொல்லிக்கிட்டே போறா. நான் உன்னை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கும் போதே ஹீல் பண்ணிட்டேன், அதனால இப்போதைக்கு நீ கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். சப்போஸ் உன்னால சண்டை போட முடியலனா ஃபர்ஸ்ட் லைனை விட்டு செகண்ட் லைனுக்கு போயிடு. இங்க எனிகமி செம்பாய் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி மத்தவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கமாண்டர், யாருக்காச்சும் அடிபட்டு இருந்துச்சுன்னா உடனே இங்க இருந்து அவங்கள பின்னாடி அனுப்பிடுங்க. அப்படியே அவ நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து லைட்டா வருத்தப்படுறா. செம்பாய், என்னாச்சு? நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நம்மளோட எதிரியோட பேஸ் வந்து ரொம்ப தூரமா இருக்கான். அதுக்கு கசுகியும் பக்கத்திலே ஸ்னேக் மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றான். இப்ப வேற நம்ம எதிரியோட ஜெனரல் வேற சமாளிக்க வேண்டியது இருக்கு. பரவாயில்ல, ரெண்டுத்தையுமே பாத்துக்கலான்னு கசுகி சொல்றான். நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பிளாக் நைட் சொல்லவும் இவங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாருங்க. அதுலயும் சில பேர் டைரக்டா போய் அந்த நைட் அட்டாக் பண்ணாலும் அவன் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்கிறான். அங்க நிக்கிறத விட்டுட்டு சீக்கிரம் பின்னாடி வாங்கன்னு இனுகாமி செம்பாய் சொல்றா. அடுத்த நொடி சோல்ஜர்ஸோட பாடியில இருந்து ரத்தமா வருது. பார்த்த இவளுக்கும் புரிஞ்சிருது இப்ப என்ன நடந்திருக்குன்னு. கசுகி, வேணாம் அட்டாக் பண்ணாத. ஓ, உன்னோடது லைட் மேஜிக்கா? ஏன் என்ன தடுத்தீங்கன்னு கசுகி கேக்குறான். நேரடியா உன்னால அவனை ஹிட் பண்ண முடியாது, ஏன்னா அவன் ரிஃப்ளெக்ட் மேஜிக் யூஸ் பண்றான். கசுகியும் வழியில துடிக்க ஆரம்பிச்சாரான், ஏன்னா அவன் அட்டாக் பண்ணது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. கசுகி, ஆர் யூ ஓகே? நீ நல்லா தானே இருக்க? பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு அவனும் சொல்றான். அதே மாதிரி செம்பாயும் அந்த ஆர்மல தான் மேஜிக் இருக்கு, அதை அட்டாக் பண்ணதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் சொல்றான். அடே, நீ ரொம்ப கிளவரா இருக்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் இதை கண்டுபிடிச்சதே கிடையாது. யாரும் ஓடணும்னு நினைக்க வேணாம், கடைசி வரையும் போராடுங்க, யார் உயிரோட இருக்கீங்கன்னு பார்த்தலாம். இங்க நம்ம ஹீரோவுக்கும் அதே விஷயம் திரும்பி வர டக்குன்னு தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் நடந்திருக்குமான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படியே ஒரு டீமன் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு பாக்குறான். நம்ம ஹீரோ தப்பிச்சாலும் ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். கடைசி நேரத்துல நம்ம ஹீரோவை காப்பாத்தின அதே பையன் இப்ப நம்ம ஹீரோட உயிரை காப்பாத்துறான். நான் காப்பாத்தின பையன் நீ தானே? சரி, அவங்க ரெண்டு பேரும் இல்ல ஹீரோஸ் ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கிறது உனக்கு தெரியுமா? ஓ, அவங்களா? அவங்க ஃப்ரண்ட் லைன்ல மிடில் நிக்கிறாங்க. இதை கேட்டோனே நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் லைன் நோக்கி ஓட ஆரம்பிச்சாரான். அந்த வீக்கானவனுங்களை யாரையும் நீங்க பாத்துங்க, இவங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கிறேன். அப்படி எங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி அவனோட ஆர்மர் தாண்டி நம்ம அட்டாக் பண்றதுன்னு பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட எல்லா அட்டாக்கையும் அவனால ரிஃப்ளெக்ட் பண்ண முடிஞ்சுனா அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கசுகி சொல்றான். இது டேஞ்சரா இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு மெத்தட சொல்றா. ஆனா இது ரொம்ப டேஞ்சரான விஷயமாச்சே செம்பாய். பரவாயில்ல, பெருசாச்சும் அடிபட்டுச்சுன்னா நம்மள காப்பாத்துறதுக்கு உசாட்டா இருக்கான். நான் ஏற்கனவே வீட்டுல இருந்து உன்னோட முட்டாள்தனத்துக்கு பழகிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் இப்ப ரெடினா வாங்க சண்டை போடலாம். இவங்க ரெண்டு பேரும் அவனால பார்க்க முடியாத மாதிரி ஒரு சின்னதா சிச்சுவேஷனை உருவாக்கி டேமேஜ் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு சின்ன டேமேஜ் கூட இவங்களுக்கு தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. பார்க்க முடியாத அட்டாக்லாம் அவனால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாதுல நான் நினைச்சேன் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் பின்னாடி அட்டாக் பண்ணது இவளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு தெரிய வருது. கசுகிவா மறுபடியும் அதையே ட்ரை பண்ணலாம்னு இவ சொல்றா. சரி, இப்பயாச்சும் நீங்க ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்டிங் ஏதாச்சும் காமிங்க பார்க்கலாம். கசுகி லைட் மேஜிக் யூஸ் பண்றான், அதனால அவனால சரியா பார்க்க முடியல. அடே, என்ன மறுபடியும் பிளைண்ட் ஆகிறது ட்ரை பண்றீங்களா? இது ரொம்ப போரிங்கா இருக்கு. இப்போ இவ அட்டாக் பண்ணது இவளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாததுனால கசுகி அட்டாக் பண்ண சொல்றா. கசுகியும் அட்டாக் பண்ணலான்னு கிட்ட வரா. ஆனா அடுத்தோட சிச்சுவேஷன் தலைங்கள மாறிடுது. என்னால பார்க்க முடியாத இடத்துல அட்டாக் பண்ணி பேச முடியாத நேரத்துல முடிச்சு கட்டலாம்னு வச்சீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஏன்னா எந்தெந்த அட்டாக் ரிஃப்ளெக்ட் ஆகணுங்கிறது நான் முடிவு எடுக்கிறது தான். எனக்கு நீ பின்னாடி அட்டாக் பண்ணது கூட நான் வேணுக்கு முன்னே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணாம இருந்தேன். ரிஃப்ளெக்ட் ஆகணுங்கிறத நான் சொல்லணும் கூட அவசியம் இல்ல. சோ என்ன யாராலையும் காயப்படுத்த முடியாதுன்னு இவன் சொல்றான். இனுகாமி செம்பாயும் என்ன மடிச்சிரு உசாட்டன்னு சொல்ல இவங்க எல்லாரும் சமையலிங் ஆகிறதுக்கும் முன்னாடி நடந்ததை இப்ப காமிக்கிறானுங்க. அந்த நேரத்துல ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் எல்லாம் பேசி ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் ரூல்ஸையும் மாத்திருப்பா. அது எல்லாத்துக்கும் இவன் மேல வச்சிருந்த ரெஸ்பெக்டும் எக்ஸ்பெக்டேஷன் தான். செம்பாய் என்ன மடிச்சிருக்கேன், என்னோட பேக்கை நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். பரவாயில்ல, நான் கீழே வெயிட் பண்றேன்னு இவ சொல்றா. ஆனாலும் ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷன் நினைச்சு லைட்டா வருத்தப்படுறா. அன்னைக்கு நான் உன்னை வெயிட் பண்ணதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தானே அவ எதிர்பார்த்த மாதிரி அவரோட லைஃபே கம்ப்ளீட்டா மாறுனுச்சு. ஆனா நீ ரொம்ப டிஃபரெண்டா உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை தயார்படுத்திக்கிட்ட, அதுவும் இந்த புது உலகத்துல வாழ்றதுக்காக. இதை நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. என்னால உன்னை பார்க்க கூட முடியல. என்னோட பழைய உலகத்துல நீ என்ன ஏத்துக்காதப்ப இந்த புதிய உலகத்துல என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்ட. இதை நினைக்கிறப்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்தையும் அவ பிரசன்ன நினைச்சு பாக்குறா. இப்ப என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இங்க இந்த பிளாக் நைட்டும் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க கூட விளையாட்டது எல்லாமே பண்ணாவும் இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் கொள்றதுக்காக சுவாரம் எடுக்கிறப்ப நம்ம ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு வந்து மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு வைக்கிறான். அதுல அந்த நைட்டு 10 அடி பறந்து போய் விழுந்துடுறான். ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்களோன்னு பயந்துடுறான். இனுகாமி செம்பாயும் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறா. என்னடா இது, யாரா நீ அப்படின்னு அந்த பிளாக் நைட்டே கேக்குறான். அட்டாக் பண்ணலான்னு வரப்ப நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாரா. அதே மாதிரி மத்த சோல்ஜர்ஸும் தைரியமா நின்னு சண்டை போடுறதுக்கு பாக்குறானுங்க. செம்பாய், இப்ப உங்களுக்கு ஓகேவா? இப்ப நீங்க ஹீல் ஆயிட்டீங்களான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். பேலன்ஸ் நான் இன்னும் கசுகி ஹீல் பண்ண வேண்டியது மட்டும் தான் இருக்குன்னு சொல்றான். இவ்வளவு அதை நினைச்சு சந்தோஷப்படுறா. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ அந்த ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். உன்னோட அட்டாக் மட்டும் தான் அந்த பிளாக் நைட் மேல ஒர்க் ஆனிச்சுன்னு இனுகாமி செம்பாய் சொல்றா. இப்ப என்ன சொன்னீங்க எனக்கு புரியலன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும், சீரியஸா நீங்க என்ன ஏமாத்த தானே பாக்குறீங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு அவ்வளவு நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். உன்னோட அட்டாக் தான் ஒர்க் ஆகுது, அதெல்லாம் நீ தான் அவன் கூட சண்டை போடணும். நீ என்ன பண்ணன்னு தெரியல, ஆனா நீ பண்ணதுக்கு கண்டிப்பா நான் திருப்பி கொடுத்தே தருவேன். அவனாரா சொல்லணும்னா நான் சண்டை போடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா இப்ப எல்லாரும் இருக்கிற நிலைமையில இதை விட்டா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயே இருங்க, நான் அவனை பாத்துக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ அவன் கூட சண்டை போடுறப்பதான் தெரியுது அவனோட ரிஃப்ளெக்ட் மேஜிக் வந்து நம்ம ஹீரோ மேல ஒர்க் ஆகலன்னு. ஆரம்ப முதல் அடிப்பட்டா செல்ஃப் ஹீலிங்
ஹீலிங் பண்ணிடலாம் தான் நம்ம ஹீரோ நினைச்சா. ஆனா இப்ப அடிபடாதுன்னு தெரிஞ்ச உடனே போட்டு பழத்து எடுக்க ஆரம்பிச்சிடறான். இப்படி ஒன்னால முடியுது, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அந்த எல்லா அட்டாக்குமே ஈஸியா தடுத்துறான். இவரும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறா. மயக்கத்துல இருந்த கசக்கியும் கண்ண முழிச்சு இப்ப என்ன நடக்குதுங்கிற மாதிரி கேக்குறான். ரிசோர்ட்ட நம்ம 2 பேரோட உயிரையும் காப்பாத்திருக்கான். இப்ப அந்த பிளாக் நைட் கூடயும் சண்டை போட்டிட்டு இருக்கான். பிளாக் நைட்டோட எந்த அட்டாக்கும் நம்ம ஹீரோ மேல ஒர்க் ஆகலங்கிறத நம்ம கசக்கி பாக்குறான். ரிசோர்ட்ட சண்டை போடும் போது அவனோட ஹீலிங் மேஜிக்க அவனுக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. சரியா சொல்ற, ஏன்னா ஒவ்வொரு அட்டாக்கும் அவனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. ஆனா நம்ம ஹீரோ அடிக்கிற அடியெல்லாம் அவனுக்கு கரெக்டா விழுகிறத வச்சு பாக்குறப்ப அந்த பிளாக் நைட்டோட வீக்னஸ் வந்து ஹீலிங் மேஜிக்கா தான் இருக்கணும். நம்ம ஹீரோ கொடுக்கிற ஒவ்வொரு பஞ்சிலையும் ஹீலிங் மேஜிக் இருக்கிறதுனால பிளாக் நைட்டால ஒன்னும் பண்ண முடியல. ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. ஏன்னா இதுதான் தி ராங் வே டு யூசிங் ஹீலிங் மேஜிக். இங்க இந்த பிளாக் நைட்டும் கோவத்தோட உச்ச கட்டத்துக்கு போய் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்றான். ரிசோர்ட்டோ நான் வேணா உனக்கு உதவி செய்ய வரட்டான்னு கேக்குறான். இல்ல வேணாம், இத நானே பாத்துக்கிறேன். ஒரே பஞ்சில எல்லாத்தையும் முடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ அவனோட ஹீலிங் மேஜிக் எல்லாத்தையும் அவனோட கையில ஒண்ணு திரட்டுறான். ரோஸும் நடக்கிறது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. ரிசார்ட்டை இப்படி பண்ணதை பார்த்த இவங்க 2 பேரும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இப்போ எனக்கு பரவாயில்லன்னு அவரும் சொல்றாரு. நீங்க பிளாக் நைட் கூட சண்டை போட்டு பிளாக் நைட்டே தோக்கடிச்சதுனால டீமன்ஸ் எல்லாரும் சண்டை போறதை விட்டுட்டு போயிட்டானுங்க. ரிசார்ட்டோ நீ மட்டும் பிளாக் நைட்டை தோக்கடிக்கலன்னு வச்சுக்க, இங்க ஏகப்பட்ட பேர் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க எல்லாரும் உயிரோட இருக்கிறதுக்கான காரணமே நீதான். அப்படியே அவ பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ கொடுத்த ஹீலிங் பஞ்ச பத்தி கேக்குறா. ஏன்னா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ சொல்லும் போது அதை கேட்டுட்டா. நீ நினைக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்னும் பெரிய மேட்டர் கிடையாது. என்னோட ஹீலிங் மேஜிக்கே என்னோட கையில ஒண்ணு தரட்டின அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் என்னோட கேப்டன் எனக்கே சொன்னா. கடைசியா நம்ம ஹீரோவுக்கு ரோஸ் 2 அட்வைஸ் பண்ணிருப்பா. ஒன்னு சண்டை போறதை அவாய்ட் பண்றது, இன்னொன்னு இந்த மாதிரி ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்றது. இப்படி பண்ணா யாரையும் கொல்லணும்னு அவசியம் இல்ல, தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல. இவங்க கிட்ட இதை நான் கேட்டிருக்கவே கூடாதுன்னு இவன் நினைக்கிறா. இவனோட ஹீலிங் மேஜிக்கால தான் இப்ப நாங்க 2 பேரும் உயிரோட இருக்கோம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க 2 பேரும் என்னோட விலை மதிக்க முடியாத நண்பர்கள். செம்பாய் பக்கத்து ஊர்ல பாம்பு தொல்லையா இருக்கா, வாங்க போய் அதை போட்டு தள்ளுவோம். அது பக்கத்து ஊர் கிடையாது, பக்கத்து லைன். நானும் வரேன்னு இவ்வளவு சொல்றா. கேப்டனை பார்த்த நம்ம ஹீரோவும் பதார ஆரம்பிச்சாரா. என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் எனக்கு தெளிவா சொல்லுன்னு ரோஸ் கேக்குறா. நடந்தது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எடுத்து சொல்றான். அப்பனா அவதான் பிளாக் நைட்டா? எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியா நீ தான் வந்து நிக்கிற போல இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, அவனோட ஹீலிங் மேஜிக்கை வச்சு ஹீரோஸையும் காப்பாத்திருக்கு, உன்னோட பவர்ஃபுல்லான ஒரு எதிரியும் தோக்கடிச்சிருக்கு. இதனால இந்த போர் நமக்கு சாதகமா மாறிடுச்சு. அதனால நம்ம இப்ப திரும்பி கேம்புக்கு போலாங்கிற மாதிரி சொல்றா. கசுகி செம்போய் என்னால உங்க கூட வர முடியாது, ஏன்னா கேப்டன் வந்து திரும்பி நான் கேம்புக்கு போக சொல்லிட்டாங்க. பரவாயில்ல விடு உசாட்டோ, இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஹீரோஸா இருக்கிற நீங்க 2 பேரும் எல்லாரையும் துரத்தி அடிக்கணும், ஓகேவா? ஒன்னாலதான் எனக்கு இந்த லைஃப் கிடைச்சிருக்கு, அதனால நான் இதை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு இவ சொல்றா. நல்ல வேலை நீ இன்னும் உயிரோட இருக்க. இப்ப ஏதாச்சும் சொன்னீங்களான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். என்னது பிளாக் நைட் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டானா அப்படின்னு இவ ஷாக் ஆகுறா. அவங்க கிட்ட இருக்கிற மேஜிக்கை தாண்டி யாராலையும் அவனை எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப அவனை தோக்கடிச்சது யாரு? ஹீரோஸா இல்ல ரெஸ்கியூ ஸ்குவாட்ல இருக்கிற ஒரு ஆள் தான் அதை பண்ணது. அப்படா அது ரோசானி இவ கேக்குறா. இல்ல பிளாக் கலர் ஹேர் இருக்கிற ஒரு பையன். என்னது இன்னொருத்தனா அப்படின்னு இவ இன்னும் கடுப்பாகுறா. ஆனாலும் இவளால இப்ப கீழே இறங்கி சண்டை போட முடியாத நிலைமையில இருக்கிறா. பேட்டில் ஃபீல்ட்ல ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கமாண்டர் சிக்லிஸ் தான் இப்ப டாமினேட்டா இருப்பான். இதனால இப்ப நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அது பிரயோஜனமா இருக்காது. ஆமா நம்மள்ட்ட ஒரு ஹீலர் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்கவும் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த பாம்புக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் பாய்சன் குடிச்சிருக்கான், அதனால இவனுக்கு என்ன பண்ணுங்கிறது அவனுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய அட்டாக் பண்ணவும் அந்த அட்டாக்ல அந்த பாம்பு செத்துருது. இங்க நம்ம ஹீரோ எல்லாம் முடிஞ்சு இப்போதைக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும் சொல்றான். அவரும் என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு பேட்டில்ல நம்ம ஜெயிச்சிட்டோன்னு ரோஸ் சொல்றா. சீரியஸாவா சொல்றீங்க? ஆமா எல்லாரும் பின்வாங்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்ப நம்ம துரத்தடிச்சு அவனுங்க போகல, அவனுங்களை விட நம்ம நிறைய விஷயத்த இழந்திருந்தாலும் அடுத்த அட்டாக் பண்றதுக்கு நம்ம தயாரா தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் மறுபடியுமான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நடக்காதுன்னு நினைக்கிறியா? ஏ உசாட்டோ இங்க வந்து ஹெல்ப் பண்ணுன்னு இவன் கூப்பிடுறான். ரோஸும் இதை நான் பாத்துக்கிறேன், சாக போற கண்டிஷன்ல இருக்கிற ஹீரோஸை நீ காப்பாத்திருக்கீல, நான் இல்லனா கூட அவங்க 2 பேரையும் நீ காப்பாத்திருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இருந்ததுனாலதான் அவங்களை காப்பாற்ற முடிஞ்சது தவிர நான் இருந்ததுன்னா கண்டிப்பா காப்பாத்திருக்க முடியாது. அதே மாதிரி இந்த பேட்டில்ல நீ இருந்ததுனாலதான் ஜெயிக்கவே முடிஞ்சிச்சு. ஒரு ரெஸ்கியூ ஸ்குவாடோட மெம்பரா உன்னோட வேலையை நீ சரியா பண்ணிருக்க உசாட்டோ. யோகு யாத்தனா உசாட்டோ.
என்ன குழந்தை மாதிரி அழுகுற? ஆமா, எனக்கு 17 தான் ஆகுது. பேட்டில்ல நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப பயந்தேன். டீமன்ஸ் எல்லாம் நிறைய பேர் சாகுறதையும் பார்த்தேன். ஆனா உங்களை மீட் பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே வார்த்தையை தான் என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க. ஆனா இப்ப அது எல்லாமே என்னோட நினைவுகள்ல ஒரு சின்ன ஒரு பாற்றா மட்டும் தான் இருக்கு. நீ உயிரோட திரும்பி வந்ததை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்ல கேட்ட ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். உன்கிட்ட ஸ்டாமினா இல்ல, அதனால நீ நல்லா ரெஸ்ட் எடு. நம்ம ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் ப்ளூரின்ட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த போர்ல ஜெயிச்சதுக்காக நம்ம ஹீரோ கிங் லாய்டு கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி பாராட்டி இருக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோவோ அந்த நேரத்துல ரொம்ப நர்வஸ்ல இருந்திருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனோட பழைய உலகத்துல எந்த அவார்டுமே அவனுக்கு கிடைச்சது கிடையாது. ப்ளூரின் என்ன, நான் இல்லாத நேரம் பார்த்து சாப்பிட்டு நல்லா வெயிட் போட்ட போல இருக்கு. ருசாட்டோ நீ இங்கதான் இருக்கியா? உன்னை மறுபடியும் கேசலுக்கு கூப்பிட்டு இருக்காங்க பாக்கணும்னு. என்ன மறுபடியும் கூப்பிட்டு இருக்காங்களா? ஏதாச்சும் முக்கியமான காரணம் இருக்குமா? தெரியல, ஆனா இருக்கலாம். போறப்ப கொஞ்சம் டவுனுக்குள்ள பாத்து போங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். டவுனுக்குள்ள வந்த நம்ம ஹீரோ அங்க இருக்கிறவனுக்கு சொத்து போட்டு நீங்க தானே என்னோட பையனை காப்பாத்துனீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாருங்க. ருசாட்டோவும் அவங்க எல்லாரையுமே சமாளிச்சு ஒரு வழியா கேசலுக்கு வந்தாடுறான். பேட்டில் நீங்க தான் அதிகமா எங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களால தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உயிரோட இருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இவன் தேங்க்ஸ் சொல்றான். பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கும்போது நிறைய பேர் என்னோட உயிரை காப்பாத்திருக்காங்க, அதனால இதை சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி ரெஸ்கியூ டீமையும் பாத்துக்கிட்டதுக்கு நம்ம ஹீரோ இவனுக்கு தேங்க்ஸ் சொல்றான். சார் ருசாட்டோ, இவனுக்கு மேஜிக்கோ ஸ்காட் கில்லும் நல்லாவே தெரியும். இவன் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணா ராயல் நைட்டாவே ஆயிடுவான். தாமஸ் கொஞ்சம் அடக்கி வாசி, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். வாய்ப்பு இருந்துச்சுன்னா இவனை யூஸ் பண்ணிக்கங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா பாக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை ரொம்ப அவசரமா கூப்பிட்டதுக்கு மன்னிச்சுக்க ருசாட்டோன்னு ராஜா சொல்றாரு. சரி, எதுக்காக நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். பிளாக் நைட்டை விசாரிக்க உங்களோட உதவி தேவைப்படுது உசாட்டோ. அந்த பொண்ணு டெமலாட ஆர்மிக்கு லாயலா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்குமே அவ கொஞ்சம் கொஞ்சமா பதில் சொல்லுறா. ஆனாலும் ரொம்ப முக்கியமான கேள்விக்கு எதுக்குமே அவ பதில் சொல்ல மாட்டா. பட் இருந்தாலும் டீமன்ஸோட மேஜிக் சிஸ்டம் அவங்களோட பவர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அவ கேட்கிற ஒரு கோரிக்கை நிறைவேற்றினா நம்ம கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றான்னு சொல்றா. சார் உசாட்டோ, அவ உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. கவலைப்படாத உசாட்டோ, ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அவகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். உங்களை அவகிட்ட இருந்து காப்பாத்தினதை நீங்க மறந்துட்டீங்களா செம்பாய்? அதே என்னமோ உண்மைதான். ஏன்னா ஒன்னாலையும் ரோசாலையும் மட்டும்தான் அவளை சமாளிக்க முடியும். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம், என்னோட மேஜிக்கால எப்படி பிளாக் நைட்டை சமாளிக்க முடிஞ்சுச்சு? அதுக்கு காரணம் பிளாக் நைட் டார்க் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால நம்ம ஹீரோட ஹீலிங் மேஜிக் அதை கேன்சல் பண்ணிருக்கு. அதனாலதான் அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹீரோவால அந்த பொண்ணுக்கு டேமேஜ் கொடுக்க முடிஞ்சுச்சு. ஆமா, அந்த பொண்ணுக்கு நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களான்னு நம்ம ஹீரோ கேக்குறா. அந்த பொண்ணு கண்ணு முழிச்சதுல இருந்து இப்போ வரையும் அவரோட ஆர்மர் கழட்டவே இல்லைன்னு இவர் சொல்றாரு. அடுத்தபடி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை போய் பார்க்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பெருசா கண்டுக்க மாட்டா. ஆனா நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே புரிஞ்சிருது நம்ம அடிச்ச அடியில அந்த பொண்ணுக்கு பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்குன்னு. ஏன்னா பாறையை கூட உடைக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோட கையில ஸ்ட்ரென்த் இருக்கு. அதனால நான் அடிச்ச அடியெல்லாம் உனக்கு வலிக்குதான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். என்ன சாட்டோ, உடஞ்சு போன இதயத்தை ஒட்ட வைக்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க, எதுக்காக நீ என்ன பாக்கணும் சொல்லி கூப்பிட்டேன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். என்னோட முகத்தை அடிச்சு உடைச்சவனோட முகத்தை நான் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி இவ சொல்றப்ப இவ கஷ்டத்துல இருக்காங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். கமாண்டர் சிக்லிஸ் கதை ஓபன் பண்ணுங்க, நான் அவளை ஹெல்ப் பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கையை கேட்டா கொடுக்க மாட்டா. அதனால நம்ம ஹீரோ திட்டி விட்டாரான். அப்படியே நம்ம ஹீரோ அவளை கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். உன்னை இப்படியே விட்டா கண்டிப்பா நீ செத்துருவ. உன்னை இந்த மாதிரி விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணது கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரம் உன்னோட கையை நான் பிடிச்சிக்கிட்டாங்கிற மாதிரி கேக்குறா. ஆசைப்பட்டு கேட்கிறவளுக்கு நான் வேணா நான் சொல்ல போறேன். இன்னைக்கு நான் உனக்கு பர்சனலா ட்ரைனிங் கொடுக்க போறேன். ஏன்னா டிமலாட ஆர்மி மறுபடியும் சண்டை போறதுக்காக வருவானுங்க. அப்ப நீ எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும்னா இப்ப நீ எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிற. என்னோட ஹீலிங் மேஜிக்கை நான் லெவலப் பண்ணணும். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கிற சிக்கெல்லாம் என்னால ஹீல் பண்ண முடியல. அதெல்லாத்தையும் நீ போக போக கத்துப்ப. ஆனா இப்போதைக்கு அதை எல்லாத்தையும் உன்னால கத்துக்க முடியாது. எனக்கு பிசிக்கல் ட்ரைனிங் சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா எனக்கு அதை சொல்லி கொடுக்கலாம்ல. ஆனா அவ்வளோ அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோக்கு பிசிக்கல் ட்ரைனிங் தான் சொல்லி கொடுப்பேங்கிற மாதிரி இருக்கிறா. கேப்டன் என்ன பண்ண போறீங்க? நான் உன்னை பஞ்ச் பண்ண போறேன், அதுவும் நீ ரியாக்ஷன் கொடுக்கறத விட வேகமா. வேணா கேப்டன், நீங்க கொடுத்தீங்கன்னா நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா அவளோ அதெல்லாம் கேட்காம உன்னோட ஹீலிங் மேஜிக் நீ ரொம்ப நம்பிட்டு இருக்க, முதல்ல அதை உங்ககிட்ட இருந்து எடுக்கணுங்கிற மாதிரி சொல்றா. உனக்கு என்ன பிடிக்கலங்கிறதுனால என்னோட உயிரை எடுக்கிறதுக்கு நீ இப்படி எல்லாம் முடிவு பண்ணிட்டீல. பேசுறது விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோமா? இவ என்ன கொல்லவே முடிவு பண்ணிட்டான்னு நம்ம ஹீரோ சொல்றா. உன்னோட ஹீலிங் மேஜிக் வச்சு உன்னோட காயத்தை எல்லாத்தையும் நீ ஹீல் பண்ண முடியும்னு நினைக்கிற. அதுவே கர்சாக்கப்பட்ட வெப்பன்ஸால அட்டாக் பண்ணா அந்த காயத்தை உன்னால ஹீல் பண்ண முடியாது. அதனாலதான் நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு நான் ஒன்னும் மாஸ்டர் எல்லாம் கிடையாது, அதனால லைட்டாவே ஸ்டார்ட் பண்றேன். ஹீரோ அதெல்லாம் வேணாங்கிற மாதிரி கதறான். ஆனா அவ கேட்கிற மாதிரி இல்ல. அப்படியே நம்ம ஹீரோவை யாருல தூக்கி வீசிடுறா. அப்படியே அவளும் கிட்ட இதை தடுக்காதுங்கிற மாதிரி சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு நடந்ததெல்லாம் ஒரு நைட் மேருங்கிற மாதிரி நினைக்கிறான். ஆனா அதெல்லாம் ரோசை பார்த்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் இல்லங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கவலைப்படாத, போன வாட்டி கொடுத்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரோசு கிட்ட ட்ரைனிங் எடுத்தது எல்லாத்தையுமே இந்த டீமன் பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்கிட்ட புலம்புறதுக்கு பதிலா வேற வேலை ஏதாச்சும் இருந்தா போய் பாருங்கிற மாதிரி இவ சொல்றா. கேப்டன் ஒரு வேலையை வேலை போயிருக்கிறதுனால இன்னைக்கு எனக்கு ட்ரைனிங் கிடையாது, அதனாலதான் நான் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். அதாவது இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான். நான் இருக்கிற இந்த நிலைமையில நான் அதை பத்தி யோசிக்கலங்கிற மாதிரி சொல்றா. அதுவும் சரிதான். ஆமா, நீ மட்டும் ஏன் அப்படின்னு கேட்க வந்தவ ஒண்ணு இல்ல, இங்க இருந்து கிளம்பு காத்து ஓட்டுங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோவும் அங்கிருந்து போறப்ப அவன் நம்ம ஹீரோவையே பாக்குறா. ஒரு வேலை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு ரோஸ் கேக்குறா. ரோஸ், நான் உங்ககிட்ட 2 விஷயத்த கேட்கணும்னு அவர் சொல்றாரு.
ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத நமக்கு காமிக்கல. நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கிறப்ப கசிகிய பாக்குறான். சார் உசாட்டோ நீங்களா அப்படின்னு பிரின்சஸ் லியா கேக்குறா. என்ன கசிகி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கானா? ஆமா நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஆனா அவர் தான் கேட்காம ட்ரைனிங் மேல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ட்ரைனிங் அப்ப சப்போர்ட் பண்றதுனா இப்படிதான் இருக்குமான்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஏன்னா நம்ம ஹீரோவை ரோசி டார்ச்சர் தான் பண்ணிருப்பா. உசாட்டோ செம்பா என்கிட்ட சொன்னாங்க நீ பிளாக் நைட்டே அறிவிச்சிட்டியாமே, அதெல்லாம் அப்படி இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அதே மாதிரி பிரின்சஸும் நீங்க பிளாக் நைட்டை தோக்கடிச்சதுனால எங்க அப்பா உங்களை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. டீமன் லார்ட் ஆர்மி கூட இப்ப பின் வாங்கிட்டானுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க இருந்ததுனால தான் நிறைய பேரோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சுச்சு. சரியா சொல்றேன். ஏன்னா உசாட்டோ மட்டும் இல்லனா நானும் போய் சேர்ந்துருப்பேங்கிற மாதிரி வாயை கொடுத்து மாட்டிக்கிறான். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் போய் ட்ரைனிங் எடுக்க போறேன். சார் கசுகி இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே அதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? கசுகி இப்ப வசமா மாட்டிக்கிட்டான். அதனால சொல்லாததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப மன்னிப்பு கேட்கறான். இங்க நம்ம ஹீரோவும் பிளாக் நைட்டை நினைச்சு லைட்டா வருத்தப்படுறான். தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அவளை கொல்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அவன் பேரு உசாட்டோ தானே, எதுக்காக அவன் என்ன பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறான்? யாரது வரது உசாட்டோவான்னு இவ கேக்குறா. உசாட்டோ போட்டிருந்த அதே யூனிஃபார்மா இவளும் போட்டிருக்கா. அப்பனா அவன் சொன்ன கேப்டன் இவளதான் இருக்கணும். கண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் நீ என்ன முதல் தடவை பாக்குறீல. மேஜிஸ்ட்ரி மட்டும் இதை என்கிட்ட சொல்லவே நினைச்சீங்க, நான் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேட்க நான் உனக்கு 2 ஆப்ஷன் எடுத்து வந்திருக்கேன்னு இவ சொல்றா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கடைசி வரை நீ இந்த ஜெயிலே இருக்கிறது. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொல்ல போறீங்களா? ரொம்ப அவசரப்படாத. உன்னோட செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு தெரியுமா? இதுக்கப்புறம் நீ எனக்கு கீழே ஒரு அப்ரைடி ஹியூமனா இருக்க போற. அப்படி இல்லனா இப்படி கூட வச்சிருக்கலாம் அப்ரைடி டீமன். நீ நினைக்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இவ சொல்றா. ஆனா ரோசி கிட்ட அதெல்லாம் நடக்குமா? உனக்கு இதை விட்ட வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சாரா. அது மட்டும் இல்லாம அவளோட கழுத்துல மனாசில் காலரையும் போட்டு விட்டாரா. எதுக்காக இப்படி பண்ணு இவ புலம்புற. ஆனா ரோசோ நீ இங்க இருந்தா இப்படியே தான் இருப்ப, அதனால நீ என் கூட வந்து ஒரு நல்ல டீமனை மாறதுக்கு பாருங்கிற மாதிரி சொல்றா. என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நீ என்ன வேணா சொல்லி பழம்பிக்க, இப்படி இருந்தாலும் கடைசியில என் கூட நீ வந்துதான் ஆகணும். ஐயோ இவ என்ன வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டா. ரோஸும் ஒரு தட்டு தட்டி நீ என் கூட வந்துதான் ஆகணுங்கிற மாதிரி சொல்றா. ப்ளூரின் வா இன்னொரு ரவுண்ட் ஓடலாம். உனக்கு தான் இன்னைக்கு ட்ரைனிங் கிடையாது சொல்லி இருக்கிறான்ல, பழகிடுச்சு டக்குன்னு விட முடியல. அவன் பின்னாடி இருக்கிறது யாரு? அவளை நீ கடத்திட்டியான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். சும்மா என்ன அடிக்கிறத விட்டுட்டு முதல்ல இவளை எதுக்காக தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லு. இன்னையில இருந்து இவளு ஒரு ரெஸ்கியூ டீமோட ஒரு ரன்னரா இருக்க போறா. ஒரு டீமனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ஃபன்னா இருக்க போகுது. இவளோட மேட்சுக்கு காலர் போட்டு சீல் பண்ணியாச்சு, அதனால நீ பெருசா எது பயப்பட தேவல. ஆல்சோ உனக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தனோ அதே தான் இவளுக்கும் கொடுக்க போறேன். கேட்ட ஹீரோவும் ரொம்ப பாவமா பாக்குறா. உன்னை நினைச்சாலே எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு இப்படின்னு சொல்லவும் அவளுக்கு புரிஞ்சிருது. புதுசா வந்த நியூபி இப்ப எப்படி நடந்துக்கிறா. ஆரம்பத்துல அவ எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா, ஆனா இப்ப குளிச்சதுக்கு அப்புறம் அவ அமைதியாயிட்டா. இந்நேரம் அவ அவளோட ரூம்ல தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவ எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்கா. பட் எப்ப ட்ரைனிங் ஆரம்பிக்குதோ அப்ப இருந்து அவ எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். சரி என்ன வேலையை நீ என்ன கூப்பிட்டேன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். டீமனோட அருமை சீக்கிரமா இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கிறதுனால வேரியபிள் ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த சொல்லி ஒரு கூட்டணி உருவாக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோ சுதினி ஹீரோ கசிகி அவங்க கூட நீயும் போற உசாட்டோ. இது நானாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். உன்னால இந்த மிஷனை முடிக்க முடியுங்கிறத மேஜிஸ்ட்ரி ரொம்ப நம்புறாரு. ஏன்னா இதுலதான் ராஜ்யத்தோட விதியே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் உனக்கு டைம் இருக்கு இங்க இருந்து போறதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில 2 பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோக்கு விஷ் பண்ணதுக்கு உங்களோட வேலையை நீங்க நல்லா பாருங்கன்னு. தம்பி எல்லாம் இப்படிதான் நடக்கும், அதனால பெருசா எடுத்துக்காத. இந்த ராஜ்யத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறப்ப யோசாட்டோ நம்ம 2 பேரும் எதாச்சும் மீட் பண்ற மாதிரி தெரியல, விதிதான் நம்ம 2 பேரும் மீட் பண்ண வச்சிருக்கு. அதெல்லாம் இல்லங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கிறான். அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணை பாக்குறான். அடுத்த நோடியே நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், உன்கிட்ட நான் பேசணும்னு சொல்றான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணு நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்கு நீ ரீபே பண்ணணுங்கிற மாதிரி சொல்றா. இங்க இனகமி செம்பாய்க்கும் இந்த குட்டி பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிடுது. எனக்கு இவளை தட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கே, நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேங்கிற மாதிரி சொல்றா. இங்க இனகமி செம்பாயும் என்ன கழட்டி வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டியான்னு காமெடி பண்றா. இப்படி நீங்க பேசுறது எனக்கு எரிச்சலா இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் கீழே இறக்கி விடுறியா? என்னோட பேர் அமாக்கோ அப்படின்னு அவளோட பேரை சொல்லிட்டு நான் உங்க கூட தனியா பேசணும்னு சொல்றா. இங்க இந்த டீமன் பொண்ணு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கு. கூட இருக்கிறவனுங்க எல்லாருமே கலாய்க்கிறானுங்க, நீ ரொம்ப ஸ்லோவா ஓடுறேன்னு. உங்களை மாதிரி காப்ளின் ஒர்க்கு கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணாதீங்க. பேசுற நீ பார்த்து பேசு, நாங்க எல்லாரும் மனுஷங்க தான். ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. அவளந்தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்கேயே சாக போறேன்னு இவன் நினைக்கிறா. ஆனா ரோசா பேலக்ஸ்லயே உன கொடுத்து என்ன இங்கே இருக்கிற ஓட ஆரம்பி. பாதி லேப கூட நீ இன்னும் தாண்டல. சீக்கிரட்டான விஷயத்த தனியா பேசுறதுக்காக நம்ம ஹீரோ அவனோட இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வந்துடுறான். எனக்கு இந்த பொண்ணோட கதை தடையை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்னோட சீக்கிரட்டை நீங்க சீக்கிரட்டா வச்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு இவ இணுகமே செம்பாயை பார்த்து சொல்றா. கண்டிப்பா நான் அதை எதுவுமே வெளில சொல்ல மாட்டேன். இவளை பத்தி உனக்கு தெரியுமான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். உன்னோட பேர் உசாட்டோ, நீ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஹீலிங் மேஜிக்கு யூஸ் பண்ற. என்னோட ஹீலிங் மேஜிக்கு கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இப்படி இவ சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல. அப்படியே இந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு காமிச்ச விஷயம் பத்தி நம்ம ஹீரோ அவள்கிட்ட கேக்குறான். நான் மட்டும் இதை உனக்கு காட்டலானா ஹீரோஸ் இறந்திருப்பாங்க, இந்த ராஜ்யம் ஃபாலோ இருக்கும், அப்பனா அது ஒரு ப்ரொஃபெட்டிக் விஷயம்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய மேஜிக்கு என்கிட்ட இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி சொல்றா. நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கான காரணம் ஒரு ஹீலரை தேடிக்கிட்டு இருக்கீல? ஆமா, நான் பெஸ்ட் டெரிட்டோரியை விட்டு வந்ததுக்கான காரணம் என்னோட அம்மாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான். எங்க அம்மா ரொம்ப நாளா
முன்னாடியும் இன்னும் கண்ணை திறக்காம இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்கள காப்பாத்துறதுக்காக ஒரு ஹீலரை தேட ஆரம்பிச்சேன். அப்படி தேடினதுலதான் நான் அவனை கண்டுபிடிச்ச உசாட்டோ. அதுக்கு பதிலா கிளினிக்ல இருந்த அந்த 2 பேர்ட்டையும் உதவி கேட்டிருந்தா அவங்க கண்டிப்பா உனக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. அவங்களால சண்டை போட முடியாதனாலதான் நான் அவங்கள அழைச்சிட்டு போல. அப்படின்னா ரோஸ் எப்படி? ஆல்ரெடி நான் விஷன்ல பாத்துட்டேன், அவங்க என்ன அதுல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இருக்கிற பொசிஷன்ல கண்டிப்பா அவங்க முடியாதுன்னா சொல்லியிருப்பாங்க. நான் அப்போ நான் பார்த்தவனே முடிவு பண்ணிட்டேன் நீ என் கூட வருவேன்னு. அதனாலதான் நான் உனக்கு எதிர்காலத்தை காமிச்சேன்னு சொல்றா. பீச் டெரிட்டோரிக்கு வந்து என்னோட அம்மாவை காப்பாத்துங்க. இது ரொம்ப கஷ்டம், ஏன்னா உசாட்டோ இந்த ராஜ்யத்தோட ரொம்ப முக்கியமானவனா மாறிட்டான். மேபி இப்படி பண்ணா கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதாவது இவங்க எல்லாரும் மிசிப்ஸ் டெலிவரி பண்றதுக்காக டிராவல் பண்ண போறாங்க. அப்படி போறப்ப பீச் டெரிட்டோரிக்கும் ஒரு 8 போயிட்டு வந்துடலாம். ஆனா இது கொஞ்சம் அதிகப்படியான வேலையாச்சு. பரவாயில்ல, இதை பத்தி கிங் லாய்டு கிட்டயும் கேப்டன்ட்டையும் நான் பேசிக்கிறேன். இவளால உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா சத்தம் போட்டு யாராச்சும் உதவிக்கு கூப்பிடு, கண்டிப்பா உனக்கு உதவி செய்ய வருவாங்க. நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆள்லாம் கிடையாது. ஒரு பீஸ்ட் பொண்ணுகிட்ட ஆர்க் ஆஃப் டைம் இருக்கா? என்ன என்கிட்ட விளையாடுறியா? அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் இது ராஜா கிட்ட சொல்லி ஆகணும். சீரியஸாவா சொல்றீங்க? ஆமா, நான் இதை சீரியஸா தான் சொல்றேன். ஏன்னா ஆர்க் ஆஃப் டைமால வரப்போற பிரச்சனையை கணிக்க முடியும். இதனாலேயே பீஸ்ட் கிளான்ல இவ ரொம்ப முக்கியமானவ. சப்போஸ் இவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை எடுத்துனா நம்ம மேல வார்த்தை அடுக்கிறது கூட அவங்க தயங்க மாட்டாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீ பீஸ்ட் டெரிட்டோரிக்கு போகணும்னு சொல்ற. இருந்தாலும் இப்ப நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவளோட பார்வையிலே தெரியுது நான் இப்ப என்ன சொல்ல போறேங்கிறத அவன் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டானு. என்ன நீங்க 2 பேரும் பார்வையாலே பேசிக்கிறீங்க? இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நீ கவலைப்படாத, கண்டிப்பா ராஜா ஒரு நல்ல பதில் சொல்லுவாரு. அப்படியே அவளும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து தேங்க்யூ சொல்றா. நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ எனக்கு அந்த விஷயம் காட்டலனா கண்டிப்பா என்னால அவங்க 2 பேரும் காப்பாத்திருக்க முடிஞ்சிருக்காது. என்ன மறுபடியும் கண்ணாலே பேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? மத்தவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இவன் மட்டும் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறா. பாக்குறத விட சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா அதை நான் சமைச்சது. நாளைக்கான நாள் உனக்கு நல்லா போகணும்னா இப்ப நீ நல்லா சாப்பிடணும். அப்பனா இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நான் இந்த நரகத்துல தான் வாழணுமா? அதுக்கு பதிலா என்ன அந்த பிரசன்ல அடைச்சிருங்க. என்ன நீ சின்ன பலத்தனமா பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கேப்டன் டைரி கொடுத்த மாதிரியே நம்ம ஹீரோ இவளுக்கு ஒரு டைரி கொடுக்குறான். உனக்கு நடக்கிறது எல்லாத்தையும் இந்த நோட்ல எழுது, பிற்காலத்துல உனக்கு இது யூஸ் ஆகும். இதை கேட்ட அவளும் லைட்டா வெக்கப்பட்டு சிரிக்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ மாதிரி அவளும் அந்த நோட்ல எழுத ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி அவளோட உசாட வந்து ஒரு மனுஷனே கிடையாதுங்கிற மாதிரி நினைக்கிறா. 10 நாளுக்கு அப்புறம் காட்டுக்குள்ள ஏதோ சத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறா. அப்படி பாக்குறப்பதான் தெரிஞ்சு ரோஸ் நம்ம ஹீரோவை சாவடி அடிக்கிறான்னு. அட்டாக் பண்ணும்போது டார்ச் பண்ணா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? நான் டார்ச் பண்ணலான்னு ஆங்கில மாத்தினா நீ அதே ஆங்கிலுக்கு வந்து அட்டாக் பண்ற. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறது? ஆகா, என்னடா நடக்குதுங்க? வா மறுபடியும் சண்டை போடலாம் சொல்லிட்டு 2 பேருமே ரெடியா நிக்கிறாங்க. அந்த பொண்ணு எங்க போறா அப்படின்னு இவ பாக்குறா. ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சாலும் இன்னொரு அட்டாக்ல வசவ மாட்டிக்கிறான். ஃபைனலி நான் ஒரு அட்டாக்க டார்ச் பண்ணிட்டேன்னு இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இது எல்லாத்தையும் ஓரமா இருந்து பார்த்த டீமன் பொண்ணும் நீ கண்டிப்பா ஒரு மனுஷனே கிடையாதுங்கிற மாதிரி சொல்றா. லிட்டில் பிராட், உசாட்ட சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையும் நீ கத்துக்க. என்னோட கேப்டன் ஒரு மாஸ்டர் தெரியுமா? உன்னை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது எனக்கு. ஏதாச்சும் சொன்னியா? ஒண்ணு இல்ல, இதை கேட்கறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் கேட்கிறேன். உன்னோட பேர் என்ன? ஆரம்பத்துல ஆடம் முடிச்சாலும் கடைசியில சொல்லிடுறா ஃப்ளேம்னு. யாரும் அந்த பேரை சொல்லி என்ன கூப்பிட மாட்டாங்க, நீ வேணா அப்படி சொல்லி கூப்பிடலாம். அதை கேட்டாலும் நம்ம ஹீரோ அவளோட பேரை சொல்லல நினைச்சு லைட்டா கோச்சிக்கிறா. அப்படியே அப்ப அங்கிருந்து வேகமா வர்றத பார்த்த நம்ம ஹீரோவும் இதே வேகத்துல போன கண்டிப்பா நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவ. நடந்தது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரோஸ் கிட்ட சொல்றா. அவ ரொம்ப களைப்பா இருக்கிறதுனால இப்ப நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான்னு. உசாட்டோ, அந்த பொண்ணு நீ என்ன பண்ணுங்கிற மாதிரி இவன் கேக்குறான். என்ன நீ என்ன மாட்டி வருது பாக்குறியா? அதெல்லாம் இல்ல, அவ ஜஸ்ட் நார்மலா தான் ஓடுனா. நீ நார்மல் சொன்னாலே அது நார்மல் கிடையாது, ஏன்னா நீ ஒரு மனுஷனே கிடையாது இப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கோவப்பட்டு நான் ஒன்னும் கேப்டன் அளவுக்குலாம் இல்லன்னு சொல்றான். கொலை வெறியில ரோஸ் நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோ அப்படியே பிளேட்டை மாத்தி சொல்ல ஆரம்பிச்சிடறான். மத்தவனுங்களும் மறுபேச்சு இல்லாம அமைதியாடுறானுங்க. உசாட்டோ, உன்கிட்ட நான் தனியா பேச வேண்டியது இருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு இவ கிச்சனை நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத இவ கேட்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரி ராஜா கிட்ட ரோஸ் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி இருக்காங்க. நீ எதிர்பார்த்த மாதிரி நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். இவளோட உசாட்டை இவளை விட்டு போறத நினைச்சு இவ லைட்டா வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில யாரும் இல்லாத நேரம் பார்த்து அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாரா. நான் ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் இந்த கேசலுக்குள்ள வரேன்னு அம்மாக்கோ சொல்றா. நீ தான் அந்த அம்மாக்குவான்னு ராஜா கேக்குறாரு. அவளும் ஆமான்னு சொல்றா. அவரும் அவர் உட்கார்ந்த இருந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வந்து உன்னாலதாம இந்த ராஜ்யமே இப்ப காப்பாத்தப்பட்டிருக்கு, அதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கிட்டதுக்காக நம்ம ஹீரோ ஜேர்னில இருக்கிற பிளானை மட்டும் மாத்தி தரேன்னு ராஜா சொல்றாரு. நீங்க எல்லா வகையான நேஷனை விசிட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா இருக்கிறது மியாலா இருக்கு. அந்த நேஷன் ஒரு பெரிய ரிவருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய ஏரியில கட்டி வச்சிருக்கானுங்க. அந்த ஏரியோட பக்கத்து கரையில தான் பீச் டெரிட்டோரியே இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஹீரோக்கு போறதுக்கான பர்மிஷன் கொடுக்கவும் இவ ரொம்ப சந்தோஷப்படுறா. மத்தது எல்லாத்தையும் எலிசி உனக்கு விலாவரியா சொல்லுவா. அதே மாதிரி அவங்களும் நம்ம ஹீரோ எப்படி போனுங்கிறது எல்லாத்தையும் சொல்றாங்க. சுதனே கசிக்கு கூட சேர்ந்து நானும் லோகஸ்டுக்கு வருவேன். அங்க இருந்து நீங்க தனியா பிரிஞ்சு பீச் டெரிட்டோரி நோக்கி உங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவீங்க. கூட உங்களோட பாதுகாப்புக்கு நீங்க நைட்ஸை கூட கூட்டிட்டு போலாம். எத்தனை பேரை கூட்டிட்டு போலான்னு நம்ம ஹீரோ கேக்குறப்ப 2 இல்ல அதுக்கு மேல கூட நீங்க கூட்டிட்டு போலான்னு இவங்க சொல்றாங்க. என்ன, நான் உங்க கூட வரணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களா? ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என்னால ஒருத்தரை மட்டும் தான் பாதுகாக்க முடியும். இதனாலதான் நான் இந்த கேட்டுக்கிட்டே நிக்கிறேன்னு இவன் சொல்றான். அப்படி அவன் சொன்னாலும் அடுத்த நொடியே என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க 2 பேரையும் பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி சொல்றான்.
சொல்றான். சார் ஒசாட்டோ ரெண்டாவதா யாரை கூட்டிட்டு போறீங்கன்னு இவ கேக்குறா. வேற யாரு, ப்ளூரின தான். இவ்வளவு இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறப்ப ரோஸ் பட்லயும் ஒண்ணு கொடுக்குறா. போனா போது பச்சை புள்ளையாட்டம் ஓரமா இருப்பான்னு பார்த்தா வாய்ப்பு கிடைச்சோன்னு ஓட பாக்குறீல. நேத்து ராத்திரி நாங்க 2 பேரும் பேசுனத நீ கேட்டிருக்க. ஒரு செகண்ட்ல டிமல் ஆட ஆரம்பிட்ட இதை பத்தி சொல்றதுக்காக நீ ஓடி போயிருப்பன்னு நினைச்ச தெரியுமா? ஆனா இவ ஓடி போகாம பக்கத்துலயே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா. ஒசாட்டோ ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி போக போறான். அவனை பத்தி நீ கவலைப்படலையா? நான் அவனை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா அவ என்ன மாதிரியே இருக்கிற ஒரு ஹீலர். எதையும் அவன் அவளை சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டான். அட எனக்கு இப்பதான் புரியுது. நீ அவனை பத்தி கவலைப்படுறதுனாலதான் அவனோட ஜேர்னில அவன் கூட சேர்ந்து போறதுக்காக இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்திருக்க. அதெல்லாம் அப்படி இல்ல. எனக்கு இந்த இடத்துல இருந்தாலும் உடம்பு செல்லாம போயிடுது. அப்ப சரி, இதுக்கப்புறம் நான் அவனை பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறேன். என்ன இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணியான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஆனா அவ பதில் சொல்லாம ரொம்ப அமைதியா இருக்கிறா. ஏன்னா அவளோட உசாட்டை வந்து அவளை விட்டு ரொம்ப தூரமா போக போறான்ல. நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அதே மாதிரி நீ என்ன மிஸ் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஏன்னா நீ மட்டும் இந்த நரகத்தை விட்டு தப்பிச்சு போற, என்னையும் கூட்டிட்டு போனா என்ன குறைஞ்சா போயிடுவேன். ஐ எம் சோ சாரி, என்னால அவனை கூட்டிட்டு போக முடியாது. அதுக்குன்னு நான் போட்டு அடிக்காத பிளே. இவளை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அடிக்கடி இவளுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது. திடுதுப்புன்னு இங்க இருந்து வெளில போறதா நீ எப்படி நினைக்கிறேன்னு ரோஸ் கேக்குறா. எந்த பதில் சொல்லாம என்ன காட்டுக்குள்ள தூக்கி போட்டதுக்கு இதுவே எனக்கு பரவாயில்ல தான் நான் சொல்லுவேன். அப்படின்னா நீ போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லாருமே ஹீலிங் மேஜிக் வந்து மத்த மேஜிக்கை விட ரொம்ப வீக்கானதா நினைச்சிட்டு இருக்காங்க. சப்போஸ் யாராச்சும் உன்னை பத்தி அப்படி சொன்னாங்கன்னா அவங்களோட மூஞ்ச உடைக்கிறதுக்கு கூட தயங்கிறாத. இப்படி இவ சொல்றதை கேட்ட நம்ம ஹீரோவும் இவ கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்தது தானே அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே கிட்ட வந்து உன்கிட்ட இருந்து நான் பெருசா எதிர்பார்க்கிற உசாட்டோன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறா. இவ என்கிட்ட இருந்து ரொம்ப பெருசா எதிர்பார்க்கிறா. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரியும் நான் இருக்கிறதுலயே ரொம்ப சாதாரணமானவன். ஆனா நான் கடைசி வரையும் அவ சொல்றது எல்லாத்தையும் நம்புவேன். ஏன்னா அவ என்னோட டீச்சர். இங்க வந்ததுல இருந்து அவனுக்கு நடந்தது எல்லாத்தையுமே அவன் லைட்டா நினைச்சு பாக்குறான். உசாட்டோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜேர்னில உன்னோட பெஸ்ட்டை கொடுன்னு அவன் சொல்றான். நல்லா தூங்க கவலைப்படாத, எல்லாமே நல்லதே நடக்கும். அதே மாதிரி இவளை இத்தனை நாள் பாத்துக்கிட்ட பாட்டியும் இவளுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் அம்மாக்கோ. கேட்ட இவளும் சந்தோஷப்படுறா. பிரின்சஸும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்றா. சரியா, கண்டிப்பா ஒரு நல்ல செய்தியோட நான் திரும்பி வருவேன். இங்க இருந்து வெளில போறதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ போக போற நேஷன்ல அவன் நிறைய பேரை பார்க்க போறான். இவன் என்ன எங்க தான் கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. ரோஸ் ஒரு இடத்துல நின்னு நம்ம ஹீரோ போறத பாக்குறா. ஹீரோ அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். பிளாக் ராபிட் பின்னாடி இருக்கிறப்பே தெரியவனா இப்ப இவங்க எங்க போக போறாங்கன்னு. நல்லதோ கெட்டதோ இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி என்ன நானே நான் மாத்திக்கிட்டேன். ரிசோர்ட்டா அவனோட புது ஜேர்னி நோக்கி போகிறதோடயே இந்த இடத்துல இந்த சீசன் 1 கம்ப்ளீட் ஆகுது. சோ சீசன் 1 எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அடுத்த சீசன்ல தான் வேற லெவல் சம்பவங்கள் காத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப ஆர்வம் தாங்காம இந்த சீரிஸோட மாங்காவை போய் நான் ரீட் பண்ணிட்டேன். இதனாலே இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேச கூட ஸ்பாயிலர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம ஹீரோட லவர் யாரா இருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது எல்லாத்தையும் கீழே இருக்கிற கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சீசன் 2 வரப்ப கண்டிப்பா நம்மளோட சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். சரி, ரொம்ப பேசாம அடுத்த ஒரு நல்ல சீரிஸ்ல பார்க்கலாம். பாய், see you, take care, bye bye, love you all, see you again.